கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. ஒரு விசை கூட வெளிப்படுத்தல் 21:27 நாம் புரட்டி வாசிப்போம். Revelation 21:27. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. பிரியமானவர்களே, மறுபடியும் இந்த வசனத்தை வாசிக்கிறபடினால் புதிதாக இல்லையே என்று சொல்லி நீங்கள் சலித்துக் கொள்ள வேண்டாம். Dear children of God, because I am reading this verse again, do not get that I think that I am reading the same verse again. எனக்கும் கூட ஒரு வசனத்தை வைத்து ஒரே வாரத்தில் முடிக்க வேணும், அடுத்த வாரத்துக்கு போகக்கூடாதுன்னு எனக்கு ரொம்ப வாஞ்சி எனக்கு உண்டு. I too desire that one verse I should complete the same day, but ஆவியானுடைய ஒரே ஏவுதலின் மூலமாக இதையே திருப்பி பேச முடியாத பல காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துகிறதன் மூலமாக கர்த்தர் நமக்கு கொடுத்த சபைக்கு கொடுத்த தூதாக தான் நான் தேவ சமூகத்தில் இதை மறுபடியும் உங்களுக்கு சொல்லி உணர்த்த வாஞ்சிக்கிறேன். Since it is the leading of the Holy Spirit, that's why I am again stressing upon this verse again. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. பிரியமானவர்களே, தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறது ஒன்றும் பரலோக ராஜ்யத்துக்கு வரமாட்டாது. That defileth, now whatsoever worketh abomination maketh lie, but they which are written in the Lamb of book only shall enter the kingdom of God. நம்ம எல்லாரும் ஒரு பூமிக்குரியதான ஒரு வாழ்க்கையில் நம்பிக்கை வைத்து நாம் ஜீவிக்க அழைக்கப்பட்டவர்கள, நம்ம எல்லாரும் ஒரு பரலோக வாழ்க்கையை நம்பிக்கை வைத்து ஜீவிக்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். We are the people not called to trust on these worldly things, but we are called to trust the heavenly things, and we are called for that. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. நம்ம எல்லாரும் பூமியோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்து விடுகிறதாக எண்ணி இந்த வாழ்க்கையில நாம் இந்த தரிசனத்தை பெறவில்லை. None of us have been called to depend on these worldly things. ஆண்டுடைய கிருபையினால் ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி மரணத்தின் மூலமாக நம்ம எல்லாருக்கும் நமக்கு வருகிறதான ஒரு நித்திய வாழ்க்கை குறித்தான வெளிப்படுத்தலை அந்த தரிசனத்தை கர்த்தர் நமக்குள்ள பிரகாசித்திருக்கிறார். Because of the Lord Jesus in the Calvary, God has given the vision concerning the heavenly things. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. நித்தியமான வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளாத யாராயிலும் புதிய ஆத்மாக்கள் இங்கே இருப்பீர்களானால் பிரியமானவர்களே, நம்முடைய ஜீவியம் இந்த பூமியோடு முடிந்து விடுகிறதல்ல. Any one of you not received this light in their life, dear children of God, remember that our life is not closed. மரித்த பின்புதான் ஒரு நித்திய வாழ்க்கை இருக்கிறது. After all our death only, then eternal life starts. நித்தியத்தை நாம் இன்றைக்கு மரித்தால் எங்கே கழிப்போம்? If today we die, where we will spend that eternity? இன்றைக்கு நம்முடைய சரீரத்திலிருந்து இந்த உயிர் ஆத்மா பிரிஞ்சு போச்சுன்னா அது எங்கே போகும் என்கிற ஒரு அறிவோடு பூமியில் இருக்கிற ஒரு மனுஷன் ஜீவிக்க வேண்டும். We should have the mind that if today our life departs, where we will stay. இந்த அறிவை பற்றினதான வெளிச்சம் பிரகாசிக்கப்பட்டவங்க சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லி நாம் தூதுக்குள் பிரவேசிப்போம். கர்த்தர் நம்முடைய மனக்கண்களை திறந்திருக்கிறார். Lord has opened our inner mind. நித்தியத்தை பற்றின மனதை கர்த்தர் நமக்கு பிரகாசித்திருக்கிறார். God has lightened our inner mind. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மார்க்கம் நித்திய வாழ்க்கையை போதிக்கிற மார்க்கம். The Lord Jesus Christ teaching about the eternal life. சாவுக்கு பிறகு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்ற மார்க்கம் அல்ல. It's not a life teaching that after death there is nothing. மனுஷனுக்கு சாவுக்கு பிறகுதான் உண்மையான வாழ்க்கை ஆரம்பிக்கிறது என்கிற நித்தியமான மெய்யான சத்தியத்தை ஒரு மனிதனுக்கு போதிக்கிற மார்க்கம். It's a way that we preach the life starts after the death only. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. இங்கே வாசிக்கிறோம், தீட்டுள்ளதும் பொய்யையும் அருவருப்பையும் நடப்பிக்கிற ஒன்றும் அந்த ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கிறதில்ல. Abominable thing which worketh abomination will never enter the kingdom of God. வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் முழுவதும் நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி இது புதிய எருசலேமையும் சீயோனையும் குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. Revelation is fully teaching about the New Jerusalem and Zion. முழு அதிகாரமே புதிய எருசலேமையும் சீயோனையும் குறித்து சொல்லப்பட்டிருக்கிற ஒரு அதிகாரம். The whole chapter is telling about the New Jerusalem and the Zion. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய மனக்கண்களை சீயோனுக்கென்றும் எருசலேமுக்கென்றும் கர்த்தர் நமக்கு பிரகாசித்து கொடுத்திருக்கிறார். Let the Lord open our mind that we should have the light of the Zion and Jerusalem. அதில் பிரவேசிப்பதில்லை என்று சொல்வது அது சீயோனையும் எருசலேமையும் காண்பிக்கிறது. Adil, that is that one which will not enter in that represents Zion and Jerusalem. பொதுவாக பரலோக ராஜ்யத்தில் தீட்டுள்ளது வரவே முடியாது. Generally all those abominable things can never enter the kingdom of God. பூமியில ஜீவிக்கிற 60 வருஷம் 70 வருஷ காலத்துல
நம்முடைய ஆத்துமாவை நாம் தீட்டுப்படுத்தாமல் ஜீவிச்சாதான் தீட்டில்லாத அந்த பரலோகத்துக்கு போக முடியும். If you preserve our soul without abomination, then only we can go to the kingdom where there is no abomination. புதிய பூமியில் தீட்டு இல்லை. New earth there is no abomination. புதிய வானத்தில் தீட்டு இல்லை. New heaven there is no abomination. புதிய எருசலேம் புதிய அந்த சீயோன்லையும் தீட்டு அருவருப்பு பொய்ங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. In the new Jerusalem, new heaven, new Zion, there is no abomination, there is no defilement. இதில் போய் சேரும்படியாக நம்முடைய மரணத்துக்கு பின்பாக இந்த மேலான பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிற நாம் எவ்வளவு கவனமாக அந்த உலகத்தில் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். We are the privileged people to go to that place. இந்த காலை வேளையில் நிறைஞ்ச சத்தியத்தோடு நான் உங்களுக்கு முன்பாக நிற்கிறேன். சொல்லி முடிக்க முடியுமோ தெரியாது, ஆனாலும் கர்த்தருடைய கிருபையினால் நான் சொல்ல வாஞ்சிக்கிறேன். நீங்கள் கவனமாக இந்த நாட்கள் நாம் ஜீவிக்க வேண்டியவங்க என்பதை ஒரு விஷயம் நாம் தேவசமத்தில் பயத்தோடு இந்த சத்தியங்களை நாம் கேட்போம். In this morning hours, I am filled with this message. I don't know I could complete it or not, but I trust that God will lead me. ஒரு வசனமும் நமக்கு வீணானதல்ல. நாம் அதை வீணானதுன்னு நினச்சி சலிப்பாக வெறுப்பாக நம்ம கேட்டோன்னா அது வீணானதாக தான் நமக்கு போகும். ஆனால் வாஞ்சியோடு நாம் உப்பு கொடுத்து கேட்போம் என்று சொன்னால் ஒரு வசனமும் வீணாக போகாது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Not a single word will be a waste. Everyone should put interest, then it will be useful for them. அப்படினால் இந்த காலை வேளையில் எவ்வளவு கவனமாக இருக்கிற இந்த அசுத்த தீட்டு அருவருப்பு பொய்யும் புரட்டு நிறைஞ்ச இந்த உலகத்தில் நம்ம எப்படி ஜீவிக்கணும் என்கிறத விளங்கி பயத்தோடு கத்தட்ட இந்த நாட்களில் நெருங்கி ஆலோசனை பற்றி அதிக பயத்தோடு, இதுவரைக்கும் பயத்தோடு நடுக்கத்தோடு ஜீவித்து கொண்டு தான் இருக்கிறோம், தவறில்லை. இன்னும் அதிக பயத்தோடு கத்தடத்தில் நெருங்கும்படியாக கத்தரை ஒரு விஷயம் இந்த காலவையில் இந்த தூதின் மூலமாக நம்முடைய கண்களை பிரகாசிக்க வாஞ்சிக்கிறார். The God wants to open our mind that somehow rather we should preserve ourselves from this abominable word. நாம் யாராக இருந்தாலும் இந்த சத்தியம் நம்ம எல்லாருக்கும் ஏற்றதாக இருக்கிறது. Whosoever may be, this truth will be useful for all. புதிய ஆத்துமாக்களா எங்கள் மத்தியில் நீங்கள் கடந்து வந்திருப்பீர்களானால் இயேசுவின் இடத்துல வாங்க. அப்பதான் ஒரு தீட்டில்லாத அருவருப்பில்லாத பொய் இல்லாத ஒரு ஜீவியத்தை நீங்க செய்ய முடியும். If you are a new soul, come to Jesus, then only you will be preserved as a holy person. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எத்தனையோ பேர் இயேசு கிறிஸ்துவ அவங்களுக்கு தெரியாது. ஆனால் உலகத்தில் இருக்கிற லஞ்சம், உலகத்தில் இருக்கிற பொய் புரட்டெல்லாம் கண்டு அவங்களுக்கு பிடிக்காது. அவங்க அதெல்லாம் வெறுக்கிறவங்களா, அதெல்லாம் பயங்கரமாக எதிர்க்கிறவங்களா உள்ள மனசாட்சி உள்ளவங்கள நான் பார்த்துருக்கிறேன். And there are so many people, though they do not know Jesus Christ, naturally they hate all this worldly bribe and all the other things of this world. இயேசுவை பற்றி தெரியாது, இந்த மார்க்கத்தை பற்றி இப்படி ஒரு சத்தியம் இருக்குலாம் தெரியாதவங்களுக்கு. ஆனால் உலகத்தில் இருக்கிற பொல்லாத காரியங்களை கண்டு வெம்பி வதங்கி வாதிக்கப்பட்டு ஐயோ இப்படிலாம் நடக்குது, நம்மளாம் அப்படி ஜீவிக்கக்கூடாது, இப்படிலாம் உலகத்தில் மனுஷன் ஆயிட்டானே இப்படிலாம் சொல்லி மனசாட்சியில் வாதிக்கப்படுகிற அனைவரை நான் கண்டிருக்கிறேன். They do not know about Jesus and the truth, but naturally they have that tendency to dislike all this type of worldly things. இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி அப்படிப்பட்ட நபரா இங்கே யாராகிலும் புதியவங்களாகவோ பழையவங்களாகவோ நீங்கள் யாராகிலும் இங்கே நீங்கள் உட்கார்ந்துருக்கலாம். There could be some people like that which I am told, I am telling here. நீங்கள் எதை வாஞ்சிக்கிறீங்களோ அந்த தீட்டு, உலகத்துடைய அசுத்தம், அருவருப்பான காட்சி, பலவிதமான காரியங்களை கண்டு ஐயோ இப்படி ஆகிப்போச்சு உலகம்னு வாதிக்கப்படுறீங்களே, அந்த அனுபவத்துக்கு ஏற்ற மாதிரி தான் எங்களுடைய வேதம் உங்களுக்கு போதிக்கிற எங்களுடைய இயேசு அப்படிப்பட்டவங்களுக்கு தான் சொந்தக்காரராக இருக்கிறார். According to your wish, that is whatever you dislike all these worldly things, on that basis only I am going to tell the word of God. எங்களுடைய இயேசுவுக்கு எங்களுடைய ஆண்டவருக்கு அப்படிப்பட்டவங்க தான் தேவை. இந்த மார்க்கமே அவங்கள தான் தேடுது. My Jesus wants such type of people only. நீங்கள் அப்படிப்பட்ட புதிய ஆத்மாக்களாக யாராகிலும் இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களை கண்டு நீங்கள் மனசாட்சியில் வாதிக்கப்பட்டு இருக்கிறீங்களா? இப்பொழுது உங்களுடைய அந்த வாதிப்போடு கூட இந்த சத்தியத்தின் பக்கமாக திரும்பி இயேசு நடத்த வந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்கு உங்களுடைய ஃபியூச்சர், உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை நீங்கள் எதிர்பார்க்கிறதுக்கு மேலான பரிசுத்தத்தின் வெளிச்சத்தை உங்களுக்கு தந்து உலகத்தின் தீட்டுகளுக்கெல்லாம் உங்களை காத்து நீங்கள் உங்களுடைய ஓட்டத்தின் முடிவில் உங்களுடைய மரணத்துக்கு பின்பாக, சாவுக்கு பின்பாக நித்திய வாழ்க்கையும் உங்களுக்கு ஆண்டவர் தருவார். சரியான சான்ஸ். அப்படிப்பட்ட ஒரு நபராக நீங்கள் உட்கார்ந்துருந்தீங்கன்னா இன்னைக்கு இயேசு நடத்த வந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. If there is any new soul hating such worldly things, Jesus is calling you, and this is the very good opportunity that God will preserve you and give eternal life at the end. சத்தியத்தை அறிந்து சத்தியத்தின் மார்க்கத்துக்குள்ளே வந்து ஆண்டுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு
மேலான வெளிப்படுத்தலை பெற்ற என் அருமை விசுவாசிகள், என் அருமை எல்லா தேவனுடைய பிள்ளைகளும், இன்னும் அதிகமாய் கத்தட்ட கடைசி நாட்கள் இந்த உலகத்தில் நம்ம எப்படி வேறு உரிக்கணுமோ, எப்படி தப்பு வைக்கப்படணுமோ, அதுக்கேற்ற விதத்தில் நம்மளை இந்த நாட்கள் அதிகமாய் கத்தரிடத்தில் நெருங்கி உலகத்திலிருந்து தப்பு வைக்கப்படுறதுக்கு நம்ம ஒப்பு கொடுத்து விடுவோம். And for those believers who know the truth, we should submit more ourselves to separate ourselves from the world and come closer to Lord Jesus கர்த்தருடைய Christ. பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறது ஒன்றும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு, பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியாது. All those are working abomination and lie, speaking lie will not enter the kingdom of the சீயோனாய் Lord. எருசலேமாய் மாற, இன்னும் ஆழமாய் கொஞ்சம் போனா, சீயோனாய் எருசலேமாய் மாற அழைக்கப்பட்ட என் அருமை சபையே, ஒரு சின்ன விஷயத்திலையும் தீட்டோ, மனதிலையும் எந்த விதத்துலையும் உங்களுக்கு அருவருப்போ, மனதிலையும் எந்த விதத்துலையும் உங்களுக்கு பாதிப்போ, கற்பு நஷ்டப்படுற அனுபவமோ, கரப்படுற அனுபவமோ இராதபடி நாம் காத்துக்கொள்ள வேண்டிய ஒரு ஜீவியத்தை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். God is keeping a life which is a spotless, pure life for those people, those are aiming for the Zion and Jerusalem. காலை வேளையில் நமக்குள்ள இருக்கிற, நம்முடைய மத்தியில் இருக்கிற ஆவியானவரே அந்த மேலான ஜீவியத்தின் வெளிப்படுத்தல் நமக்குள்ள பிரகாசித்து கொடுப்பாராக. The Holy Spirit should enlighten our hearts about the high standard of living. நான் மறுபடியுமாக இந்த தீட்டுள்ளது, அருவருப்பு, பொய் என்கிற விஷயங்களை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு சில வசனங்கள் உங்களுக்கு பாயிண்ட்ஸை மட்டும் நான் சொல்லுகிறேன், எழுதி கொள்ளுங்க. அதை விளக்காமல் நாம் கடைசியாக இருக்கிற பகுதி கொஞ்சம் டீட்டெயிலாக நாம் இன்றைக்கு பார்க்கலாம். I will tell the points concerning this abomination, lie, defilement and all. Note down those things. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறது ஒன்றும் சீயோனுக்கோ எருசலேமுக்கோ வரவே முடியாது. Abominable and speaking lie, those people never enter the kingdom of God. எங்களுடைய இயேசு, நாங்கள் இந்த காலை வேளையில் மனம் திறந்து உங்கள் மத்தியில் பேசுகிற எங்களுடைய அருமையான இயேசு, நாங்கள் நேசித்து எந்த இயேசுக்காக எங்கள் ஜீவனை கொடுக்கறதுக்காக இந்த ஊழியத்துக்கு வந்தோமோ அந்த இயேசு, எங்கள் அருமையான ஜனங்கள் எந்த இயேசுக்காக, எந்த சத்தியத்துக்காக அவங்க புறப்பட்டு வந்தாங்களோ அந்த இயேசு தீட்டுள்ளவர் அல்ல, அருவருப்பை நடப்பிக்கிறவர் அல்ல, அவரிடத்துல பொய்யே கிடையாது. The Jesus who has called and who has given his life for us, that Jesus got no abomination, no defilement, no lie at all in him. கோடி கோடியான தேவர்களை வணங்கிக்கிட்டு இருக்கிற கோடியான மக்கள் மத்தியில் இந்த இயேசுவை நாங்கள் அறிவித்து கொள்றதில்ல, அல்லது அந்த மக்களுக்கு மத்தியில் இப்படி ஒரு காடை நாங்கள் காண முடியாக எங்கள் வாழ்க்கையில் எனக்கு ஒரு சிலாக்கியத்தை, எங்களுக்கு ஒரு சிலாக்கியத்தை, சபைக்கு ஒரு சிலாக்கியத்தை கொடுத்தாரே, இதை நாங்கள் எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல. இதை சொல்கிறதுக்கு வார்த்தையோ பாஷையோ நாட்களோ நேரமோ கூட பத்தாது. I could not utter through my lips the privilege that God has given me to proclaim such a God. எங்களுடைய அருமையான இயேசு அவ்வளவு பெரிய பரிசுத்தமான தேவனாக இருக்கிறார். My Jesus is so wonderful and precious God. ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அந்த ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள். All those who are written, whose names are written in the book of Lamb only shall enter the kingdom of God. மனிதனுக்காக இயேசு கிறிஸ்து கட்டி உருவாக்குகிற அந்த நித்தியமான தேவனுடைய ராஜ்யத்தில் தீட்டு, அருவருப்பு, பொய் என்பதே கிடையவே கிடையாது. And the God who is building that place for them, that in that place none of these abominable things will enter. அதே நேரத்தில் பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் ஆண்டவர் ஏற்கனவே உண்டாக்கிட்டாரே அக்கினி கடல், நரகம், அதில் பொய், தீட்டு, அருவருப்பு தான் அதனுடைய மெயின் தீமே, மெயினே அதில் தான். The God has already prepared the place, that is the place of fire and limestone, that is the place where all these people will enter. இருக்கிறதான ஒருவரையும் அந்த அருவருப்பும் தீட்டும் பொய்யும் நிறைஞ்ச அக்னி கடலுக்குள்ள போக முடியாங்க கர்த்தர் சிருஷ்டிக்கவே இல்லை. None of those who are sitting here, God has not called them for them to enter that place. தீட்டும் அருவருப்பும் பொய்யும் இல்லாத ஒரு சீயோனுக்கென்று, எருசலேமுக்கென்று, ஒரு கர்த்தருடைய வருகைக்கென்று கர்த்தரை அழைத்திருக்கிறார். God has called us to the place where there is no abomination, no defilement, அப்படியே no நாங்கள் அதுக்கு தாழ்ந்த சத்தியத்துக்குள்ள வந்தோம், இந்த ஐக்கியத்துக்குள்ள வந்தோன்னு வாஞ்சித்து ஒப்பு கொடுத்திருக்கிறவங்களே, ஒரு விசை அந்த வாஞ்சியை ஒரு அல்லேலூயா மூலமா தெரிவித்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. அந்த நாட்கள்ல நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இந்த தீட்டுள்ளது நம்முடைய ஜீவியத்தில் வரக்கூடாது. And the last few days I told you that this abomination should never come into our life. இந்த தீட்டுன்னு சொன்னா பழைய ஏற்பாட்டு கால அம்சத்தை வைத்து நாம் படித்தோம், அவர்கள் குஷ்டரோகம் உள்ளவர்களை தான் தீட்டுன்னு சொல்லுவாங்க. I compared with the Old Testament, that is those who are having the leprosy are called as the people having defilement. இன்னைக்கு கூட குஷ்டரோகம் உள்ளவங்களை போய் நீ சோத்திரம் சொல்லி கட்டி கொடுத்து முத்தமா நம்ம கட்டி பிடிச்சி முத்தமா கொடுப்போம், அவங்கள கண்டா தூரம் ஓடியே போயிடும், அருவருப்பு, அவங்கள பார்க்க கூட மாட்டோம் நம்ம. When we see a leprosy, are you going and embracing him? எத்தனையோ தொழுநோய்க்காரங்க ரோட்டில் போகிறாங்க, அவங்க கையில் கூட காசு வைக்க மாட்டோம், தண்ணி குடித்தாங்க கூட அவங்க நம்ம பாத்திரத்தில் தண்ணி குடிப்பீங்களா நீங்கள்?
there are so many lepers are லெப்ரசி going. வந்து தண்ணி கேட்குறவர் உங்கள் வீட்டில் உங்கள் பாத்திரத்தில் தண்ணி குடிப்பீங்க, அவங்க பாத்திரத்தில் உங்கள் பாத்திரம் அவங்க பாத்திரத்தோடு ஒட்டாமல் தண்ணியை ஊற்றி சோத்திரத்தோடு கழட்டி விட்டுருவோம். அப்படி தானே பொதுவான உலகம் இன்னைக்கு உள்ளதான இயல்பு. அப்படித்தானே You are not even touching your vessel with their vessel and pouring the water if they ask for water. சத்தியத்துக்குள்ளே வந்திருக்கிறதுனால அப்படிப்பட்டவங்களை நீ நேசித்து அப்படிப்பட்டவங்களுக்கு சத்தியத்தை சொல்லி நீங்கள் காரியங்களை செய்யலாம். நான் உங்களை குற்றம் சொல்கிறதில்ல, பொதுவாக உலகத்தின் இயல்பை நான் சொல்கிறேன். It's general thing. I am telling some people who are in faith may do it. அதனுடைய அர்த்தம் என்ன, சொல்ல வர்ற பாயிண்ட் என்னன்னா, இன்றைக்கே உலகத்தில் குஷ்டரோகிகள், தொழுநோய், குஷ்டரோகம் உள்ளவங்களெலாம் பார்த்தா மனுஷனுக்கு அருவருப்பாக ஒரு தீட்டாக நாம் எண்ணுகிறவங்களாக உலகம், அந்த உலகம் தான் இந்த உலகம். What for I am telling is that even now we see that all those are lepers, abominable people. தீட்டுள்ளது ஒன்றும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் வர முடியாது. All these people who are working defilement will never enter the kingdom of God. பிரகாரமான குஷ்டத்தை குறித்து வேதத்தில் தீட்டுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதை இன்றைக்கு ஆவிக்குரிய ரீதியில் ஆவிக்குரிய சபையாராக இருக்கிற நாம் ஆவிக்குரிய ஊழியத்தின் மத்தியில் ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு ஏற்ற விதத்தில் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் இந்த கடைசி நாட்களில் குஷ்டம் வராதபடி நம்மை காக்கும்படியாக ஆவிக்குரிய அனுபவத்தில், எழுத்தின் பிரகாரமான அனுபவத்தில் இல்லை, ஆவிக்குரிய அனுபவத்தில் கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். And this the Lord is teaching us that in spiritual life there shouldn't be any defilement or there shouldn't be any leprosy in us. எழுத்தின் பிரகாரமான விஷயத்தை ஆவிக்குரிய விஷயத்தில் நமக்கு கர்த்தர் போதித்து கொடுக்கிறார். Literal thing is being taught through the spiritual way. முழு வேதாகமத்தில் ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிற ஒவ்வொரு சத்தியமே அப்படிதான். Everything that is written in the word of God is எழுத்தின் பிரகாரமான பொருளை வச்சு ஆவிக்குரிய விதத்தில் நீ இப்படி இருக்க கூடாதுன்னு சொல்லிக் கொடுப்பார். Through the literal thing God is teaching the spiritual thing. ஏசாமி திடீர்னு ஒரு கடுகு மரத்தை பார்ப்பாரு, கடுகு மரம் டெய்லி நம்ம கையில் அள்ளி போடுற கடுகு தான், ஆனால் அதை வச்சு பயங்கரமான சத்தியங்களை சொல்லிக் கொடுத்து நீ பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படும் ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தாரு தானே. He sees the mustard seed, it is literal only, but through that he is teaching a spiritual thing to us. நம்ம ஒருவராயிலும் கண்ணில் ஒரு நாளைக்கு நம்ம உப்பை பார்க்காமையோ, உப்பை சாப்பிடாமையோ, உப்பை எடுத்து குழம்புல போடாமலையோ, ஆகாரத்தில் போடாமல் இருக்கிறோமா, அந்த உப்பு டெய்லி பார்க்குறோம், அதை வச்சு ஆவிக்குரிய காரியத்தை கர்த்தர் சொல்லி கொடுத்தாரு தானே. The salt which is very common, everyone should know, but through that salt God is teaching the spiritual thing. எழுத்தின் பிரகாரமாக பழைய ஏற்பாடு காலத்தில் நிறைய குஷ்டரோகி இருந்தாங்க. அந்த குஷ்டரோகியில் வேதம் நியாயப்பிரமாண காலத்தில் தீட்டுள்ளதாக கணக்கிட்டது. அந்த ஒரு எழுத்தின் பிரகாரமான சம்பவத்தை இப்போ ஆவிக்குரிய ரீதியில், அன்னைக்கு எழுத்தின் பிரகாரமான சரீரத்தில் குஷ்டம் வேதனை, இன்னைக்கு ஆவிக்குரிய ரீதியில் நீ இன்னைக்கு ஆவிக்குரிய ஜீவியத்தில் குஷ்டரோகியாக இருக்காதுன்னு சொல்லி எழுத்தின் பிரகாரமானதை ஆவிக்குரிய விதத்தில் கர்த்தர் கனெக்ட் பண்ணி எடுத்து பேசி நமக்கு இந்த கடைசி நாட்கள் நம்மை பிரகாசிக்கிறது தான் இந்த சத்தியத்தின் ஆழமான முக்கியமான அம்சமாக இருக்கிறது. Accordingly, in the Old Testament, so many lepers, they are abominable people. Through that one, God is teaching us the spiritual things concerning that. போன வாரம் படிச்சோம் கேயாசியை குறித்து. Last week studied about Gehazi. அவன் குஷ்டரோகிக்குரிய ஆளே கிடையாதுங்க. He is not a person to have leprosy. தீட்டு வர்றதுக்கு சான்ஸே இல்லை. There is no chance. பெரிய எலிசாவுக்கு நல்ல ஒரு போஸ்ட்ல இருந்த ஒரு மனுஷன், பெரிய எலிசாவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு நல்ல போஸ்ட்ல இருந்த மனுஷன். He was in a good post to the Elisha. தானா தீட்டை சம்பாதிச்சு அல்லது தன்னை அறியாமல் தெளிந்த புத்தி இல்லாமல் குஷ்டரோகியா மாறுவதற்கு தீட்டுக்குள்ளே போகிறதுக்கு ஒப்பு கொடுத்துட்டான். He himself earned the leprosy because of his foolishness. அதே போல பிசாசு எவனை வஞ்சிக்கலாமோ விழுங்கலாமோ, குஷ்டரோகியா இல்லாமல் மேன்மையான ஒரு உபதேசத்துக்குள்ளே வந்து சத்தியத்துக்குள்ளே வந்து சீயோனுக்கண்டு எருசலேமுக்கண்டு தங்களுடைய வாழ்க்கையே ஒப்பு கொடுத்த தேவனுடைய பிள்ளைகளை எந்த நேரத்தில் குஷ்டரோகியாக மாற்றலாம், எப்பொழுது அவங்களுடைய மனசை கெடுத்து அவங்கள தீட்டுப்படுத்தலான்னு சொல்லி அவன் ரெடியாக காத்துக்கிட்டு இருக்கிறான்னு நமக்கு பைபிளில் நல்ல ஆணித்தரமாக சொல்லி இருக்கிறது. The Satan is ready to make the people as a leper. He is waiting for the opportunity to convert the saintly people to as a leper. இதைத்தான் பரிசுத்த பவுல் வேற வார்த்தையில் மறைமுகமாக சொல்கிறார். ஏவாள பிசாசு கவனமாயிருந்து ஏவாள் மேலே பிசாசு கவனமாயிருந்து தீட்டுப்படுத்திட்டா மனசை, அதுபோல் உங்கள் மனது கத்தர் அதை பிசாசினால் தீட்டுப்பட்டுருமோ கெடுக்கப்பட்டுருமோன்னு பயந்து இருக்கிறேன்னு சொல்லி சபைக்கு உத்தரவாதம் பண்ணின ஒரு ஊழியக்காருடைய சாட்சியாக இருக்கிறது. That's why Saint Paul is telling like the serpent has deceived the Eve, so such things shouldn't happen these days. எவ்வளவு கவனமாக இருந்து நேக்கா போய் பிசாசு கேயாசிக்குள்ளே பூந்து ஆளை அவுட் ஆகிட்டான் பாருங்க. Somehow the Satan entered the mind of Gehazi. நாமும் கடைசி நாட்களில் பிசாசின் தந்திரங்களை அறியாதவர்கள் அல்லவே. We are not the people not knowing the நம்முடைய ஜீவியத்தை கெடுக்க, நம்முடைய ஜீவியத்தின் மேன்மையை கெடுத்து அந்த ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க விடாவிடி நம்மளை அழிக்க பிரயாசப்படுற வல்லமைகளை நாம் அறியாதவர்கள் அல்ல, அதை அறிந்து அதை மேற்கொள்ளணும். அதுதான் இப்படிப்பட்ட தூதுகள் நமக்கு நம்முடைய கண்களை பிரகாசிப்பதற்கு ஏதுவானது. We know all the deceitfulness
of the Satan, and somehow he is planning to ruin our high standard of living. இதைத்தான் பேதுரு புலம்புறாரு, தவிக்கிறாரு. தெளிந்த புத்தி உள்ளவங்களா இருங்க, விழித்திருங்க, எச்சரிக்கையா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க, கவனமா இருங்க, கவனமாக நடந்து கொள்ளுங்க. இப்படிலாம் நிருபங்களில் அப்போஸ்தலர்கள், கர்த்தருடைய ஊழியர்கள் ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் சபைக்கு எழுதுகிறதாக படிக்கிறோம். And that's why Paul is telling, be of clear mind and be alert and be very much be careful about the deceitfulness. இந்த கடைசி நாட்கள் நம்முடைய மைண்டு முதற்கொண்டு தீட்டுப்படுவதற்கு, நாம் சாத்தானால் வஞ்சிக்கப்பட, சாத்தானால் மோசம் போக, சாத்தானால் விழுங்கப்பட எந்த விதத்தில் இடம் கொடுக்காமடி இப்படிப்பட்ட தூதுகளை கேட்டு ரொம்ப கவனமாக கர்த்தர்ட்ட நெருங்குவோமா. We should be very careful in this last day that we should not get deceived by the Satan. என்னாகமம் 12:10 12:10 அங்க ஒரு மிரியாமை நாம் பார்க்கிறோம். Numbers 12:10 we see Miriam. போன வாரம் முழுவதும் கேயாசியை படிச்சது போல இந்த மிரியாமை இந்த வாரம் முழுவதும் படிச்சு முடிக்க முடியாது. The last week studied with Kayasi, this week studied with Miriam. ஒன்று ரெண்டு விஷயங்களை ஷார்ட்டா ஸ்வீட்டா பாயிண்ட்ஸ் சொல்றேன். நீங்க குறிச்சு நிறைய பாயிண்ட்ஸ் தான் இருக்கு, நீங்க குறிச்சுக்கோங்க, மனதுல வந்த அளவுக்கு நீங்க ஏத்திக்கோங்க. A few things I'll tell only the points, note it down. கிடைக்கும் போது ஸ்டோர் பண்ணி சேமிச்சு வச்சுக்கோங்க. When you get the verse, store it up. இப்ப சொல்ற வசனத்துக்கு ஏற்ற பாதை இன்னைக்கு உங்களுக்கு இல்லாம இருக்கலாம். Now we may not have the way now. என்னைக்காயிலும் ஒரு நாள் இந்த வசனத்துக்கு ஏற்ற பாதையில் நாம் நடத்தப்படுவோம். அன்னைக்கு இந்த வேத வசனத்தை அன்னைக்கு புரட்டி பாருங்க, எழுதி வச்சதை புரட்டி பாருங்க. அன்னைக்கு கண்டிப்பா அந்த வசனம் உங்களுக்கு ஜீவனா இல்லாவிட்டா ஒருவராகிலும் இயேசுவை தொடர்ந்து பின்பற்றணும் அவசியமே கிடையாது. Definitely these words will be alive to you in a particular time. இந்த வசனம் இன்னைக்கு சொல்லிட்டு இன்னைக்கோட கதை முடிச்சிட்டு போய் அடுத்த வாரம் வேற மெசேஜில் போய் அப்படியே முடிஞ்சிட்டு போற வசனம் அல்ல. It's not the verse I'm just telling and then afterwards I am telling something and going on. ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கிற வசனம், யுகமா நிலைச்சிருக்கிற வசனம். It's a verse which will be lasting long till the end. இந்த பாதை உங்களுக்கு இல்லாம இருக்கலாம். இன்னைக்கு இந்த வசனத்துடைய சீரியஸ்னஸ் நீங்க விளங்காம இருக்கலாம், இந்த வசனத்துடைய மேன்மை விளங்காம இருக்கலாம். இனி வர்ற நாட்கள் ஏதாயிலும் ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு வரும். அந்த நேரத்தில் வேதத்தை எடுத்து பாருங்க. பிரதர் அன்னைக்கு இப்படி ஒரு பிரசங்கம் முன்னார் கண்டிப்பாக நினைவுக்கு வரும். திறந்து பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு இதிலிருந்து ஒரு ஜீவனும் ஒரு ஆசீர்வாதமும் அன்னைக்கு விழா போகிறவங்கள தூக்கி எடுத்து நிறுத்தி அந்த பாதையை மேற்கேற்ற வல்லமை வெளிப்படுதா இல்லையான்னு சொல்லி நீங்களே அதை சோதித்து பாருங்க. Sometimes you may not be going through that path now, but a time will come that you will realize that is how useful it is. இதை எதுக்காக சொல்கிறேன்னு சொன்னால், நீங்கள் உங்களுடைய ஜீவிதத்தில் வசனங்களை பொறுக்கிற நேரத்தில் பொறுக்காமல் விட்டுறாதீங்க. ஏதோ அசால்ட் என்னத்தை நிறையா சொல்கிறாங்க, எழுதுறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறத ஸ்பீடாக இருக்கணும். கண்ணு பார்க்கணும், காது கேட்கணும், கையை எழுதணும். You must be very careful in noting down the words which are very precious. விட்டு போட்டு கண்ணு தூங்கிட்டா எல்லாமே ஸ்தோத்திரத்தோட அவுட்டு. If you are sleeping everything is lost. காது கேட்கறது, கண்ணு பார்க்கறது, கையில் எழுதுறது, இது எல்லாத்துக்கும் ஒட்டு மொத்தமாக ஸ்தோத்திரத்தோட ஆளு. You are just leaving all the things closed. எல்லாமே போச்சு. You lose everything. Everything will be lost. ஒன்றும் கேட்காது. தூங்குனா காது கேட்குமா, தூங்குனா கண்ணு பார்க்குமா, பார்த்து எழுதுமா, கை எழுதுமா, தூங்குனா ஒன்றும் செய்யாது. நீங்கள் மூணுமே அவுட் வச்சு உட்காந்துருக்கீங்களா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மிரியாம் குஷ்டரோகியா மாறினா. Miriam became a leper. அவ குஷ்டரோகிக்குரிய ஆள் கிடையாதுங்க. குஷ்டரோகிக்குரிய ஆள் கிடையாது. She is not a person to become a leper. வந்து லேவி கோத்திரத்தில் பிறந்தவ. அது ஆரோனுக்கும் மோசைக்கும் தங்கச்சின்னு சொல்றாங்க. அவ வந்து மிரியாம் வந்து ஒரு சாதாரண ஆள் கிடையாது. Miriam is not an ordinary person. She born the living. ஒரு ஸ்திரீ. அவ குஷ்டரோகியா மாறுறதுக்கு காரணம் என்ன? தானே தன்னுடைய வாழ்க்கையில போய் அதை சம்பாதித்து அதை தன்னுடைய ஜீவியத்தில் கவனம் இல்லாமல் அதை சம்பாதித்து கொண்டார். She is a woman placed highly, but she earned this leprosy because of her mistake. மிரியாம் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த காலை வேளையில தீட்டு நமக்குள்ள பிரவேசிக்க கூடாது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக கர்த்தர் கொண்டு Miriam is an example this morning that defilement should not enter us. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். உலகத்தின் எல்லா தீட்டுக்கு நம்மை விலக்கிக் கொள்வோமா. We should preserve ourselves from all the defilement of this world in this life. கடைசி நாட்கள் இந்த மிரியாமை ஒரு விசை நம்முடைய கண்களுக்கு முன்பாக எடுத்துக்காட்டாக கொண்டு வந்து இந்த தீட்டு உண்டாகிறதுக்கு, இந்த குஷ்டரோகம் உண்டாகிறதுக்கு மிரியாம் மேன்மையான ஸ்திரியாச்சே, இவளுக்கு குஷ்டரோகம் வர காரணம் என்ன என்பதை விளங்கி நாமும் கூட அதை விளங்கி நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் சுவாமத்தின் ரீதியில் அதை படித்தோன்னு சொன்னால் நமக்குள்ளேயும் குஷ்டரோகம் வராதபடி கர்த்தர் அனுமதிக்காதபடி பாதுகாப்பார். The last days once again let us bring Miriam in front of us and we remember how highly placed woman has become this leper. This such thing should not happen in our life. மூலமாக நமக்குள்ள இந்த தீட்டு வர காரணம் என்ன? What is the reason that என்னாகமோ 12:10 மட்டும் சீக்கிரம் வாசித்துருங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
Praise be to the name of இந்த the இடத்துல Lord. மிரியாம் குஷ்டரோகியா மாறி தீட்டுள்ளவளாய் மாறினாள். Miriam has become a leper. இந்த இடத்துல மிரியாம் குஷ்டரோகியா மாறலது தீட்டுப்பட காரணம் என்ன? Why she has become defiled? Because இவள் நடத்திப்புக்கு விரோதமா பேசினா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நடத்திப்புக்கு விரோதமா பேசினாள். she spoke against the leading. கடைசி நாட்கள்ல நம்முடைய லைஃப் தீட்டுப்படாம பாதுகாக்கப்பட்டு கர்த்தருடைய வரிக்கு போறதுக்கு தான் சபையில நடத்திப்புக்காரங்களை வச்சிருக்கிறார். In the last days we should not get defiled. That's why God is keeping a leading in the church. இந்த சபையில தான் நமக்கு உண்மையாகவே எல்லா சூழ்நிலையில உலகத்தில் எவ்வளவோ டெனாமினேஷன் இருக்கான இந்த ஐக்கியத்தில் நடத்திப்பு இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. தேவனுடைய சபையை நடத்திப்பு இல்லாமல் நடத்த முடியாது. நீங்களும் நடத்திப்பு இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. இப்படி தான் இந்த நடத்திப்பின் அம்சத்தை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். And there are so many denominations in this world, and this is the only church where we have the leading. இந்த நடத்திப்புக்காரங்களுக்கு ஒரு மனுஷன் சபையின் லீடிங், சபையினுடைய நடத்திப்புக்கு ஒரு மனுஷன் அடங்கி இருந்தால் போதும், ஒரு தீட்டு உன் வாழ்க்கையில் பிரவேசிக்கவே மாட்டாது. If a person is confining himself to the leading, nothing will enter him. இந்த இடத்துல மிரியாம் நடத்திப்புக்காரனாகி மோசே செஞ்ச காரியத்துக்கு அகைன்ஸ்டாக எழும்பி எதிர்த்து, மிரியாமுக்கு ஒரு வேளை நடத்திப்புக்காரனாகி மோசே செஞ்சது பிடிக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் பிடிக்காமல் இருந்ததுனால தான் அவன் எதிர்த்தா. அவன் வந்து சும்மா எதுக்கலை. மிரியாம ஆரோனும் சும்மா எதுக்கலை. மோசே செஞ்சது தப்பாக இருந்ததுனால தான் எதிர்த்தா. ஆனாலும் வேதம் சொல்லுது மிரியாம் நடத்திப்புக்காரனை எதிர்த்திருக்கக்கூடாது. This Miriam stood against the leading. Though it could be right, but it was not to be done like that. நடத்துகிறவங்களை, நமக்கு நடத்திப்பாக வைத்திருக்கிற சபையின் பிரமாணங்களை ஒழுங்குகிற மீறுறமோ எதிர்க்கிறோமோ அந்த இடத்துல தீட்டு நமக்குள்ள வந்து விடுகிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்வோம். Whenever we are against the leading and against the teachings of the church, the defilement comes into us. இதுக்கு நாம் நிறைய நபர்களை சொல்லி நிறைய விஷயங்களை பேசினா நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிடுறேன். There are so many things I can tell, but I'll go to the next point. இந்த சபையில் என்ன நடத்திப்புக்காரங்க இவ்வளோ ஹார்டாக இருக்கிறாங்களே, நடத்துகிறாங்களே, இவ்வளோ கஷ்டமாக நம்மளை இது பண்ணுறாங்களே அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க. ஒவ்வொரு நடத்திப்புலையும் ஒரு பிளஸ்ஸிங் இருக்குது, ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. Don't think that leading is sometimes very hard, but all these things will be a blessing for your life. உங்களை நடத்துகிற விஷயத்தில் உங்களை அந்த நேரத்தில் ஒரு ஹார்ட்னஸை நீங்கள் விளங்கலாம், ஒரு கடினத்தை விளங்கலாம். ஆனால் அதனுடைய முடிவு ஆசீர்வாதமாக தான் இருக்கும். உங்களுக்கு நஷ்டமாக இருக்காது. உங்களுடைய மனசுக்கு ஏற்ற விதத்தில் இப்படி செஞ்சுருக்கலாம், அப்படி செஞ்சுருக்கலாம் நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் நீங்கள் உங்கள் மனசுக்கு ஏற்ற விதத்தில் யோசிக்கிறது தான் உங்களை மரண வழியில் கொண்டு போய் விட்டுரும். அதான் அது உங்களுக்கு அது பொல்லாததான் முடிஞ்சிடும். ஆனால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிற அந்த நோத்து கூட ஒப்பு கொடுத்து பாருங்கள். அதுதான் தீட்டு நமக்குள்ளே வராதபடி நம்முடைய ஆத்மாவை காக்கக்கூடியது. Sometimes it will be very hard, but you can live according to your wish, but if you go through this leading, definitely God will bring you. சொல்ற விஷயத்துக்கு நீங்க கீழ்ப்படியாம உங்களுக்கு இருக்கிற ஆலோசனை நீங்க ஒப்பு கொடுக்கும்போது உங்களுக்கு எழுத்தின் பிரகாரமான நன்மை வர்ற மாதிரி தெரியலாம். ஆனா ஆவிக்கிற விஷயத்துல உங்களை அறியாமையே தீட்டு ஏதாயிலும் ஒரு விஷயத்துல ஆவிக்கிற ஜீவியத்துல அந்த சுவாபத்தின் பதில் நீங்க நஷ்டப்பட்டுருவீங்க. அதை வைத்து நடத்துறவங்களை உங்களுக்கு விருப்பம் இல்லாத நடத்த முடியாது வைக்கலாம். அதில் எழுத்தின் பிரகாரம் நன்மை இல்லாமல் போயிடலாம். நடத்துறது எழுத்தின் பிரகாரம் நன்மை இருக்காது. ஆனால் ஆவிக்குரியத்தில் சுவாமம் பாதுகாக்கப்பட முடியாது. கர்த்தர் அப்படி நடத்தலாம். Sometimes சொல்ற பாயிண்ட் விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். You may get some little blessings because of your own way of living, but you will not be blessed spiritually if you are not obeying to the leading. ஒரு பாயிண்ட் நம்ம விளக்கி கொண்டே இருந்த நேரம் ஆயிரும். பாயிண்ட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. சபையின் ஒழுங்கு, சபையின் சட்டத்திட்டம், சபையில் இருக்கிற நடத்திப்பின் அனுபவத்தை நம்ம இந்த நாட்களில் மேன்மைப்படுத்தி அதுக்கு நாம் கீழ்ப்பட்டி எப்போ நம்மளை நடத்துறதுக்கு ஒரு ஆள் எப்போது இருக்கணும். We should obey the discipline of the church and the leading in the church. ஊருக்கு போனால் கூட இப்போ ஊழியக்காரங்க இருக்கிறோம், ஊழியக்கார சிஸ்டர்ஸ் இருக்கிறோம், சபையை நடத்துகிறோம், சபை நம்ம ஐக்கியத்தில் இருக்கிறோம். நம்ம இப்போ சொந்தக்காரங்க, நமக்கு சொந்தக்காரன் உலகத்தான இல்லை, உலகத்தில் இருக்கிறதான மனுஷர் இல்லை, புரஜாதியார் இல்லை, மற்றவங்களாம் கிடையாது. இப்போ நம்ம வந்து சபையின் ஐக்கியத்துக்குள்ள வந்து ஒரு நடத்திப்புக்குள்ள ஒரு சபையின் ஐக்கியத்துக்குள்ளே வந்துட்டோம். We are in a church and the leading in the church. இப்போ ஒரு ஊருக்கு போகிறீங்க அல்லது ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு போகிறீங்க, பிரதர் நாங்கள் இப்படி போகிறோம் அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு நடத்திப்பின் நாங்கள் போக மாட்டான்னு சொல்ல போகிறது கிடையாது. நடத்திப்பின் வாயிலாக நீங்கள் ஒரு அந்த நீங்கள் போகிறோங்கிறத வெளியரங்கமாக நீங்கள் போகிற அப்படின்னால அந்த இடம்தான் உங்களுக்கு அந்த சேஃப்டி, ஒரு பாதுகாப்பே அல்லாமல் நீங்கள் என்னத்தை சொல்கிறது, என்ன பண்ணணும், என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் அதை ஒரு நடத்திப்பு இல்லாமல் ஒரு சொல்லாமல் நம்ம போயிட்டோன்னா அந்த இடத்துல நமக்கு பாதுகாப்பு கம்மி. Suppose sometimes you may go to some other place, but suppose you are going by the leading of the servant of God, you will have the protection with you. நல்ல ஒரு வார்த்தையை நான் சொல்லி முடிச்சிடறேன். நம்மளை எப்போது நடத்திப்பாருடைய நாலேஜோடு நம்ம இருந்து பழக ஒப்பு கொடுங்க. அப்போ தான் உலகம், பிசாசு, மாம்சம் எது உங்களை தொடாது, நீங்கள் தீட்டுப்பட மாட்டீங்க. Learn this, be in the leading of the servant of God, and the devil will not touch you. நடத்திப்பாருடைய நாலேஜ் இல்லாமல், ஊழியக்காரங்களுடைய நாலேஜ் இல்லாமல்
நீங்கள் எதை செஞ்சாலும் அந்த பிரயாணமோ அந்த செய்கையோ அந்த ஒரு பொருளை வாங்குகிற ஒரு அனுபவமோ எந்த ஒரு கிரியையோ அது நம்மை தீட்டுப்படுத்திடும். Anything you do of your own without the knowledge of the servant of God or your leader, then sometimes something will happen to you. கேயாசி எலிசாவுடைய நாலேஜ் இல்லாமல் போய் செஞ்சதுனால அது அவனுக்கு குஷ்டரோகமாக போச்சு. நான் யோசிக்கிறேன், அப்பா எலிசாவே எங்கள் அம்மா எங்கள் வீட்டில் இப்படி கஷ்டப்படுறாங்க, நீ தான் வேண்டான்ட்டு எனக்காக வாங்கி கொடுன்னு எலிசாட்ட கேட்டு வாங்கியிருந்தானா ஒருவேளை இது அந்த அந்த இடத்துல இவ்வளோ பெரிய குற்றமாக போயிருக்காது கேயாசிக்கு. நான் யோசிக்கிறேன், அது நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்கன்னு தெரியல. Because Gehazi had done something without knowledge of Elisha, such a horrible thing has happened in Israel. ஒருவேளை கேயாசி வந்து வாயை திறந்து என் வீட்டில் கஷ்டமாக இருக்குது, பிள்ளை குட்டிகளுக்கு துணி இல்லை செய்யலை, நீங்கள் உங்களுக்கு வேண்டாம் எனக்கு கூட நான் பிள்ளை குட்டிக்காரன் அப்படின்னு கேட்டிருந்தா எலிசா நாகமானின் பொருளை வாங்கி தராட்டாலும் எலிசா வேற ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணியிருப்பான். ஒரு எலித்தின் பிரான விஷயத்தில் கஷ்டப்படுறாரு ஹெல்ப் பண்ணியிருப்பான். நீ வாயை திறந்து எலிசாட்ட நீ நடத்தி வரட்டு வாயை திறந்து பேசியிருக்கனால Gehazi could have opened his mouth and talked his difficulties to Elisha. Eli could have made some other arrangement. நடத்தி இல்லாம காரியத்தை செய்து விட்டான். You should not do anything. He has done anything without the leading. ஆலோசனை சொல்றேன், எந்த காரியத்தை செஞ்சாலும் நடத்துறவங்களுடைய நீ நாலேஜ் இல்லாமல் நீ எதை செஞ்சாலும் அது உன்னை தீட்டுப்படுத்தும். Anything you do without the leading of the leader, something it will defile you. எந்த நேரத்திலையும் நம்மளை நடத்துறதுக்கு ஒரு ஊழியக்காரங்க சபையில் இருக்கிறாங்க, ஊழியக்காரங்களுடைய நாலேஜோடு செய்யுங்க. நாங்கள் இல்லாட்டாலும் ஃபோன் பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு வியாதி வந்துருச்சா நீங்கள் யோசிக்கலாம். வியாதி வந்தோடனே பிரதர் உடனே வரமாட்டார். நான் ஒரு பாயிண்ட் சொல்கிறேன், நேரம் நான் ஜாஸ்தியாகுது, நான் சொல்லாமையும் இருக்க முடியல. இந்த பாயிண்ட்டுகள் வரும்போது நம்ம நிறைய படிக்க வேண்டியது இருக்குது. ஆனாலும் சொல்கிறேன், நீங்கள் ஒரு தடவை ஃபோன் பண்ணுறீங்க. இப்போ பால்தேவராஜ் பிரதர் இருக்கிறாரு, ஒரு தடவை எனக்கு அவருக்கு ஒரு ஜுரம் ஃபோன் பண்ணுறாரு, ஃபொய்த்தம் ஃபோன் பண்ணுறாரு அப்படின்னு வைத்துக்கொள்ளுங்க. ஒரு உதாரணத்துக்கு, suppose if I receive a telephone call from Baldevaraj brother because he is sick. சிஸ்டர்ஸு ஃபோன் எடுத்தாங்க, பெரிய காய் இல்லை, அப்போ சின்ன சிஸ்டர்ஸ் ஃபோன் எடுத்தான்னு வச்சுக்கோங்க. Some sisters has younger sisters taken the phone. அவங்களுக்குள்ளேயே பேசிட்டு எனக்கு சொல்ல மறந்துட்டாங்க. She has received the information but she has forgotten the information. நாங்கெல்லாம் ஷேர் பண்ணிட்டு இப்படி பிரதர் இப்படி பால்தேவராஜ் ஃபோன் பண்ணார், மேக்ஸிமம் 99 சொல்லிடுவாங்க. ஏதாவது ஒன்று மனுஷன் இயல்பு தானே, மறக்கத்தானே செய்யும். எனக்கு கூட எத்தனையோ விஷயம் மறந்து போகுது. 99% she will tell, but எல்லாருக்கும் மறதி வந்துடுது. திடீர்னு அவங்க ஒரு 10 விஷயத்தில் 9 சொல்லுவாங்க, ஒன்று மறந்து போயிடும். அது மனுஷ இயல்பு, அது வந்து குற்றத்துக்குரியது இல்லை. இப்போ ஒன்று சொல்லாமல் விட்டுறாங்களே சொல்லி நாங்கள் ஷேர் பண்ணுற பால்தேவராஜ் வியாதியான் ஜெபிச்சுக்கிற சொன்னார்னு சொல்லி. Sometimes it is natural to forget, but we will share that in prayer that Baldevaraj has told. கேள்விப்பட்ட உடனே நானும் போய் பார்த்துருக்க மாட்டேன், பெரியக்காவும் போயிருக்க முடியாது, சிஸ்டர்ஸும் போக முடியாது சூழ்நிலை அமைஞ்சு போச்சு எங்களுக்குன்னு வச்சுக்கோங்க. On listening that sometimes I could have not gone and visited him, or the situation may be like that. உதாரணத்துக்கு சொல்லி பால்தேவராஜ் பிரதர் யோசிக்கிறாரு, என்ன ஃபைத்தம் ஃபோன் பண்ண ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கலையே அப்படின்னு அவர் யோசித்துக்கிட்டு இருப்பார். கண்டிப்பாக மனுஷ ஞானத்தில் அப்படி வரும். Baldevaraj brother may think that what is this. இப்போ நான் அதுக்கு பிரதிக்கிரியை நடக்கிறத நான் இப்போ சொல்கிறேன். இப்போ பால்தேவராஜ் பிரதர் யோசிக்கிற மாதிரி நாங்கள் வரல, அது ஒரு சின்ன ஒரு காரியம் தான், அது ஒரு தவறு தான். According to thinking of brother Paul, but he has not, they are not come. நடக்கிற விஷயம், அவர் சப்போஸ் ஃபோன் பண்ணி எங்களால் போக முடியல, சூழ்நிலை அப்படி அமைஞ்சிச்சு, முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் போய் அட்டன் பண்ணிடுவோம். உடனே போய் அட்டன் பண்ணி பார்க்குறது எங்களுடைய உத்தியோகம், அது எங்களுடைய நிர்வாகம், எங்களுடைய ஊழியத்தினுடைய வேலை, எங்களுடைய உத்தரவாதம். அது as far as possible we'll go and attend, this is our responsibility. முடியாத பட்சத்தில் அவர் சொன்ன உடனே கண்டிப்பாக ஒரு ப்ரைஸிங்லையாவது ஒரு தோத்திரம் பண்ணுவோம், ஒரு ஜெபத்தில் சொல்லி ஜெயிப்போம். சப்போஸ் சிஸ்டர்ஸ் இப்போ சொல்ல மறந்துட்டாங்க, பால்தேவராஜ் பிரதர் ஜொரம்னு சொன்னது எனக்கு மறந்துட்டாங்க, எனக்கு மறந்தாலும் அவங்களாலையும் 4 தோத்திரம் கண்டிப்பாக பண்ணி தான் இருப்பாங்க, பண்ணால் விட போகிறதில்ல. நான் எனக்கு வர்ற ஒரு ஃபோன் காலை நான் சொல்ல மறந்துட்டு நான் ஒரு 4 தோத்திரம் பண்ணுவேன். இல்லை சபையில் எங்கள் ஊழியக்காரன் ஜெபம் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஜெபம் நடக்குது. ஃபெய்த் நம்மளுக்கு தெரியாது, அவங்களுக்கு காலையில் 4 மணிக்கு ஜெபம் நடக்கு, 6 மணிக்கு ஜெபம் நடக்கு. இப்படி கூடி வரும்போது தான் தோத்துறோம் நாங்கள் சொல்கிறோன்னு நினச்சிக்கிட்டீங்கன்னா நீங்கள் in this sometimes she might have forgotten. Even if she forgets, she will not fail to praise for her. முடிஞ்ச அளவுக்கு எங்களுடைய வேலைகள் நிறைய வேலை இருக்குது. தலைக்கு மேலே எங்களுக்கும் வேலை இருக்குது, பெரியக்காவுக்கும் வேலை இருக்குது. தலைக்கு மேலே வேலை இருந்தாலும் ஜெபத்தை மிஸ் பண்ணுறதில்ல. ஒரு சில வேலை 6:30 மணி 7 மணி லேட் ஆகிட்டா கூட சக்கையை பிழிஞ்சிடுறதான், விடுறதில்ல. ஒருத்தர் சக்கையை பிழிஞ்சிக்கிறோம், மனக்கால் நிற்கிறோம், செய்கிறோம். என்னத்தையும் ஒன்று சபையை காப்பாற்றணுமே, ஊழியத்தை தூக்கி நிறுத்தணுமே, பாதுகாக்கணுமே. அதனால எப்படியாவது ஜெபம் நடக்கும். நைட் 10 மணி ப்ரைஸிங்கோ செய்தோ ஒரு வேளை தவறிட்டா 2 பேராவது வந்து உட்காந்து என்னத்தையா நடந்துகிட்டு இருக்கும், விடுறதே கிடையாது. There could be many works that preventing us to pray, but somehow we'll manage, we'll pray and pay for that. ஒருவேளை நாங்கள் உங்கள் வீட்டில் வந்து பார்க்கல, உங்களுக்கு அது மனசில் குறுத்துட்டே இருக்கு, என்ன பிரதர் வரலன்ட்டு நீங்கள் சோர்ந்துருவீங்க. அடுத்த பிரதர் முகத்தை பார்க்க மாட்டீங்க, சரியாக பேச மாட்டீங்க. அப்படி மனுஷன் பால்தேவராஜ் அப்படி செய்ய மாட்டார். பொதுவாக ஒரு உதாரணத்துக்கு இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் தோத்துறோம் அல்லே லூயா விடுதலையை தாருங்கிறோம், கர்த்தர் கேட்க மாட்டாரா?
Sometimes we might have not அப்படி visited. கர்த்தர் கேட்டு கொண்டிருக்கிறவரினால்தான் இன்றைக்கு ஜீவனோடு தேவனுடைய சபையில் இருக்கிறார் என்பதை ஒரு விசை கர்த்தருடைய ஆவியானவரோடு சொல்லிக்கொள்ள நான் வாஞ்சி Listening those praise, that's why the Lord is preserving every one of you here. இப்போ என்ன நடக்கு? இப்போ பால்தேவர் இந்த ஒரு விஷயம் சொல்லிட்டு விட்டுட்டார். அடுத்த முறை ஜுரம் வந்துச்சுனால எங்கே ஊழியக்காரங்கிட்ட சொல்லி எங்கே வர போகிறாங்கன்ட்டு சொல்லாமே விட்டுறாரு. Paul the brothers said that உதாரணத்துக்கு இது நடக்கிற சம்பவம் தாங்க, நான் புதுசாக சொல்கிறேன். last time no one has come and visited, so yes. ஃபோன் பண்ண பெரிய கேட்டேன், அவங்க வந்து பிரதர்கிட்ட இன்றைக்கி சொல்லலையாமே, சிஸ்டர்ஸ்ட்டு ஃபோன் பண்ண சொல்லலை, எங்கே ஊழியக்காரங்க அவங்க என்ன ஃபோன் எடுத்துகிட்டு சொல்ல மாட்டாங்க, எங்கே வர போகிறாங்கன்னு அவரே என்ன செய்கிறாரு, அதுக்கு பிறகு மனசில் கஷ்டங்களை வச்சுக்கிட்டு அவரே சொல்லாமே விட்டுறாரு. சொல்லாமல் விட்டால் எப்படி நாங்கள் ஹெல்ப் பண்ணுறது? ஒரு தோற்றமாவது பண்ணி ஹெல்ப் பண்ணுவோமே. Next time he is not at all telling this information. சொல்ல வர்ற பாயிண்ட் என்னன்னா, முழு எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமாக நடத்தி வாருடைய நாலேஜோடு எப்போது நீங்கள் இருங்க. And everything should be in the knowledge of the leading. நான் உங்களுக்கு ஒரு 10 தோத்திரம், உங்களுக்கு 10 தோத்திரமாயிலும் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு ஊழியக்காரங்க ஒரு 10 தோத்திரம் வாயை வைத்த கட்டி உங்களுக்கு தோத்திரம் பண்ண கர்த்தர் கேட்க மாட்டாரா? If the servant of God is giving a 10 praising for you, will not the Lord listen to that? இன்னும் உங்களுக்கு ஆசீர்வாதம் தானே. நீங்க இதுல நடத்தி பாடி நாலேஜோட ஒரு கீழ்ப்படிதலோட செய்யறதுனால உங்களுக்கு என்ன நஷ்டம் வந்துச்சு? This is a great blessing for you. உங்களுக்கு என்ன நஷ்டம் வந்துரும்? What you will lose? ஒண்ணுமே வராது. Nothing will be, you will not lose anything. Praise be to the name of the Lord. சபையில நடத்திப்புங்கிற ஒரு விசேஷமான ஒரு அனுபவத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். The church leading is a very precious thing. மிரியாம் இந்த விஷயத்துல எதிர்த்தா அதற்கு அவ எசஞ்சி போகல. Miriam stood against for this leading. தீட்டு வந்து விட்டது. That's why the defilement has entered. அடுத்தபடியாக இந்த மிரியாமை குறித்து அதே சப்ஜெக்ட்ல என்னாகும் 12:10 வாசிக்கிறோம். இவளுக்கு பயம் இல்லாம போயிருச்சு. அதாவது இந்த மோசேட்ட இப்படி பேசுறமே, மோசேயை எதிர்க்கிறோமேன்னு ஒரு பயம் இல்லாம பேசிட்டா. Another thing that we read in 12 and that is Miriam lost the fear concerning Moses. எனக்கு ஒரு நல்ல ஒரு பாஸ்டர் சொன்ன வார்த்தை என் காதுல தொனிக்கிறபடினால அதை இப்போ உங்களுக்கு சொல்லுகிறேன். I remember a verse which has been told by a pastor. சபையில வந்த பின்பு நம்மள நடத்துகிற ஊழியக்காரங்க முட்டாளா இருக்கலாம், படிக்க தெரியாத ஒரு ஆளா இருக்கலாம். In the church the leader may be an illiterate person. இல்லது நான் இப்போ நிறைய படிச்சிருக்கிறேன், எனக்கு மேலே இருக்கிற என்னை நடத்துகிற பாஸ்டர் சென்ட்ரல் பாஸ்டர் படிக்க தெரியாத ஒரு ஆளாக இருக்கிறாருன்னா அப்படி இருக்கிறான்னு வச்சுக்கொள்ளுங்களேன். Suppose the leader or the elder chief central pastor is a illiterate person. சென்ட்ரல் பாஸ்டரை காட்டி எனக்கு எழுத்தின் பிரகாரமான படிப்பு விஷயத்தில் 4 அனுபவம் ஜாஸ்தியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. Literally I may be more qualified than the central pastor. விசுவாசிங்க நீங்கள் இருக்கிறீங்க, உங்களை போல நான் யாரும் ஒன்றும் நான் படித்தது கிடையாது. And there are so many believers, I am not as much literate as many of you here. சாதாரண ஒரு படிப்பு, ஒரு கிராமத்தில் பிறந்து ஒரு படிப்பு படிச்சுட்டு வந்த மனுஷன் தான். I am just I had a very less education in the village. பிறந்தது கிராமம், படித்தது கிராமம், வளர்ந்தது கிராமம். சிட்டி மெட்ராஸ்ன்னு சொல்லி நான் வந்ததே ஃபர்ஸ்ட் ஊழியத்து வந்த பிறகு தான் மெட்ராஸை பார்க்குறேன். தெரியல. முந்தின ஒரு வருஷம் கன்வென்ஷனுக்கு வந்த இரும்புலீர் கன்வென்ஷனுக்கு மெட்ராஸுக்குள்ளே நான் போகலை, இரும்புலீரோடு நின்றுட்டு போயிட்டேன். மெட்ராஸ்ன்னு பார்த்ததே நான் ஊழியத்து வந்த பிறகு தான் மெட்ராஸை நான் பார்த்தேன். பக்கத்தில் இருக்கிற சிட்டிக்கெல்லாம் போயிருக்கிறேன், எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற பல சிட்டிகளுக்கு போயிருக்கிறேன், செஞ்சுருக்கிறேன். மெட்ராஸ்ன்றாங்களே எப்படி இருக்குன்னு சொன்னது நான் ஊழியத்து வந்த பிறகு தான் நான் சென்னை பட்டணத்தையும் நான் பார்த்தது. After coming to the ministry only I see in the city Madras. அப்படி நான் கிராமத்தில் வளர்ந்து நான் குறைவான ஒரு படிப்பு படிச்சுட்டு வந்து ஒரு மனுஷன் தான். I am a less educated person born in a village. இப்படி நமக்கு நடத்துறவங்க நம்மளை காட்டிலும் குறைவாக படிச்சிருப்பாங்க, நமக்கு மேலே இருக்கிற பாஸ்டர் ஒரு குறைவாக படிச்சிருந்தா கூட நம்ம அற்பமாக எண்ணி அந்த காரியத்தில் பயம் இல்லாமல் அவங்களுக்கு முன்னால் போய் நம்ம நின்று பேசக்கூடாது. We should not be think low of the person though they are less educated than you. உங்களை நடத்துறவங்க உங்களை ஒரு கல்லை கொண்டு வந்து உங்களை நடத்த முடியாது அந்த மார்க்கத்தில் கொண்டு வந்து வச்சாலும் அந்த கல்லுக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சிருக்கணும். Even if a stone is placed to lead you, you must obey that. உங்களை நடத்துறதுக்கு ஒரு பிரதர் இருப்பார், நான் 2வது வருஷத்து பிரதர் நாளைக்கு இங்கே சபைக்கு வர்றான்னு வச்சுக்கோங்க, நீ ஏற்றுக்கிடுவீங்களா? Suppose there is a கேள்வி பாலாஜினர் சபையாரை பார்த்து கேட்குறேன், நாளைக்கு ட்ரைனிங் முடிச்சோடனே 2வது வருஷத்து பிரதர் இங்கே வர்றாரு, எங்களுக்கு எல்டர் வேணும், அப்பா பாஸ்டர் போயிட்டார், எங்களுக்கு எல்டர் வேணும், பாஸ்டர் வேணும். அப்படிப்பட்ட ஆவி இருக்குதா இங்கே யாருக்குள்ள ஆயிலும் விரட்டிருங்க. கேலிக்கு கிண்டலுக்கு இல்லை, கவனமாக ஜீவியத்தில் சத்தியத்தில் வளர இடம் கொடுங்க. It's not for fun I am telling, but be careful. நாளைக்கு ட்ரைனிங் முடிச்சுட்டு 2 வருஷம் ட்ரைனிங் முடிச்சுட்டு 3வது வருஷம் இங்கே ஒரு பிரதர் வர்றாரு உங்களுக்கு இன்சார்ஜா, நீங்கள் கீழ்ப்படிவீங்களா? Suppose a new brother comes as in charge here, will you obey him? நம்ம கீழ்ப்படியுமா? Do we obey him? ஒரு கல்லை உங்களுக்கு முன்பாக கத்தர் வச்சு கொண்டு வந்து வச்சால் நடத்திப்பு அதான், அதுக்கு கீழ்ப்படியணும்னு எத்தனையோ பரிசுத்தவான்கள் சொல்றது என்னுடைய காதுக்கு விழுந்திருக்கிறது. Suppose God brings and keeps a stone here to lead you, must obey it. பயம் இல்லாமல் பேசிட்டா, எதிர்த்துட்டா, என்ன நீ எப்படி பண்ணுற, என்ன ஆய்வின்னு பயங்கரமாக பேசுனது மிரியாமுக்கு அது தீட்டாக மாறிடுச்சு. She has spoken without fear, that is God has made it. இஸ்ரவேல் நடத்திப்பாளுடைய பட்சத்தில் தவறுகள் கூட இருக்கலாம், தப்பாக நடத்துகிற மாதிரி தெரியலாம், உண்மையாக அது தப்பாக தான் இருக்கும்.
ஆனால் எதிர்க்கிறதுக்கோ அதை பயம் இல்லாமல் போய் நின்று பேசுறதுக்கோ இடமே கிடையாதுன்னு பைபிளில் போட்டிருக்கு. But sometimes the leading may be wrong only, but it's not for you to. உலகம் அக்செப்ட் பண்ணலாம், பேசுறவங்களுக்கு அது சாதகமாக இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய வேதம் அதை அங்கீகரிக்கிறதே இல்லை. The word of God is not approving that. இந்த ஊழியம் அப்படிப்பட்ட விசேஷமான ஊழியங்க. The ministry is so precious one. இந்த ஊழியம் அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான ஊழியங்க. This ministry is so precious. பொல்லாத உலகத்தில் ஒரு ஊழியக்காரன் பிரதிஷ்டை பண்ணி கர்த்தருடைய ஊழியத்துக்குன்னு வந்து நிற்கிறது சாதாரண விஷயம் இல்லை. It's not ordinary thing to consecrate a servant of God and come here standing. ஊழியக்காரரை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். God has given us such ministers to us. மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான ஊழியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். In the order of Melchizedek, God has given us ministers. பயத்தோடு நடுக்கத்தோடு ஆண்டவருக்கும் ஊழியக்காரங்களுக்கும் தேவனுடைய சபைக்கும் நடுங்கி பயந்து இந்த விஷயத்தை நம்ம ஒப்புக்கொடுத்து Let's have that fear and stand in the front of God. பிரசங்கி 5 அதிகாரம் முதல் 2 வசனத்தை அதுக்கு ஆட் பண்ணி அந்த வசனத்துக்கு ஏற்ற மாதிரி குறிச்சு வச்சுக்கோங்க. இது ரெண்டாவது பாயிண்ட்டுக்கு குறிச்சு வச்சுக்கோங்க. Ecclesiastes 5:2. Let's note that நீங்க words. படிக்க வேண்டியது வீட்டில் போய் தியானிக்க வேண்டியது உங்க பொறுப்பு, விட்டுறேன் உங்க பொறுப்பு. Read it in the house and meditate. இந்த மிரியாம் குஷ்டரோகி அல்லது தீட்டுப்பட்டு போறதுக்கு காரணம் என்ன? What is the next reason for defilement to enter Miriam? மிரியாம்னு சொன்னா அதுக்கு 4 ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கிறது. There is 4 spiritual meaning of Miriam. அது முதலாவது மிரியாம்னு சொன்னா கலகம் செய்கிறவள். The Miriam and those who do rebellious people. கலகம் செய்கிறவள். The rebellious people. ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகளுக்குள் கலகத்துக்குரியதான விதத்தில் நாம் பேசவோ தர்க்கிக்கவோ நாம் கிரியை செய்வோ கலகம் வரக்கூடாது. கலகத்தை தூண்டுறவங்களாகவோ கலகத்தை டுஸ் பண்ணி விடுறவங்களாகலாம் நம்ம இருக்கக்கூடாது. There shouldn't be anybody who are instigating rebellious in the midst of the church. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனுடைய சபைக்குள்ளேயோ நம்முடைய சொந்த வீட்டுக்குள்ளேயோ இப்போ மனைவி திடீர்னு கொஞ்சம் உப்பு அதிகமாக போட்டு சமைச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணத்துக்கு ஒரு விஷயம். For example, suppose wife is cooking and putting little salt more. டெய்லியே வேணுங்கன்னு போட்டு சமைக்கிறவங்க இருக்கிறீங்களே தெரியல. ஒரு வேளை அப்படியே அதை தெரியாமல் போட்டு சமைச்சிட்டாங்க, உப்பு அதிகமாக போச்சு. Sometimes there could be some wives doing intentionally, but by chance it has happened. அதனால் மனைவியை திட்டி சாப்பாட்டை தூக்கி எரிஞ்சு என்னத்தை சமைக்கிறீங்க அந்த அவங்க நல்லா சமைக்கிறாங்க பாரு. இப்படிலாம் கலகத்தை உண்டாக்கி குடும்பத்தில் கலகத்தை உண்டாக்குற பேர்வழிகளாக பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் நம்ம இருக்கவே கூடாது. இதெல்லாம் கலகத்தை உண்டாக்குற ஆவிகள். Because of that you shouldn't make a big problem in the house. இன்றைக்கி அநேகருக்குலாம் இந்த சாப்பாடு விஷயத்தில் ஜெயம் இல்லை. சும்மா நல்லா சமைக்கலாம், என்ன சமைக்கிறது so many people are வீட்டில் கலகம் உண்டாகும். மனைவி உங்கள் மேலே விருப்பப்படுவாளா? மனைவிக்கு உங்கள் மேலே ஒரு சந்தோஷம் உண்டாகுமா? பிள்ளைகளுக்கு உங்கள் மேலே உங்கள் பிள்ளைங்க உங்கள்கிட்ட என்னத்தை படிப்பாங்க? அருமையான தகப்பன்மார்களே தாய்மார்களே இப்படிலாம் பேக்குன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சகிக்க முடியல, கொஞ்சம் உப்பு அதிகமாச்சுன்னு வேணுக்குன்னு போட்டுருவாங்களா? சரி வேணுக்குன்னு தான் 10 நாள் போடட்டுமே, சகிச்சுக்கிட்டு இருங்க, ஆசீர்வாதமாக மாறும். அது கலகத்தை உண்டாக்கக்கூடாது. உங்கள் பிள்ளைங்க என்னத்தை படிப்பு, என்ன சுவாபத்தை படிப்பாங்க? What nature they will children will read from you. சபையிலையும் கூட ஒரு விசுவாசி உங்களை ஏதாவது திட்டாரு, ஏதோ எடுத்து பேசிட்டாரு, ஏதோ உங்களை தப்பாக கிரியை செய்கிறான்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப தப்பாக பேசுகிறான்னு வச்சுக்கோங்க. Suppose a believer talks ill of you. நீ போய் அந்த பர்டிகுலர் விசுவாசிகிட்ட போய் 4 பேர் தூண்டி விட்டாங்கன்ட்டு நீ போய் அந்த விசுவாசிகிட்ட போய் என்ன இப்படி பேசுனியாம, என்ன இப்படி பண்ணுற, என்ன இப்படி என்னை பார்க்குற, என்ன இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படி உனக்கு போய் பேசுறதுக்கு ரைட்டே உனக்கு கிடையாது. You don't have any right to go to the believer and அப்படி நீ போய் அந்த விசுவாசிகிட்ட உண்மையாகவே அந்த விசுவாசி பேசியோ உனக்கு விரோதமாக பேசியோ பேசாமல் எப்படி இருந்தாலும் அந்த விசுவாசி போய் நீ முட்டினேன்னு சொன்னால் அது கலகத்தை உண்டாக்குறாவே. If you go on fighting with that believer, you are making rebellion. ஊழியக்காரங்க எதுக்கு இருக்கு? நீங்கள் 4 சிஸ்டர்ஸும் பிரதர் எதுக்கு இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம்? What for there 4 sisters and brother here? நீ கொடுக்குற தசமபாகத்தை வாங்கி கட்டடம் கட்டிட்டு போகிறதுக்கா? To receive the tithe and build buildings here. கொடுக்குற காணிக்கெல்லாம் வாங்கி கட்டடம் கட்டிட்டு போகிறதுக்காக? Is it for me to build buildings here? உலகால் நின்று அழுது கட்டடம் மூட்டி உங்களுக்கு கட்டிட்டு சோத்திரம் பண்ணி கட்டடத்தை கட்டி முடிச்சோடனே பெட்டியை தூக்கிட்டு போயிருங்க வேறு இடத்துக்குன்னு சொல்லி நாங்கள் அப்படி உங்களுக்கு கட்டடத்தை கட்டி எடுத்துட்டு பெட்டியை தூக்கிட்டு போகிறதுக்காக நாங்கள் இந்த இடத்துல இருந்து ஊழியம் செய்யறதுக்காக கத்தர் வச்சுட்டாரா? Doing the ministry to only build the building here. கட்டடத்தை கட்டி முடிச்சுட்டு பெட்டியை தூக்கிட்டு நாங்கள் வாடு போயிட்டு தான் இருப்போம். அது வேற விஷயம். அந்த ஊழியங்களுக்கு இருக்கு. ஆனால் நீ உனக்கு ஒரு விசுவாசி உனக்கு வருமா ஏதாவது பேசுனா முதல்ல சொல்ல வேண்டியது எங்களிடத்துல. மெயின் ஊழியமே எங்களுக்கு அதான் அந்த இடத்துல. Suppose if anybody talks ill of you, it is your duty to tell us first. இன்னொரு விசுவாசி போய் கரெக்ட் பண்ணுறதுக்கு நீ போய் அவங்கள போய் என்ன இப்படி பேசுனா, என்ன இப்படி பண்ணுற, நீ கலகத்தை உண்டாக்குறதுக்குள்ள ஆள் அல்ல. நீ குஷ்டரோகின்னு வேதத்தில் சொன்ன குறித்து சொல்லுது. நீ தீட்டுள்ளவன். It's not for you to go to the believer directly and pick up quarrel. நீ டைரக்டாக போய் அந்த விசுவாசிட்டு மோதனா உங்களுக்கு 2 பேருக்குள்ள கலகம் உண்டாகும். பிறகு குடும்பம் 2 குடும்பத்துக்குள்ள பிரச்சனை உண்டாகும். இது ஒருவேளை ஊழியக்காரங்களுக்கு மறைஞ்சிருந்தே சபையில் தீட்டு உண்டாகிட்டே இருக்கும். இதை 4 பேர்கிட்ட போய் அந்த பார்ட்டி 4 பேர்கிட்ட சொல்லுவாங்க, இந்த பார்ட்டி 4 பேர்கிட்ட சொல்லுவாங்க. இவங்க சொன்னால் என்ன இப்படி திட்டுறான், இப்படி பார்த்துட்டான், என்ன இப்படி பேசிட்டான்னு. இவங்க என்ன இப்படி பேசி நாங்கள் இப்படி ஒன்றுமே செய்யலை இப்படி பண்ணுறான்னு இவங்க 4 பேர்கிட்ட அவங்க 4 பேர்கிட்ட இப்படி சபையில் கலகம் வளர்ந்துக்கிட்டே போகும்.
And if you go and do சபையில that, ஊழியக்காரங்க எதுக்காக கத்தர் வச்சிருக்கிறார்? what for the ministers are kept in the சும்மா church? எதையாவது ஒரு வேலையை செஞ்சுட்டு போங்க, பெட்டி தூக்கிட்டு போங்கன்னு சொல்றதுக்காவா? It's not for doing something and go. ஏதாயில் ஒரு விஷயமாக இருந்தால் சபையில கலகத்தை தூண்டுற ஆளாகவோ, நீயாகவே டைரக்டா இடைபடுகிற ஒரு ஆளாக இருக்காத. யாரை குறிச்சாயில் உனக்கு ஒரு கஷ்டம் இருக்கிறதா, நேரடியா எங்களிடத்துல வாங்க. You should not be a சிஸ்டர்ஸ் person விஷயமா பெரிய சிஸ்டர்கிட்ட போங்க. You should not be instant நாங்க person. கூட்டு விசாரிப்போம். நாங்க ஒருத்தர் பேசிட்டு அவங்கள கூட்டு விசாரிப்போம். உங்களுக்கும் டோஸ் கிடைக்கும், அவங்களுக்கும் டோஸ் கிடைக்கும். தப்பா இருந்தனா டோஸ் யாரு கிடைக்கும், கொடுக்க வேண்டியது நல்லா கொடுக்கத்தான் செய்வோம். அப்படி கொடுக்கும்போது புசு 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 புசுன்னு நீ மழுப்பிட்டு கழுவுற மீன் நழுவுற மீன் நழுவிட்டு போனா நாங்க விட்டுருவோம். எங்க கையில இருந்து நீ நழுவிட்டு டோஸ் கொடுக்கும்போது நீ நழுவிட்டு கிழுவிட்டு போனா கர்த்தர் உனக்கு கொடுப்பார், சரியா சேர்த்து கொடுப்பார் வட்டி. If any problem is there, come to me or come to the elders. மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான ஊழியம் இந்த ஊழியமாக இருக்கிறது. This ministry is in the order of the Melchizedek. இது உலக தோற்றத்துக்கு முன்பாக தேவனே நியமித்த பரிசுத்தவான்களின் ஊழியமாக இருக்கிறது. For the foundation of the God is ஊழியம் கட்டு கதைகளை சாய்ந்து போன ஊழியம் அல்ல. It's not stories. இந்த ஊழியம் ஏதோ ஒரு எழுத்தின் பிரகாரமான ஊழியம் அல்ல. It is not a literal ministry. ஊழியக்காரங்க சந்தர்ப்பமா வந்து ஜிப்பா போட்டிங்க நின்னு ஊழியத்தையும் சபையை நடத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு கர்த்தர் கொண்டு வந்தவர் அல்ல. It's not that ministers are standing for this. ஊழியக்காரங்களை எதிர்த்து நாங்க கரெக்ட் பண்ண வர்ற விஷயத்தில் நீ நழுவி கிழிவி போனனா கொண்டைய பெடரிய ஒரு நாள் கர்த்தர் பிடிப்பார், அன்னைக்கு நீ தப்ப முடியாது. If you are standing against the leading of the minister, God will not spare you. கரெக்ட் பண்ணும்போது ஆமா பிரதர் தெரியாம செஞ்சிட்டோம், இனி நான் வராதபடி நான் பார்த்துக்கிறேன். ஏதோ இப்படிலாம் 4 பேர் என்கிட்ட சொன்னாங்க, நான் அதை நம்பியிருக்க கூடாது, நம்பிட்டேன், தப்பு தான் பிரதர் மன்னிச்சுக்கோங்க. ஆமா பெரியக்கா நான் தப்பு பண்ணிட்டேன், நான் மன்னிச்சுக்கோங்க. தாழ்த்துகிற உனக்கு ஒரு இறுதியம் உனக்கு விசுவாசிக்கல, நீ எந்த எருசலேமுக்கு போக, எந்த தீட்டில்லாத ராஜ்யத்துக்கு நீ போக. செஞ்சு விட்டு நீ பரிசுத்த வாட்டி போல இன்னும் மேன்மை வாராட்டினா தீட்டு உனக்குள்ள வளருமா, தீட்டுல நீ குறைஞ்சிட்டு போவையா? When you are corrected, humble yourself, accept your fault, then God will. சபைக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய கர்த்தருடைய எச்சரிப்பின் இதான் வழிங்கிற சத்தியத்தை சொல்றதுக்கு நாங்க கலங்க வேண்டியதோ பயப்பட வேண்டியது அவசியம் இல்லை. This is a warning that I give to the entire church. யாரை குறிச்சாலும் உங்களுக்கு கஷ்டம் தான், முதல்ல வர வேண்டிய இடம் இந்த இடம் தான். Has got any problem, they should come to us. ஒரு சில புருஷன்மார் கேட்கறாங்க, என்ன உனக்கு கஷ்டம் தான், ஊழியக்காரங்கள்ட்ட போய் எல்லாத்தையும் சொல்ற நீ. ஒரு சில தாய்மார்கள் கேட்கறாங்க, என்ன நீ எல்லாத்தையும் போய் அங்கே போய் சொல்ல, வேற ரோட்ல ஒரு கிழவன்ட்டியை போய் சொல்ல முடியும்? ரோட்ல ஒரு குடிகாரன்ட்ட போய் எங்க அம்மா இப்படி பண்றாங்க, எங்க வீட்டில் வந்து நியாயம் தீர்த்து வாங்கி ரோட்ல ஒரு குடிகாரன்ட்ட போய் சொல்ல முடியும்? உன் பையன் வந்து உன்னை பத்தி ஒரு கஷ்டமா இருந்தா உன் ரோட்ல ஒரு குடிகாரன்ட்ட போய் பேச சொல்றியா? Can you tell your problems to a drinker on the road? இன்னைக்கு ஒரு சிலருக்கு தங்களுடைய குற்றத்தை அந்த நேரங்களில் விளங்கி, ஆமாம் இப்படி ஒரு கஷ்டம் வந்துச்சு பிரதர் வரைக்கும் போயிடுச்சு, நம்ம இனி ஞானமாக நடக்கணும், நம்மளை திருத்திக்கணும், அப்படியெல்லாம் இன்னைக்கு விசுவாசிகளுக்கு புத்தி வர்றதில்லை, ஜனங்களுக்கு புத்தி வர்றதில்லை. என்ன போய் அங்கங்கே போய் சொல்கிற, அங்கே போய் சொல்லாமல் பாரு, எங்கே போய் சொல்லி நீ என்னைக்கு திருந்த போகிற? ஜீவியமும் லைஃப்பும் சுவாவமே முக்கியமானதை இல்லாமல் வேற ஒன்று இந்த நாட்களில் கையில் வச்சுக்கிட்டு பொய்ன்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு நல்லா சமாளிச்சிக்கல, எங்களையும் சமாளிச்சிக்கல. நாங்களும் என்ன செய்ய முடியும்? நீங்கள் பேசுனீங்களா, நீங்கள் செஞ்சீங்களா, இப்படி பண்ணுறீங்களா, திருந்துங்க, செய்யாதீங்க அப்படின்னு நாங்கள் உங்களுக்கு கூடிய மட்டும் புத்தி சொல்லிட்டு விட்டுருவோம். மீதி கர்த்தர். ஊழியக்காரன் கைக்கு வருது, அதுக்கடுத்து கர்த்தருடைய கை, அவ்வளோதான். இனி வேற கைக்கு போகவே போகாது. Our life and the nature is most important. We will advise you and leave it. That is up to you. ஊழியக்காரங்களுடைய கைக்கு பிரச்சனைகள் வரும்போதே நீங்க சமாளிச்சு திருந்தி காரியங்களை செஞ்சு தாழ்த்திக்கிட்டீங்கன்னா தப்பிச்சுக்கிட்டீங்க. அடுத்து கர்த்தருடைய கைக்கு போச்சுன்னா அரசன் நின்று பொறுமையா நிற்பார், அவசரப்பட மாட்டார், பொறுமையா நின்று பிடிக்க வேண்டியத்துல பிடிச்சு பிற கடைசியில் யூசன் துரோ பேனா மாதிரி எழுதி தூக்கி தூர போட்டு போயிட்டே இருப்பார். கர்த்தர் செய்கிறது இதாங்க, யூசன் துரோ பேனா மாதிரி எங்களுடைய ஆண்டவர் இரக்கம் இல்லாதவர், அந்த தூக்கி போட்டு போகிற தெய்வம் மறுவிதத்தில் நினச்சிக்கிட்டாதீங்க. சத்தியத்தின் அம்சம்னு எடுத்துக்கிடும்போது நீங்கள் திருந்தலை, நம்மளை ஒப்பு கொடுக்கல, சும்மா இந்த விஷயங்கள்லாம் மசம் புழுன்ட்டு போயிடுறதுன்னு விஷயம் கிடையாது. ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக கிளியராக பேசுனீங்களா, சொன்னீங்களா, ஏன் சொன்னீங்க, சொல்லியிருக்கக்கூடாது, ஆமாம் பிரதர் சொல்லியிருக்கக்கூடாது, 4 பேர் இப்படி என்னை தூண்டி விட்டாங்க, எனக்கு இப்படி ஒரு ஸ்பிரிட் அந்த நேரத்தில் என்னை அறியாமல் பேசிட்டேன், மன்னிச்சுக்கோங்க, நான் வேணா அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்குறேன். இந்த விஷயத்தை அப்படியே அந்த கலகத்தை அப்படியே மூடி கிளியர் பண்ணுகிற இடம் தான் உன்னுடைய ஜீவியத்தில் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்றது, தீட்டை எதிர்த்து நின்று துரத்துறது. Accepting your fault. வெட்டி போட்டு நீ பண்ற அத்தனையுமே தீட்டுக்குள்ள நீ நுழைஞ்சி தீட்டை அசுத்தத்தை எடுத்து மூஞ்சில பூசிக்கிறது. Accepting your fault and repenting for your mistake is the place where you can grow. சபையில் இருக்கிற அவ்வளவு பேருக்கு உள்ளதான பொதுவான ஒரு ஆலோசனை. It's a common advice to all of the church members. அன்றைய நாள் இந்த கடைசி நாட்கள் இப்படிப்பட்ட ஒரு கட்டுப்பாட்டின் கீழே கொண்டு வந்து நம்மளை உருவாக்குறது
தீட்டு வராமல் பாதுகாக்கிறதுக்கு தான், வேற ஒன்றுத்துக்கும் இல்லை. It's the last days to bring you under this control is that defilement தீட்டு should not வரக்கூடாது, enter you. என் பிள்ளைக்குள்ள தீட்டு வரக்கூடாதுன்னு தான் சபையில் இப்படி ஒரு கண்ட்ரோல், இப்படி ஒரு நடத்திப்பு, இப்படி ஒரு அம்சம், இப்படி ஒரு ஒழுங்கு முழங்கெல்லாம் வச்சு ஜம்முன்னு கத்துற சபையை ஸ்தாபிச்சிருக்கிறார். The defilement should not enter the church. That's why all this எழுத்தின் control. பிரகாரமான பல நஷ்டங்கள், பல கஷ்டங்கள்லாம் நமக்கு வரும். இதை ஃபேஸ் பண்ணும்போது அதெல்லாம் நம்ம கஷ்டங்களை சகிச்சு தான், ஒப்பு கொடுத்து தான் இந்த நன்மையை பெற வேண்டும். சும்மா அந்த நன்மை கிடைச்சிருமா? There could be some hardships, but without this we cannot கலகம் receive this செய்கிறவர்களாக blessing. தேவனுடைய சபையில் ஒருத்தர் இருக்க வேண்டாம். There should not be any person like this. கலகத்துக்கு தூண்டுகிறதுக்கு எதுவும் ஒருத்தர் இருக்க வேண்டாம். There should not be any rebellious person. யாராக இருந்தா இந்த கூட்டம் முடிஞ்ச உடனே வந்து மன்னிப்பு கேட்டு உங்களை திருத்திக் கொள்ளுங்க. கூட்டம் முடியறதுக்கு அதுக்கு பிறகு முடிஞ்சு 10 நிமிஷம் லேட் பண்ணா கூட அது காலதாமதம், அது கத்திரத்தில் சரியான மன்னிப்பை பெற முடியாது. If there is anybody come and யாராக இருந்தாலும் சரி, மறைமுகமாகவோ வெளியரங்கமாகவோ யார் இந்த விஷயத்தில் இப்படி இருக்கிறீங்களோ மன்னிப்பு கேட்டு சரியா ஒன்றை சுத்திகரிச்சுக்கோ. இந்த அரகுற மன்னிப்பு, முக்காவாசி மன்னிப்பு, மலுப்புற மன்னிப்பு, உருட்டுற மன்னிப்புலாம் வேண்டாம். கரெக்டாக மன்னிப்பு கேட்டு நீ வர்ற நாட்களில் கவனமாக ஜீவியத்தையே பிரகாசிக்கிறதுக்கு இடத்துக்கு கொண்டு வர முடியாது. சரியான விதத்தில் உன்னை மாற்றிக்கொள்வாயாக. could be anybody ask forgiveness and repent for that. இதுக்கு விளங்கி கொள்ள முடியா 1 கொரிந்தியர் 14:33 எழுதி வச்சுக்கோங்க. 1 Corinthians 14:10. 10 இல்ல 14:33. 14:33. 1 கொரிந்தியர் 11:16. 1 Corinthians 11:16. தேவனுடைய சபையில வாக்குவாதமே இருக்கக்கூடாதுன்னு பைபிள்ல வாசிக்கிறோம். There should not be any. எல்லாரும் சேர்ந்து ஐக்கியமா இருந்து இந்த நாட்கள கர்த்தருக்குள்ள வளருவோம். Let's come all together. மிரியாம்னு சொன்னா அடுத்த வசனம் ஃபேட் கொழுத்த. And next meaning for this Miriam is fat. ஃபேட்னு சொன்னா இது வந்து எழுத்தின் பிரகாரமான ஒரு வார்த்தையாக இருந்தாலும் ஆவிக்கிற விதத்தில் நம்முடைய இருதயத்துடைய கடினத்தை காண்பிக்கிறது. Though it's literally something else, but it shows the hardness of the heart. தேவனுடைய பிள்ளைகள் நறுங்குண்ட இருதயம் உள்ளவங்களா எப்போதும் நம்மை காத்துக்கொள்ள. We should have a broken and contrite heart. நறுங்குண்ட இருதயம் உள்ளவங்களை ஒரு தீட்டும் தொடாது. The person who is having broken and contrite and no defilement will touch him. நறுங்குண்ட இருதயத்தோட எப்போதும் ஸ்தோத்திரம் அல்லேலூயா சொல்லிக்கொண்டு கர்த்தருக்குள்ள தன்னை தாழ்த்தி கொண்டு சின்ன குற்றங்கள் வந்தால் கூட உணர்ந்து மனஸ்தாப்பட்டு நறுங்குண்ட இருதயத்தோடு பிரயாணம் பண்ணுங்க, குளிங்க, சாப்பிடுங்க, வேலை செய்கிற ஸ்தலங்கள் அப்படியே இருந்து பாருங்க. ஒரு உலகத்துடைய ஆவி உங்களை தொடவே தொடாதுங்க. If you have a broken and a contrite and no defilement of the world will touch. நறுங்குண்ட ஆவியுள்ளவங்களை பிசாசு பக்கத்தில் கூட வரவே மாட்டான். உலகம் வரவே வராது பக்கத்தில், கெட்ட வார்த்தை வாயில வரவே வராது. அப்படிப்பட்டவங்க Satan will not come even close to the person who is having broken and a contrite heart. இருதயம் கடினப்பட்டதாக போய்விடவே கூடாது. The heart should not become hard. அதைத்தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 22:27 Acts of Apostles 28:27. அங்கே அவங்க இருதயம் கொழுத்திருக்கிறது என்கிற இருதய கடினத்தை எங்க சொல்லி இருக்கு. It's written that the heart has become fat. சின்ன விஷயமானாலும் உடனே நொறுங்குண்ட ஆவியோடு எப்போது இருங்க. Even a small things சின்ன நன்மையை பெற்றாலும் உடனே ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் செஞ்சார் அப்படிங்கிற நன்றி உள்ள இருதயத்தோடு நொறுங்குண்ட ஆவியோடு இருங்க. ஒரு தீட்டு உங்களை தொடாது. Even a small blessing you receive, praise God. மிரியாம் தனக்கு செய்த நன்மைகளை எல்லாம் கர்த்தர்ட்ட வாங்கிட்டு இருதயத்தை கடினப்படுத்தி அவள் நொறுங்குண்ட ஆவியை விட்டுட்டாள். Miriam, after receiving all the goodness from the God, she has hardened her heart. அதுக்கு அடுத்தபடியாக வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த இடத்துல இந்த மிரியாம்னு சொன்னா தடித்த, ஸ்ட்ராங் தடித்த. Another meaning of Miriam is strong. நம்முடைய இருதயம் இது அதே கூட போல ஒரு வெளிப்படுத்துள்ள வசனம் தான் இது. நம்முடைய இருதயம் நம்முடைய ஜீவியத்தில் மெல்லிய இருதயமா எப்போதும் பாதுகாக்கப்பட வேண்டும். Our heart should be a soft heart. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்றவங்களுக்கு கர்த்தர் என்ன இருதயத்தை கொடுத்திருக்கிறார்? யாராயிலும் சத்தமா வாயை திறந்து சொல்லுங்க. What type of heart God has given after the வேதத்தை வச்சு சொல்லுங்க. அபிஷேகம் பெற்று ரட்சிக்கப்பட்டு சத்தியத்தை அறிஞ்சு இந்த அபிஷேகம் பெற்று இந்த சத்தியத்துக்குள்ள வந்தவங்களுக்கு கர்த்தர் என்ன இருதயம் கொடுத்திருக்கிறாரு? நவமான இருதயம். அடுத்து சதையான இருதயம். சதை இப்போ பார்க்குறீங்க ஹார்டாக இருக்கு. சாஃப்ட், சதைன்னு சொன்னது சாஃப்ட், எலும்பான இருதயத்தை தந்தேன்னு சொல்ல, கல்லான இருதயத்தை தந்தேன்னு சொல்ல, சதையான சாஃப்ட். After receiving the salvation, God has given us soft heart. நம்முடைய இருதயம் தடித்த இருதயமா போக கூடாது. Our heart should not be a hard or strong heart. நம்முடைய இருதயங்களை மெல்லிய இருதயமாய் காத்துக்கொள்வோம். Let us preserve our hearts in the soft. மிரியாம் சொன்ன அந்த அர்த்தம்னு சொல்றது ஸ்ட்ராங், வலி, அதாவது பலத்தை காண, ஸ்ட்ராங் மனுஷ பலன்.
Next meaning of this means ஒருவேளை strength. மிரியாம் யோசித்திருக்கலாம், நான் ஆரோனுக்கு தங்கச்சி, நான் மோசே தங்கச்சி, எனக்கு ஒரு போஸ்டிங் இருக்கு, She might have thought that I am எனக்கு ஒரு போஸ்டிங் இருக்கு, நான் வந்து இவங்களுக்கெல்லாம் தங்கச்சி ஆனோடினா அந்த 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 தைரியத்தை வச்சு ஏத்து பேசியிருக்கலாம் மோசே. She might have think that I am sister of Moses, I am very strong. அவளுக்கு ஒரு தைரியம் இருக்கு. ஒரு சாதாரண ஒரு இஸ்ரவேலன், ஒரு பென்யமின் கோத்திரத்துல பிறந்த ஒரு சாதாரண ஒரு மனுஷனா இருந்தா மோசே என்ன சொன்னாலும் கேட்டு கேட்டு போயிட்டே இருந்திருப்பான். இவனுக்கு ஒரு தைரியம் இருந்திருக்கலாம். ஏன்னா மிரியாம் ஆரோனுக்கு மோசேக்கு தங்கச்சியா இருந்ததுனால இவளுக்கு ஒரு ஒரு பலன் இருந்தது ஜனங்கள் மத்தியில, ஒரு மேன்மையானவளா இருந்தா. ஆனோடி நான் அதை வச்சு ஏத்து பேசியிருக்கலாம். She might have had a boldness because she is the sister of Moses. கர்த்தர் அதுக்கு இடம் கொடுக்கவே இல்லை. God did not allow it. நம்முடைய சொந்த பலம், சொந்த ஞானம், நமக்கு இருக்கிற திறமையில நாம் என்ன செய்யக்கூடாது, அதில் கர்த்தருடைய பிரமாணத்துக்கு மிஞ்சி மீறி போய் நாம் வந்து என்ன செய்யக்கூடாது, நம்முடைய ஜீவியத்தை தீட்டுப்படுத்திக்கிடக்கூடாது. We should not depend upon our own strength and our own wisdom. நமக்கு இருக்கிற பலன், ஞானம், வலிய, அந்த வலிமையான அந்த அனுபவம், the ஸ்ட்ராங், இதெல்லாம் கர்த்தருக்குள்ள மறைத்துக் கொள்ள வேண்டும். Not depend upon our strong or strength. பாத்தீங்க, கர்த்தருக்குள்ள மறைச்சு நம்மளை காத்துக்கொள்ள We should hide ourselves in the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு Praise be to ஸ்தோத்திரம். the name of the அதை Lord. தான் நல்ல ஒரு வசனம் இருக்கு. ஏசாயால என்ன அதிகாரம் தெரியல உங்களுக்கு, அதிகாரம் மறந்துச்சு, எடுத்து சொல்றேன். வலிக்கிற படகு, பெரிய கப்பல் அந்த சீயோனுக்கு எருசலேமுக்கு வரவே வராது. There is a big ship will not come to the அந்த வசனத்தை இதுக்கு கோட் பண்ணி நீங்க Isaiah, there is a good verse. அந்த வசனத்தை கோட் பண்ணி இதுக்கு எழுதி வச்சுக்கோங்க. Let's quote that word. ஏசாயா 33:21. Isaiah 33:21. வாசிக்க வேண்டாம், நீங்க எழுதி வச்சுக்கோங்க. Just note it down. இங்க அங்கே வருகிறது இல்ல, அங்கே கடந்து வருது, அங்கே அதான் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்த சீயோன் எருசலேமுக்கு வராது. என்ன வராது? It will not enter the Zion and Jerusalem. பெரிய கப்பலை போல இருக்கிறவங்க, That is a person who is like a big ship. வலிச்சு தள்ள வேண்டியவங்க, வலிச்சு சொந்த பலத்துல ஜீவிக்கிறவங்க, வலிக்கிற படவு. சொந்த பலம் கொஞ்சம் வலிச்சு விட்டா கொஞ்சம் தூரம் போய் நின்னுக்கிடும், பிறகு வலிச்சு விட்டா தான் பிறகு போகும். வலிக்கிற படவுகளை நம்ம இருக்கக்கூடாது, பெரிய கப்பலாகவும் இருக்கக்கூடாது. They are driving their ship by their own might and strength. கடைசி நாட்கள் நமக்குள்ள தீட்டு வராபடி நம்மை காத்துக்கொள்ளும். Let us preserve ourselves in the last. அடுத்தபடியாக இரண்டாவது ஒரு, இந்த இன்னைக்கு உள்ள தூதுல இரண்டாவது ஒரு மனுஷன் 2 நாளாகவும் 26:19. 2 Chronicles 26:19. அந்த உசியாவை நாம் பார்க்கிறோம். You see the Hosea. உசியா கர்த்தருடைய பார்வைக்கு மேன்மையானவைகளை செய்த ஒரு பெரிய ராஜா. Hosea was a king, a great king. ஆனா அவர் ராஜா, அவன் குஷ்டரோகியா போயிட்டான். But he became also a leper. நம்முடைய ஜீவியத்திலும் தீட்டு வராத நம்மை காத்துக்கொள்ளும். Let us preserve ourselves that இந்த இடத்துல 2 பாயிண்ட்ஸ் சொல்லிட்டு நான் அடுத்த பகுதிக்கு நான் போறேன். 2 points I will tell and I will go. இந்த ராஜாவுக்கு குஷ்டரோகியா மாற காரணம், இவன் தீட்டுப்பட காரணம் மனமேட்டிமை. Because of his high heartedness he became a கர்த்தர் leper. அவனுக்கு நிறைய நன்மை செஞ்சிருந்தார். அந்த நிறைய நன்மை செஞ்சதுக்கு ஏற்றவிதத்தில் இவன் தாழ்மையா நடக்கல. God has given so many things to him, but he was not humble. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு ஆசீர்வதிக்கிறாரோ அவ்வளவுக்கு எவ்வளவு தாழ்த்துங்க. The blesses that much. எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு பூமியில மகிமையும் கனமும் பெருகுதோ அந்த அளவுக்கு கர்த்தருக்குள்ள மறைஞ்சுக்கோங்க. The amount of glory you receive in that much you should humble எந்த yourself. அளவுக்கு கர்த்தரத்துல நன்மையை வாங்கி நீங்க பூமியிலையும் பொதுவா பலப்படுறீங்களோ, ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்துல நல்லா ஸ்ட்ராங் ஆயிட்டு வரும்போது பெருமை வந்துடக்கூடாது. Sometimes you may be becoming very strong in the spiritual life. பூமிக்குரிய பகுதியில் ஆசீர்வாதம் பலப்படும் போது நல்லா ஸ்ட்ராங் ஆகும்போது பெருமை வந்துடக்கூடாது. You shouldn't be pride when you are receiving earthly blessings. நல்ல நிறைஞ்சு பலப்பட்டு நம்மள என்ன அசைக்கிறதுக்கு யாரும் முடியாது, நமக்கு எல்லாம் நிறைய இருக்கு அப்படி நம்ம யோசிச்சுட்டு நம்ம நினைச்சு ஒப்பு கொடுத்துட்டோம்னா அந்த இடத்துல தான் மனமேட்டிமை நமக்குள்ள பிரவேசிக்கும். When we think that I am blessed and I am rather. லூகாஸ் விசேஷத்துல ஒரு ஐஸ்வர்யவான தெரியுமே, வயல்வெளியில விதைச்ச உடனே நிறைய விளைஞ்சிருச்சு, அவனால தாங்க கையில பிடிக்கவே முடியல. In St. Luke read that a person is so much proud that because lot of harvest போதும், அவன் ஆயுசு முழுக்க அவனுக்கு இப்ப சொத்து சுகம், அவனுக்கு பணம், விளைச்சல், தானியம் நிறைய இருக்கு. The things that is available he can eat. அந்த இடத்துல தான் அவனுக்குள்ள மனமேட்டிமை பிரவேசிச்சு அந்த இடத்துல தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமா போயிட்டான். And there only the pride will enter your house. கர்த்தர் நமக்கு எவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுத்தாலும் தாழ்த்தி கொள்ளுங்க. Let the Lord bless you anyhow. எவ்வளவு உயர்த்தினாலும் கர்த்தருக்குள்ள மறைஞ்சு கொள்ளுங்க. Humble yourself. அடுத்து இந்த உசியா ஆசாரியர்களுக்கு எதிர்த்து நின்று மீறுதல் செய்தான். He rebelled against ministers. நாம் அப்படி செய்யாபடி நம்மை காத்துக்கொண்டு இந்த தீட்டுகளிலிருந்து விலக்கி காத்துக்கொள்ளும். Do against such things. அடுத்தபடியாக இனி 1-2 பாயிண்ட்ஸ் சொல்லிட்டு நான் அடுத்த பகுதிக்கு போறேன். Next few points I will tell and go. தீட்டுள்ளது ஒன்றும் அதிலே பிரவேசிக்காது. Abominable thing will not enter. கடைசி நாட்கள் தீட்டு நிறைஞ்ச அசுத்த உலகம், பொல்லாங்கு நிறைஞ்ச உலகம், அதுக்குள்ள ஜீவிக்கிற நமக்குள்ள தீட்டு வராதபடி நம்மை காக்க கர்த்தர் நமக்கு ஆலோசனை கொடுத்துக்கிட்டே வருகிறார். This world is full of defilement. We should preserve ourselves without defilement. ஒரு 5 பாயிண்ட்ஸ், காமன் பாயிண்ட்ஸ். இப்போ ஆட்களை வச்சு பாயிண்ட்ஸ் சொன்னேன், குஷ்டரோகத்தின் பகுதியை வச்சு. இப்போ காமன் பாயிண்ட்ஸ், நம்ம தீட்டுப்படாமல் இருக்க நம்ம என்ன செய்யணும்? I quoted some people and I told that I am telling 5 points. 34:2.
Genesis 34:2. ஆதியாகமம் 34:2 34:2 நான் வாசிக்கும்போது 34:2. வாசிக்க வேண்டாம், நான் சொல்கிறத கவனமாக கவனித்து கொண்டு வாங்க. Just note it down. நீங்கள் எடுத்ததை நீங்கள் படித்து பார்த்து நான் சொல்லுகிறத கவனித்து கொள்ளுங்க. Just read it and note it. தீனால் தீட்டுப்பட்டு போயிட்டா. Dinah was defiled. தீனால் தீட்டுப்பட்டு போனா. Dinah was defiled. தீனால் தீட்டுப்படுற கூட்டத்தில் பிறந்தவளா? Did Dinah born in that such family? வம்சமாகிய வாக்குத்தத்தத்தின் வம்சத்தில் பிறந்த ஸ்திரீ. She was born in a family of promise by God. அவள் தீட்டை சம்பாதித்துக் கொண்டாள். But she earned that defilement in her life. வாக்குத்தத்தத்தின் சந்ததியில் வந்த கானானை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிற சபையே. Oh, Church of God moves going towards Canaan. தீனானை போல நாம் நம்முடைய ஜீவியத்தில் தீட்டு வராதபடி நம்மை காத்துக்கொள்ளும். Let us not defile ours like Dinah. இந்த தீட்டு அவளுக்கு வர காரணம் என்ன? What was the reason that she got defiled? அவளுடைய வாழ்க்கையில அவள் தேவசித்தம் இல்லாத பிரயாணத்தை செய்தாள். She did a journey without the will of God. நான் அப்ப சொன்ன மாதிரி நடத்திப்புக்காரங்களுடைய ஆலோசனை அல்லது அம்மா அப்பாவுடைய ஆலோசனை அம்மா அப்பாவுக்கு தெரியாம தன்னுடைய சகோதரர்களுக்கு கூட ஒரு நாலேஜுக்கு அறிவிச்சு நான் இங்கே போறேன்னு சொல்லாம அவ பிரயாணப்பட்டு போனால் தீட்டுப்பட்டவளா திரும்பி வந்தாள். Without the knowledge of their parents, even with the knowledge of the brothers and sisters, இன்னொரு விதத்துல பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தை விட்டு நம்ம என்னைக்கு வெளியே போறோமோ அன்னைக்கு தீட்டுப்பட்டுரும். Whenever we go out of the fellowship, the saints are going to be defiled. உலகத்துல எத்தனையோ சபை இருக்குங்க, எங்க வேணாலும் போய் ஆராதிக்கல, நமக்கு சுயாதீனம் இருக்கு. We have the independent freedom to go any church in this world. கர்த்தர் நமக்கு உண்மையான சத்தியத்தை வெளிப்படுத்தி இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தவான்களுடைய ஒரு ஐக்கியத்தை ஒரு இந்த மேன்மையான ஒரு பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தை இந்த தேவனுடைய சபையுடைய ஐக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்து வச்சிருக்கிறார். God has given us a vision to be in the fellowship the saints of God. இந்த ஐக்கியத்துக்குள்ள நம்ம இருக்கிற வரைக்கும் தீட்டுப்பட மாட்டோம். இந்த ஐக்கியத்தை விட்டு வெளியே போயிட்டோம், யாக்கோபின் வம்சத்தை விட்டு அவங்க கூட்டத்தாரை விட்டு வெளியே போய் போயிட்டா, ஊர் சுத்த போய் சுற்றி பார்க்க போனா வெளியே போனதான் தீட்டு உண்டாயிருச்சு. The moment we go out of this fellowship, one will get defiled. வெயிலுக்கு போனாதான் நிழல்ல இருக்கிற அருமை தெரியும்னு பழமொழி சொல்லுவாங்க. There is a saying that if you go to the sun, then only you know the value of the இந்த பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தை விட்டுட்டு வெளியே ஊழியத்தை விட்டு வெளியே போன எத்தனையோ பேருடைய சாட்சி தான். There are so many testimonies concerning the people who gone out of the fellowship of the saints of God. நிழலின் அருமை தெரியும். நிழல்ல இருக்கிற வரைக்கும் இந்த நிழலுடைய மேன்மை தெரியாது. So long you are in the shade, you will not know about the value of it. ஆனபடினால பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தில் இருக்கிற அருமையான என் அருமை விசுவாசிகளே, ஊழியர்களே, சபையே, நானாக இருக்கட்டும், இன்டர்பிரேஷன் பண்ற பிரதரா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், இந்த ஐக்கியத்துல கடைசி வரைக்கும் காத்துக்கொள்ளுங்க. Let us preserve ourselves in the precious fellowship of saints of God. இந்த ஐக்கியத்தினுடைய மேன்மையை நாம் பெருமைக்கு நான் சொல்லல. இது வரைக்கும் எத்தனையோ விதங்கள் உங்களுக்கு பல விதங்களை வினோதமா இந்த சபையை பற்றி இந்த ஐக்கியத்தை பற்றி உங்களுக்கு மகுடம் ஊதி இருக்கிறேன், சத்தியத்தை சொல்லி கொடுத்துருக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் கேட்டு இதை குறித்து நீ மேன்மையை விளங்காட்டாலும் இன்னைக்கும் ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த ஐக்கியத்தில் ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. There is a protection in this fellowship. I told you many times. ஐக்கியத்தில் உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்கிறது. There is a growth, spiritual growth in this fellowship. ஐக்கியத்தில் தான் நீங்க தீட்டுப்படாம இருந்து கர்த்தருடைய வரிக்கு நீங்க ஆயத்தமாக்கப்பட முடியும். In this fellowship only you will not get defiled. இன்னைக்கு கூட காலையில ஒரு விஷயம் உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையா சொல்றேன், ஏதாயிலும் சத்தியத்தை அறிந்து வேற சபைகளுக்கு நீங்கள் போய் ஐக்கியம் வைத்துக்கொண்டு இந்த சத்தியத்துள்ளி அனுபவத்துக்கு இன்னும் நீங்கள் வர்றதுக்கு உங்களுக்கு மனசில் இடம் இல்லாமல் பல காரியங்களை நீங்கள் முன்னால் வைத்துக்கொண்டு உங்களுடைய எழுத்தின் பிரகாரமான நன்மைக்காகவோ ஃபியூச்சர் காரியத்துக்காக மனசில் வச்சுக்கிட்டு இன்னும் இந்த ஐக்கியத்துக்குள் நீங்கள் நீங்கள் பிரவேசித்து நீங்கள் உங்கள் ஒரு உண்மையான ஒரு பாதுகாப்புக்குள் நீங்கள் வருவதற்கு இன்னும் தயங்கி கொண்டிருந்தா ஒரு சான்ஸ் கர்த்தர் உங்களுக்கு இன்னும் கூட்டி கொடுக்குறார். இனியாயினும் இன்னும் வர்ற நாட்களில் இந்த சபையோடு வந்து ஐக்கியம் வைத்து, இந்த சபையோடு வந்து தேவனுடைய ஊழியர்களோடு விசுவாசிகளோடு வந்து ராபோஜன் எடுத்து ஐக்கியம் வைத்து இனி இந்த ஐக்கியத்தில் நீங்கள் வளர வாஞ்சிங்க. உங்களுடைய ஜீவியம் இன்னும் வர்ற நாட்களில் தீட்டுப்படாவடி பாதுகாப்பதற்கு ஒரு பெரிய பாதுகாப்பாக மாறும். There could be some people having some fellowship with many other churches, but still the God is giving one more chance. If you come into this fellowship, God will preserve you. பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. கடைசி நாட்கள் நாம் வந்திருக்கிறோம். தீட்டு நமக்குள்ள பிரவேசிக்காதற்கு கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுக்கிற ஆலோசனை. We have come to the last days to preserve ourselves. இருக்கும்போது எங்க சபைக்கு நாங்க போறோம், அங்கேயும் நாங்க தீட்டுப்படாம தான் இருக்கிறோம் பிரதர் அப்படின்னு நீங்க சொல்லலாம். Sometimes you may argue, I am going to some church but I am preserved. சத்தியம் இருக்குது, அங்கேயும் சத்தியம் போதிக்கலாம், சத்தியம் எல்லாம் ஒன்று தானே, என்ன அங்கெல்லாம் போகக்கூடாது, இங்கே தான் வரணுன்றீங்க அப்படின்னு நீங்கள் என்னை எதிர்த்து கூட நீங்கள் மனசில் முறுமுறுக்கலாம். Sometimes you may be speaking against me in your heart. அதுக்கு நான் என்ன உங்களுக்கு மாறுத்தனமாக உங்களுக்கு ஆலோசனை சொல்லணும்னு தெரியல. நேரம் வரும்போது உங்களுக்கு புரிய வரும், அப்பொழுது உங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படும். I do not know what to say, but the time will come and teach you. கர்த்தர் இவ்வளவு பேசியும் கூட இன்னும் நீங்கள் அந்த மனசில் எதிர்த்து கொண்டு இருப்பீர்களானால் அதுக்கு இனி கர்த்தர் உங்களுக்கு சான்ஸ் கொடுப்பாரான்னு கூட சொல்லவே முடியாது. Even if you still rebel against அந்த லாசருக்கு அந்த ஐஸ்வரியவானுக்கு திருப்பி சான்ஸ் கேட்குறான், நான்
பாதாளத்துக்கு வந்துட்டேன், அங்கே என் 4 சகோதரர் இருக்கிறாங்க, லாசரு அனுப்பி அவங்களை இங்கே வராதபடி பாதுகாத்து அவங்கள மோட்சத்துக்கு கொண்டு வரும்னு சொல்கிறார். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, மோசையும் தீர்க்கதரிசி இருக்கிறாங்க, அவங்க மூலமாக நான் உங்களுக்கு சத்தியம் சொல்லுவேன், அவங்க மூலமாக கேட்டுட்டு அவன் இந்த லாசர் இருக்கிற பரலோகத்துக்கு வந்தால் வரட்டும், இல்லாட்டும் ஒன்றை போல் பாதாளத்தில் வந்து விழட்டும், வரட்டும் இல்லைன்னா விழட்டும். The rich man asked for one more chance, but the Lord has told there is Moses and the prophets. சொல்லியும் கூட கர்த்தர் என்கிட்ட பேசட்டும் அப்படிங்கிற கேள்வி கேட்குறவங்களும் சொல்லிட்டு ஓடுறவங்களும் இருக்கிறாங்க. இவ்வளவு சத்தியம் மோசை இருக்கிறாரு, ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, சபையில் இன்னைக்கு வினோதமாக மகுட ஊதுறோம், இதாங்க சத்தியம், இந்த அனுபவம் தான், அந்த இடத்துக்கு வா, தீட்டுப்படாபடி பாதுகாக்கப்படுவோம், கடைசி நாட்களில் ஒரு மெய்யான ஒரு சபையை நைக்கியதுக்கு வா வா வா. நீங்கள் போகிற சபையை நாங்கள் குறை சொல்லலை, நீங்கள் இது வரைக்கும் அறிந்த சத்தியத்தை நாங்கள் குறை சொல்லலை, அதுக்கும் நீங்கள் போனீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆனால் உனக்கு ஒரு பாதுகாப்பு வேணுமா, தீனால போல நீ அந்த கட்டுக்குள்ளேயே நின்றுக்கிட்டு தூரமாக போயிடாத. கர்த்தர் ஏற்படுத்தி வைத்தது ஒரே மந்தை, யாக்கோபுன்னு சொன்ன ஒரே மந்தை, மந்தைக்குள்ளே நீ வந்தா என்னன்னு சொன்னார், தீட்டு வராமல் பாதுகாக்கலாம், இல்லாட்டா வரிக்கு ஏதுவான ஒரு பர்ஃபெக்ஷன், அந்த பூரணத்தை நீ பெறாமல் ஏதோ ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை செஞ்சு ஓட்டத்தை முடிச்சுட்டு போகலாம். Even after listening all these things, if you harden your heart, you cannot be made perfect for the coming of the Lord Jesus. பேசட்டும்னு சொல்கிறவங்க ஐஸ்வர்யம் பாதாளத்தில் இருந்துட்டு லாசர்வனி அங்கே என் சகோதரத்தை அனுப்புன்னு சொன்ன கதை. It is like that the rich man is asking God to send ஐஸ்வர்யவானுக்கு Lazarus. கர்த்தர் ரிசல்ட் கொடுத்தாரா? Did the Lord listen to அதே the rich போல man? நமக்கு ரிசல்ட் கிடைக்காம போயிடும். God will not give any result to us. கர்த்தருடைய வார்த்தைகளை மோசையும் தீர்க்கதரிசியும் சொல்லும் பொழுது என்ன ஏதுன்னு சொல்லி அலசி ஆராய்ந்து நிதானித்து பகுத்தறிந்து வர வேண்டிய இடத்துல வந்து சேர்ந்து ஐக்கிய வச்சு இனி வருகிற நாட்களிலே தீட்டுகளுக்கு இடம் கொடுக்க அவங்களை காத்துக்கொள்ளுங்க. When the God Moses and prophets, you must listen to them and obey. லேவியராகமம் 1931 Leviticus ரெண்டாவது 19:31. பாயிண்ட் இது, தீட்டு விஷயத்தில் ரெண்டாவது விஷயம். லேவியராகமம் 1931 Leviticus 19:31. அங்கே அஞ்சனம் பார்க்குறவங்க, குறி சொல்கிறவங்க, மந்திரம் பார்க்க போகிறவங்க, மற்றவர்களுக்கு மந்திரம் செய்கிறவங்க தீட்டுள்ளவங்க. All those who are seeing all this palmistry or லேவியராகமம் magical things. 1931 நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. Note this in Leviticus 19:31. யாரும் குறி கேட்க போகக்கூடாது. You shouldn't go for any sin. உலகத்தில் இன்னைக்கு என்ன சபையில் போனால் ஊழியக்காரன் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறேன், என்ன ஏவுதல் கர்த்தர் என்ன ஏவுதல் கொடுக்கணும்னு பிரதர்கிட்ட கேட்டு பார்க்குறேன், பிரதர் சொல்லவே மாட்டேங்கிறார். ஆனால் கிளி ஜோசியம் கேட்க போகலாம், They are interested to know their future and கிளி ஜோசியம் கேட்க போகலாம். மந்திரவாதியை போய் பிடிச்சி முன்னால் உட்கார வச்சுட்டு என் மனைவிக்குள்ள பொல்லாத ஆவி இருக்கா, என்ன ஆவி இருக்கு சொல்லு சொல்லு சொல்லு. விசுவாசி மந்திரவாதிட்ட போகிறாங்க, believers are going to magicians. பொல்லாத ஆவி அறியறதுக்கு மனைவிட்டு இருக்கிற சமாதானத்தை காக்க முடியல, புருஷன் உனக்கு சமாதானத்தை காக்க முடியாமல் சத்தியத்தின் வாயில ஒப்பு கொடுத்து தன்னைத்தானே தாழ்த்தி மனந்திரும்புறதுக்கு விட்டு போட்டு மனைவிட்ட பொல்லாத ஆவி இருக்கா, புருஷன்ட்ட பொல்லாத இருக்குன்னு மந்திரவாதிட்ட போய் உக்காந்துட்டு வந்தேன்னா அது பயங்கரமான பாவங்க. நம்முடைய மத்தியில் யாரும் இல்லை, அப்படிப்பட்டவங்க யாரும் நம்முடைய மத்தியெல்லாம் கிடையாது. தப்பி தவறி கூட பை சான்ஸாக கூட யாரும் சொன்னாங்கன்னு போயிடாதீங்க. I should never go to such things, never do such தேவனுடைய things. சபைக்கும் குறி சொல்லுதலுக்கும் அஞ்சனம் பார்க்குறவங்களுக்கும் கிளி ஜோசியக்காரங்களுக்கும் மந்திரவாதிகளுக்கும் சம்பந்தமே கிடையாது. The familiar spirits and wizards are very great sin. யாக்கோவுக்கு ரோமா குறி சொல்லுதலும் இல்லை, மந்திரவாதம் இல்லை, யாராயிலும் உனக்கு ரோமா 10,000 பேய் அனுப்பிவிட்டா கூட உனக்கு பலிக்காதுன்னு தான் பைபிள் சொல்லுது. There is no சத்தமாக ஒரு அல்லேலியா சொல்லி இப்படிப்பட்ட தீட்டுகள் எல்லாம் எங்களுக்குள்ள வரவே விடமாட்டோம்னு சொல்லி சேலஞ்ச் பண்றவங்க சத்தமாக ஒரு அல்லேலியா சொல்லுங்க. யாக்கோவுக்கு விரோதமாக மந்திரவாதமும் இல்லை, யாக்கோவுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவனுடைய சபைக்கு விரோதமாக எந்த பொல்லாத ஆவியை ஏவினாலும் அது பலிக்கவே பலிக்காது. There is no spirit that can work against the church of God. ஏன் பிரியமானவர்களே, பாதாளத்தின் வாசல் பாதாளத்துக்குள்ள இருக்கிற எல்லா பொல்லாத ஆவிகளும் ஒன்று திரண்டு வந்து தேவனுடைய சனமே உன்னை கீழ்ப்படுத்த வந்தால் அது உனக்கு விரோதமாய் பலிக்கவே பலிக்காது. Even if the whole spirits of the hell come together to destroy the church, it will never happen to you. நிச்சயத்தோடு இந்த ஜீவியத்தை செய்வோமாக. Let's believe on this and follow it. அடுத்தபடியாக லேவியராகமம் 21:1 Leviticus 21:1. அங்கே ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் அல்லது ஒரு தேவனுடைய விசுவாசி, ஆசாரியன் என்று அழைக்கப்படுகிற ஒரு தேவனுடைய பிள்ளை இறந்தவங்களை தொட போகக்கூடாது, தீட்டது. A child of God or the minister should not go and touch the dead body. செத்தவங்களை அன்னைக்கு செத்த பாடியை போய் அவங்க போய் தொட்டாங்கன்னா அது தீட்டுன்னு அர்த்தம். அந்த தீட்டை சுத்திகரிக்கிறதுக்கு பல முறைமைகள் அன்னைக்கு பழைய ஏற்பாட்டு காலத்தில் touching a dead body, it is a defilement. He has to do something for that. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. பிள்ளைகளாகி நாம் கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். இந்த செத்தவன் சொல்றதுக்காக டெட், அதாவது சொந்தக்காரங்க செத்தா போகக்கூடாது அப்படி இல்லை. இது எழுத்தின் பிரகாரமான சாவு இல்லை.
It's not as physical death here. துக்க வீட்டுக்கு நான் விருந்து வீட்டுக்கு போகிறத பார்க்கலாம், துக்க வீட்டுக்கு போகிறது தான் ஃபஸ்ட்டு நான் முந்திக்கணும்னு பைபிளில் போகிறேன். The Bible says it's good thing to go to கல்யாண house there is. வீட்டுக்கு தாமதமாக தான் போகணும், பொறுமையாக போ, அதுக்கு போய் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுக்காத, துக்க வீட்டுக்கு போகிறதுக்கு முந்திக்கணுமா. You must be first to go to the house there is sorrow. அதுக்காக நம்முடைய மத்தியில் கல்யாணங்கள் வைக்கும்போது நம்ம தாமதம் வரணும் அப்படி இல்லை. அதாவது நம்முடைய மைண்டில் துக்க வீடுன்னு சொல்கிறது அது உலகத்திலேயே அது ஒரு எல்லாருக்கும் இரக்கமுள்ள ஒரு அனுபவம். You should have in a mind that it's a place of the sorrow is அது important. எழுத்தின் பிரகாரமான அனுபவம். அது it's ஆவிக்குரிய அனுபவத்தில் ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய ஜனங்கள் இறந்தவங்கள தொடக்கூடாது. We should not touch a person, dead person. இறந்தவங்கன்னு சொல்கிறது சபையில் சத்தியத்தில் இருந்து பின்மாற்றமாகி இந்த சத்தியத்துக்கு விரோதமாக பேசி இந்த சத்தியம் இது சரி கிடையாது, நாங்கள் போகிற சபை தான் உண்மை, இந்த சத்தியம் உனக்கு சரி கிடையாது, இது கிடையாது அது அப்படின்னு இந்த சபையில் இருந்து சத்தியத்தை நல்லா அறிஞ்சு பூர்ணத்தின் உபதேசத்தை அறிஞ்சு பின்மாற்றத்துக்குள்ளே இருக்கிறவங்களுடைய ஜீவியத்தோடு நாம் சம்மந்தப்படவே கூடாது. Dead people means the person who has been backslidden and they have left this truth. பின்மாற்றக்காரங்களை தொடக்கூடாது. Shouldn't go to இந்த சபையின் சத்தியத்துக்கு நம்ம பேசுறவங்களோட போய் சம்பந்தம் வைக்க கூடாது. Those are speaking against the church or doctrines. நமக்கு கொடுத்த வெளிப்படுத்தல்களுக்கு கர்த்தர் நமக்கு ஒரு வெளிப்படுத்தல் கொடுத்திருக்கிறார், கர்த்தருடைய வரிக்குரிய உபதேசம் கொடுத்திருக்கிறார், சீயோன் எருசலேமை குறித்து கர்த்தர் பேசி இருக்கிறார். இதுக்கு மாறா வானத்திலிருந்து ஒரு தூதன் வந்து கூட வேறொரு சத்தியத்தை சொன்னால் அவனே சபிக்கப்பட்டவன் சொல்லி பைபிளில் ஸ்ட்ராங்காக கலாத்தியருக்கு பவுல் சொல்லி வைக்கிறார். கலாத்தியர் 1 அதிகாரத்தில் there is a revelation is told that if against that even an angel comes from the God heaven and tells you உண்மையான சத்தியத்தை ஸ்ட்ராங்காக சபைக்கு அதாவது இன்ஜெக்ஷன் பண்ணி அந்த பூத்துன மனுஷன். Yeah, Paul was a very strong man who injected அதே பவுல் சொல்றாரு, நான் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக உண்மையான சத்தியத்தை காண்டிருந்து பெற்று உலக தோற்றத்துக்கு முன்பாக மறைக்கப்பட்ட அவ்வளோத்தையும் உங்களுக்கு வெளியரங்கமாக சொல்லிட்டேன். சப்போஸ் என் வயசாக என் புத்தி பதட்டத்தில் மறந்துகிறது நான் வேறு ஏதாவது இதுக்கு மாறா சத்தியத்தை நானே சொன்னால் கூட ஏற்றுக்கிடாதீங்க. பைபிள் வசனம் இருக்கா? இன்றைக்கி பிரதர் பிரசங்கம் பண்ணுறாரு, இன்னொரு 40 வருஷம் கழிச்சு ஏதோ கொஞ்சம் வயசானதுனால கொஞ்சம் மறதிக்கிறதையும் வந்துட்டு வேறு மாதிரி சொன்னால் அதுவும் ஏற்றுக்கிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. This is the word of God. Paul says that even if I come and preach something else, you should follow. நான் அவ்வளவு கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் அவ்வளவு எழுதி சொல்லிட்டு நானே இதுக்கு மாற ஏதாவது துருபதேசம் இதுக்கு இந்த சத்தியத்துக்கு மாற ஏதாவது சொன்னால் ஏற்றுக்கிடாதீங்க, அதான் தீட்டு. Paul says that even if I come and tell something against you, don't accept it. அறிந்த சத்தியத்தில் கடைசி வரைக்கும் உண்மையா இருங்க. You learn what truth you learn, be sure. பேசுறதுக்கு நிறைய வார்த்தை இருக்கு, பேசுறதுக்கு நிறைய வார்த்தை இருக்கு. அடுத்த கடைசி ஒரு பாயிண்ட் தீட்ட. So many things to say. There is next I'll go to the next point. இது பார்க்கிறதுக்கு ஆச்சரியமா இருக்கு. யாரும் என் மேலே கோச்சிக்கிடாதீங்க, நான் யாருக்காகவும் சொல்ல. வசனத்தை புரட்டும் போது நம்ம சொல்றோம், ஆனால் யாரும் கோச்சிக்கிடாதீங்க, இது உனக்கு தான் சொன்னார், எனக்கு தான் சொன்னார், யாரை குறிச்சும் சொல்லிட்டுலாம் போகக்கூடாது. அதெல்லாம் கெட்ட வார்த்தை. அது I request no one should get offended to the word I am telling you. ஒரு சத்தியம் இருக்கு, நாங்கள் மறைக்க மாட்டோம், நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் இனிமேல் அதுக்கு ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜீவிச்சுக்கோங்க. I have to tell you. Isaiah 30:30. Isaiah 30:22. Isaiah 30:22. சத்தமாக வாசிங்க. எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்க. இன்றைக்கி நம்ம வாங்குகிற கழுத்தில் போடுற கொலுசு, கழுத்தில் கொலுசாக போடுவாங்க, கழுத்தில் செயின், காலில் கொலுசு, கையில் போடுற அந்த இது ரிங்கு, தங்கத்தில் அது வாங்கணும் இது வாங்கணும்னு சொல்கிறதெல்லாம் பைபிளில் போட்டு அதெல்லாம் தீட்டுன்னு சொல்லி இன்றைக்கி மனுஷனுக்கு அதான் பெருசாக தெரியுது. மனுஷனுக்கு அதான் பெருசாக இருக்குது. இன்றைக்கி பைபிள் சொல்லுங்க, நான் யாரையும் நான் எதுவுமே சொல்ல சத்தியம். ஆனால் இது ஏன் உனக்கு சொன்னாங்க எனக்கு சொன்னாங்க, யாரையும் போய் சொன்னீங்கன்னா அந்த ஆவி உங்களை பிடிச்சிக்கிடும், அவங்கள்ட்ட இருக்கிற ஆவி உங்களை பிடிச்சிக்கிட்டு ஜாக்கிரதை. உங்கள்கிட்ட அந்த ஆவி இருந்தால் அகற்றிக்கணும். உனக்கு தான் பிரதர் சொன்னார் அப்படின்னு புருஷன் மனைவிட்டையும் சொல்ல வேண்டாம், மனைவி பிள்ளைகிட்டையும் சொல்ல வேண்டாம், பிள்ளை தாயிட்டையும் சொல்ல வேண்டாம், உங்களுக்குள்ளே சொல்ல வேண்டாம், விசுவாசிட்டையும் சொல்ல வேண்டாம். அந்த ஆவி உடனே கேட்ச் பண்ணிடும். அப்படின்னால ஜாக்கிரதையாக இருந்து பொண்ணு நெக்லஸ்ஸு, காதில் கழுத்தில் போட்டுருக்கிற ரவுண்டு வளையம், அந்த இருக்கிற சின்னது பெருசு கழுத்தில் மறைஞ்சிக்கிட்ட மாதிரி உள்ளுக்குள்ளே தான் கிடக்கு, வெளியே தெரிய மாட்டேங்குது. பனியனை போட்டு மறைச்சிடுறாங்க. இங்கே இது வரைக்கும் டைட்டு பனியன் போட்டு மறைச்சி உள்ளுக்குள்ளே போய் தொங்கிக்கிட்டு இருக்கு. எதுக்கு அதை போடணும்னு நான் கேட்குறேன். இப்படி மறைஞ்சி கிடக்கிறது இது எல்லாம் தீட்டு. சத்தம் ஒரு தடவை வாசிங்க, மைக்கில் வாசிங்க, எஸ்தர் வாசிங்க. 30:22. அதுக்கு இப்படி வாசிட்டு கனட்டுறதுக்கு தாமதிக்காதீங்க, தூக்கிடுங்க, தூக்கி தூர வீச்சு. சுரூபங்களை மூடிய வெள்ளி தகட்டையும் விக்கிரகங்களின் பொன் ஆடை ஆவரணத்தையும் தீட்டாக எண்ணி அவைகளை தீட்டுப்பட்ட வஸ்திரம் போல எரிந்துவிட்டு அதை சீப்போ என்பாய். தீட்டுப்பட்ட வஸ்திரம், அதான் நான் அடிக்கடி சொல்கிறது. அந்த மனசாட்சிக்கு மிஞ்சி நிறைய பணம் கொடுத்து வஸ்திரம் எடுக்காதீங்க.
Don't buy costly clothes. தகுதியான வஸ்திரம், அந்த வார்த்தை பாருங்க, ஜம்முன்னு இருக்கு அந்த வார்த்தை, எவ்வளோ அருமையான வார்த்தைங்க. You must பரிசுத்த purchase. பவுலுக்கு என்ன கொடுத்தாலும் அவருக்கு ஈடாகாது. அவருக்கு எழுதி வச்சிருக்கிற அந்த சத்தியத்துக்கு அந்த வசனம் தான் வாசித்துருங்களேன். தகுதியான வஸ்திரம். இப்போ நமக்கு ஒரு மாதத்துக்கு 10 லட்ச ரூபா வருமானம் வருதுன்னு ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க. 10 லட்ச ரூபா வருமானம் வந்தால் 10 லட்ச ரூபா வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி தகுதியான வஸ்திரம் அப்படி கொடுத்துன்னு பைபிள் அப்படியே போட்டிருக்கு. இப்போ ஒரு மாதத்துக்கு 5000 ரூபா வருமானம் வந்தால் அதுக்கேற்ற தகுதியான வஸ்திரம் கொடுத்து, உனக்கு 10 லட்ச ரூபா வருமானம் வந்துச்சுன்னா அதுக்கேற்ற தகுதியான வஸ்திரம் கொடுத்து அப்படி எழுதலை. கிறிஸ்தவ லைஃபுக்கும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தில் பரலோகத்துக்கு போகிறதுக்கும் தீட்டுப்படாமல் நம்மளை காத்துக்கொள்றதுக்கும் தகுதியான வஸ்திரம் தான் அது. 10 லட்ச ரூபா சம்பளம் உனக்கு வருமானம் வந்தாலும் அந்த 500 ரூபா சாரி, அந்த உனக்கு மனசாட்சிக்கு ஏற்ற மாதிரி கர்த்தருக்கு பிரியமான அந்த சாரியத்தை எடுத்துக்கணும். 5000 ரூபா சம்பளம் வந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி அதே மாதிரி சாரி தான் நீ எடுத்துக்கணும். அதுதான் அதனுடைய விஷயம். Don't purchase clothes according to your income, but you must purchase the clothes according to the spiritual life and according to suits your spiritual life. 2 அதிகாரம் 9, 10, 11 மூணையும் சத்தம் வாசி, மைக்கில் வாசி. ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாலாவது பொன்னினாலாவது முத்துக்களினாலாவது விலையேற பெற்ற வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். தகுதியான வஸ்திரம், ornaments which suits you. தகுதியான வஸ்திரம் சொல்லுங்க. The dresses which is ஞாயிற்றுக்கிழமைக்கு வந்தா இந்த இப்படி ஒரு டிஷர்ட் மாதிரி பனியன் போட்டு வந்து உட்காரக்கூடாது. காத்திரு போட்டதுலாம் டிஷர்ட் மாதிரி பனியன் போடக்கூடாது. ஃபெய்த்தோம்னா காலர் கலர் வச்சு ஜம்முன்னு அந்த தகுதியான வஸ்திரத்தோடு வந்து உட்காரணும். நம்முடைய பிள்ளைங்கள் கூட ஒரு சிலர் தவறிறீங்க, பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கிறது. So when you come to the church, you shouldn't come with a t-shirt and with the banians and all. You must come with this தகுதியான வஸ்திரம், respectable dress. வஸ்திரத்துக்கு நம்முடைய பொதுவாக உலகத்தில் வஸ்திரத்துக்கு ஒரு இது இருக்குது. There is a meaning for the dress. இப்போ ஜெயின் ஸ்கூல்னு எடுத்துக்கோங்க, அவங்களுக்கு ஒரு யூனிஃபார்ம் இருக்குது. எங்கே போனாலும் 1000 ஸ்கூல் இருந்தாலும் இந்த பிள்ளைகளை பார்த்தோன்னா ஜெயின் ஸ்கூல் பிள்ளைங்கன்னு சொல்லிடுவாங்க. There is Zion school, there is a uniform for the children. கார்லி ஸ்கூலுக்கு போனால் அவங்களுக்கு ஒரு யூனிஃபார்ம் இருக்குது. The Carly school children has got their own uniform. உலகத்தில் வஸ்திரத்தை ஒரு வஸ்திரம், உலகத்திலையும் வஸ்திரத்தை முக்கியத்துவப்படுத்துறாங்க. They are given importance to the dress in the world also. கூட சபையிலையும் கூட ஒரு ஊழியம், ஒரு சபை, ஒரு கூட்டம்னு சொன்னால் வஸ்திரம் முக்கியம். நீ எப்படி வேணாலும் வந்து உட்காந்துட்டு போகிறதா விசுவாசி பிள்ளைகளுக்கு அழகு. So whenever you come together, the dress code is very important. லுங்கியோட காத்திருப்பூடத்துக்கு வர்றது, லுங்கியோட சண்டே சர்வீஸ் வந்து உட்கார்றது, இது தகுதியான வஸ்திரம். Coming in the lungi to the Sunday service, carrying with his ஆசாரியும் ஊழியம் செய்யும்போது அதுக்கேற்ற வஸ்திரத்தை உடுத்திட்டு போன இவன் போட்டுட்டு என்னத்தையா பேண்ட் சாட்டு என்னத்தையா அவன் மாட்டிட்டு போட்டு தொலைச்சிட்டாரு, செத்து போயிடுவான்னு போட்டுருக்கு பைபிளில் போட்டுருக்கு, செத்து போயிடுவான். Priest goes to ministry without casual dress, he will die. உள்ளாடைக்கு உள்ளாடை எத்தனையோ ஆடைகளை ஒன்று கூட அவன் தவறிட்டா கூட அது பெரிய தவறாக போய்விடும். பைபிளில் garments that he should put on. கர்த்தரால் அழைக்கப்பட்ட ஆசாரியர்களாக இருக்கிறோம். We are all priests called. தகுதியான வஸ்திரத்தை அணிந்து கொள்ளுங்க. We should have a respectful dress. சரியான வஸ்திரத்தை வாங்கி கொள்ளுங்க. We must வீட்டுக்கு ஒரு வஸ்திரம், ரிசப்ஷனுக்கு ஒரு வஸ்திரம், நமக்கு ஒரு வஸ்திரம், கோயிலுக்கு வரும்போது வஸ்திரம், வேலை ஸ்தலத்துக்கு போக இன்னொரு வஸ்திரம், இப்படியெல்லாம் நம்முடைய வீட்டில் நம்முடைய ஜீவியத்தில் வேஷங்களை போட்டுக்கொண்டு நம்முடைய ஜீவியத்தை கடத்தி கொண்டே போக வேண்டாம். Don't put on and act according to the situation. எல்லா பகுதியிலும் ஒரே தகுதியான வஸ்திரத்தோடு நிந்திக்கிறவர்கள் நிந்திக்கட்டும், தூசிக்கிறவர்கள் தூசிக்கட்டும். அதனால் என்ன அவமானங்கள் உங்களுக்கு நஷ்டங்கள் வந்தால் அதை குறித்து பயப்படாதீங்க. According to the common dress code that you should. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Be to the name of the Lord. இந்த இடத்துல தகுதியான வஸ்திரம். There is a suitable dress for you. நம்ம ஆராதனை டிப் டாப்பா ஜம்முன்னு தகுதியான வஸ்திரம் ஒயிட் அண்ட் ஒயிட்ல அப்படி வந்து உட்காரணும். நமக்கு ஒயிட் அண்ட் ஒயிட் எடுக்க இங்க யாருக்குமே காசு இல்லையா? If you come to the worship, you must come in white and white. வீடுகள்ல சரியான ஆவிக்குரியவங்களா இல்ல, ரட்சிக்கப்படாதவங்களா இருக்க, என்ன நீ ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு போற அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கஷ்டமா இருந்தா அது நிமித்தமா நீங்க சாதாரண கலர் ட்ரெஸ் உடுத்திட்டு வாங்க, தப்பு கிடையாது. Suppose you are not saved when color dress, நல்லா ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானத்துல வீட்ல எல்லாம் ப்ராப்ளம் எல்லாம் நல்ல ஆவிக்குரிய ஜீவிதத்துல நல்லா வளர்ந்து போறதுக்கு நல்ல ஃப்ரீயா உங்களுக்கு வழிகள் இருக்கும்போது நீங்க ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு அதெல்லாம் பக்தி விருத்தி அடைய வேண்டும். Suppose you have got all the liberty, why not you come in white and white? சட்டை ஒயிட், பேண்ட் கலர் இப்படி எல்லாம் வரக்கூடாது. தகுதியான ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஒரு தகுதியான வஸ்திரம் இருக்கு. There is a suitable dress for the நான் இப்போ சொல்றேன், இப்போ ஜிப்பா போட்டுட்டு பிரசங்கம் பண்றேன், இதே நேரத்தில் உங்களுக்கு ஆஃப் ஷர்ட் போட்டு இப்போ கையில் கட்டி பிரசங்கம் பண்ண நீங்க என்ன சும்மா விடுவீங்களா? Suppose if I put a half, கேட்குறேன், இப்போ எனக்கு ஒரு தகுதியான வஸ்திரம் இருக்கு, பிரசங்கம் பண்ற நேரம் ஜிப்பா போட்டு பிரசங்கம் பண்ணணும், காத்தர் போட்டு நடத்தும் போது ஒரு இப்படி நடத்தணும்,
அப்படின்னு இருக்குது. இப்போ நான் வந்து ஆஃப் ஷர்ட் போட்டு லுங்கி கட்டிட்டு உங்களுக்கு முன்னால் நின்னா நீங்கள் என்ன செய்வீங்க? Suppose I put a half shirt and நீங்களே lungi. அதுக்கு பதில் சொல்லிட்டு நீங்களே திருந்திக்கணும். If I come and preach you, what you will think? அந்த விஷயங்களை நம்ம கவனமாக நம்ம நடந்து கொள்ள We வேண்டும். should be very careful about all these things. டிஷர்ட் போட்டு பனியன் போட்டுக்கிட்டு இப்படிலாம் போட்டு அசிங்கமெல்லாம் வந்து உட்காரக்கூடாது. டைட் பேண்ட்டு அப்படி போட்டு தகுதி இருக்கிறது பரிசுத்த ஸ்தலம், இது தேவன் இருக்கிற இடம். இது என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. God's presence is there, you must be very careful. வஸ்திரம் இருக்குங்க, நமக்கு ஒரு ஃபெய்த்துக்கு ஒரு வஸ்திரம் இருக்கு, ஒரு There is a suitable dress code for that. புதிய ஆத்மாக்களை பற்றின விஷயம் இல்லை. நீங்க I'm not telling about the new souls. நீங்க எப்படி வேணாலும் வாங்க, நீங்க எப்படி வேணாலும் You can come in your own dress. நல்ல கலர் ட்ரெஸ்ஸோட வாங்க, நீங்க காதுல கழுத்து நல்ல நகையெல்லாம் போட்டு நிறைய போட்டு வாங்க, உங்களுக்கு தப்பு கிடையாது. நீ தாராளமா கூட்டத்துக்கு வந்து அட்டெண்ட் பண்ணிட்டு You போ. may come with your ornaments. I'm not telling anything to you. விசுவாசிகளுக்கு மாத்திரம் நாங்கள் இந்த சத்தியத்தை I'm telling to the believers. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. ஆழமாய் கர்த்தருக்குள்ள வளர வாஞ்சிக்கிறவங்களே சின்ன சின்ன விஷயத்திலும் தீட்டு வராபடி காத்துக்கொள்வோம். Those who want to grow in the Lord, preserve yourself for small defilements also. 5 நிமிஷம் நான் சொல்ல வந்த பாயிண்ட் எல்லாத்தையும் சொல்ல எனக்கு நேரம் இல்லாட்டாலும் ஒரு 5 நிமிஷத்துல நான் இன்னும் 1-2 விஷயங்களை சொல்லிட்டு முடிக்கிறேன். Though I could not complete entire point in 5 minutes, I'll tell and close. தீட்டுள்ளது ஒன்று நமக்குள்ள வர வேண்டாம். The defiling things, nothing should come in. பேசிட்டே இருக்கலாம். கடைசி காலங்க நம்ம மனதில் கூட கரப்படாமல் இருந்து வரிக்கு போகிற வழியை நம்ம பார்க்க வேணும். We must be very careful that we somehow without any defilement go into the coming of the Lord. வேண்டாம் அது வேண்டாம்னு சொல்கிறதெல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதெல்லாம் அற்பமான காரியம், ஈஸியாக விட்டுறலாம். நம்ம தான் பெருசாக யோசித்துக்கிட்டு ஐயோ எப்படி நான் நகையை கழட்டுவேன், எப்படியே காதில் இருக்கிறத கழட்டுவேன், எப்படி இந்த ட்ரெஸ்ஸு நம்ம எடுக்காமல் இருப்பேன், இனி மற்றவங்களாம் பார்த்தா ஏதோ ஏழை ஒரு ஆள் யோசித்துக்கிடுவாங்க நான் எப்படி இதெல்லாம் விடுவேன் அப்படி நம்ம தான் பெருசாக யோசிக்கிறோம் ஒழிய இந்த சொல்லிட்டு வர எந்த தீட்டையும் நம்மளால் தூக்கி எரிஞ்சிட முடியும். All these defiling things can be very easily thrown away from us. நம்ம ஒப்பு கொடுத்தோம்னு சொன்னா கர்த்தருக்கு கிருபை தருவார். God will give us grace for that. கடைசி நாட்களில் ரொம்ப கவனமா நம்ம நடந்து கொள்ள வேண்டும். Very careful in the last day. ஐக்கடுத்து அருவருப்பை நடப்பிக்கிற ஒண்ணும் பரலோகத்துக்கு abominable things, nothing will enter. ஒன்று பாயிண்ட் சொல்றேன். நம்ம தேவ சமூகத்துல கண்களை மூடி நாம் கூட்டத்தை முடிக்கலாம். Few points I will tell. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of God. இந்த அருவருப்புன்னு சொல்றதுல விஷயத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு. 1-2 விஷயங்களை கவனிப்போம். There are so many things, but few things. அருவருப்பை நடப்பிக்கிறது ஒன்று தேவனுடைய ராஜ்யத்துக்கு வர முடியாது. The things which are abominable will never enter the kingdom of God. 17:1 Now Deuteronomy 17:1 1ல வாசிக்கிறோம். அங்க அருவருப்பான பலியை கர்த்தருக்கு கொண்டு வந்து செலுத்தக்கூடாது. There are people bringing the abominable sacrifices to the Lord. நொண்டி குதிரை, நொண்டி ஆடு, நொண்டி மாடு, நொண்டி கோழி, நொண்டி பறவையை கொண்டு வந்து ஆண்டவருக்கு பலி செலுத்த அது பாவம், அது தீட்டு, அது அருவருப்பு. Lame horse, lame ox or anything like the sacrifices should not be brought. It is a defiling thing. அந்த பலியை கர்த்தர் ஏத்துக்கிட மாட்டார். God will not accept such. இதே போல நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தில் இன்னைக்கு காலையே பலிகளை எல்லாம் நம்ம செலுத்துறது இல்ல. நம்முடைய ஸ்தோத்திரம் தான் பலி. Today we are offering. பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு நொண்டி குதிரை மாதிரி என்னப்பா என்ன நம்ம இது நம்புறாரு எங்க ஜீவிக்க போறோம் அப்படின்னு நம்ம கத்தட்ட இன்ட்ரெஸ்டாக உற்சாகமாக ஒப்பு கொடுக்காம ஏனோ தானோ என்னைக்கு போல ஒரு பிரசங்கத்தை கேட்டு ஒப்பு கொடுக்குறதா நொண்டி குதிரை, நொண்டி ஆடு, நொண்டி காலாது அதை கொண்டு வந்து கத்தருக்கு பலி செலுத்தினா எங்கே அது அருவருப்பான பலி. அது ஒரு ஆசீர்வாதத்தையும் பெறாமையே போயிடும். After listening all these things, not submitting ourselves fully to the Lord is like a lame horse or lame ox that we are offering. ஜீவிச்சோமோ இல்லையோ சத்தியத்தை கேட்டு கத்தருக்கு ஆண்டவரே ஆமாண்டு இது உண்மையான சத்தியம், இது கர்த்தருடைய சத்தம், கர்த்தருடைய வார்த்தைன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து மனப்பூர்வமாக கத்தட்ட இனி நான் அப்படி ஜீவிக்கணும்னு சொல்லி ஒப்பு கொடுத்து பாருங்க. அதுதான் மனப்பூர்வமாக கர்த்தருக்கு ஒரு பழுது இல்லாமல் செலுத்துகிற ஜீவ பலியாய் கொடுக்கிற ஒரு அனுபவம். Holy full-heartedly submit yourself to that, God will bless you. எந்த நேரத்திலையும் தோத்திரம் பண்றது தூங்கி தோத்திரம் பண்றது இல்ல. தோத்திரம் that is not sleeping and telling praises. தூங்கி தோத்திரம் பண்ணா அது என்ன, அது வேதம் சொல்றது அது அருவருப்பான பலி. It is a praising, telling and sleeping and praising the God. It is not a good experience. குடும்ப ஜெபங்கள், விசுவாச வீட்டில் ஜெபங்கள், நம்முடைய ஏரியா ஜெபங்கள், பொது ஜெபம், ஃபாஸ்டிங் பிரேயர் எல்லாம் ஒட்டு மொத்தமாக இல்லை நடக்கிற அவ்வளோ ஜெபத்துலையும் தூங்கி தோத்திரம் பண்ணாதீங்க. அது அருவருப்பான பலின்னு சொல்லி கர்த்தருடைய வசனம் நமக்கு வெளிச்சமாக தெரியும். Abominable sacrifice if you are sleeping and offering praises. தூக்கம் வந்தால் தோத்திரம் பண்ணி போய் என்ன செய்யும், உங்களுடைய அறைகள் போய் படுத்துக்கொள்ளுங்க. உங்கள் வீட்டில் எங்கேயாவது மூலையில் வைங்கிட்ட படுத்தாது போயிருங்க. அடுத்த முறை ஐயோ தோத்திர ஜோத்துக்கு போலேன்னு வாதிக்கப்பட்டு அடுத்த முறையாவது நமக்குள்ள ஒரு உணர்வு உண்டாயிரும். If you are feeling sleepy, go and sleep. At least next time God will give you that. கர்த்தருக்கு அருவருப்பான பலிகளை தொடர்ந்து செலுத்தாதபடி அந்த அருவருப்பு நமக்குள்ள பிரவேசித்து தேவனுடைய ராஜ்யத்தை இழந்து போக வேண்டாம். Never offer an abominable sacrifice to the Lord. 22:5 உபாகமம் 22:5
ஜம்முன்னு இருக்குங்க, அருமையா. It's nice word. புருஷன் உடைய ஸ்திரீ உடுத்தினா பாவம், அருவருப்பு. It's a woman is wearing the dress of a man is a sin. ஸ்திரீ உடைய புருஷன் உடுத்தினா கர்த்தர் அதை அருவருக்கிறார். If a man is wearing the நம்ம garment சபையில் of அப்படி the woman யாராய் is a sin. நம்ம சபையில் அப்படி யாராய் இருக்கிறோமா? Is there anybody like here? அப்படி யாராய் இருக்கிறோமா? Is there anybody here like that? புருஷன் உடைய அப்புறம் ஆம்பளை பையன் இருந்தால் ஆம்பளை பையனுக்கு ஆம்பளை பையன் ட்ரெஸ் கொடுக்கணும், அவனுக்கு போய் பொம்பளை பையன் ட்ரெஸ்ஸாக எடுத்து கொடுக்கணும். If there is அது அதெல்லாம் நமக்கு ஆப்ஸ்டால் சின்ன விஷயங்க. ஆனால் கர்த்தருடைய வேதம் அதை பெருசாக கணிக்குது. இப்படி செய்யாத பாவம் அது. If a male is there, he must put on the dress of a male. பிரதர்ஸ் ட்ரெஸ்ஸை சிஸ்டர்ஸ் உடுத்தக்கூடாது. அது The sisters should not put on the dress of a ஃபாரின் brother. ட்ரெஸ், அதாவது வெளிநாட்டு வஸ்திரங்கள், அது விலை உயர்ந்த வெளிநாட்டு வஸ்திரங்களை வாங்கி அப்படி இது அதுவும் அருவருப்புன்னு சொல்லியிருக்கு. And wearing in the foreign dresses also is abominable. அருமையானவர்களே, உலகத்தால் தீட்டுப்படாதபடி தன்னை காத்துக்கொள்கிறவன் எவனோ அவன்தான் கடைசி நாட்களில் பாக்கியவானாக Dear இருக்கிறான். children of God, those who are preserving themselves without any abomination. உலகத்தால் தன்னை கரைப்படுத்திக் கொள்ளாதபடி காத்துக்கொள்கிறவனே தேவனுக்கு முன்பாக சுத்த பக்தி உள்ளவனாக. Those who are preserving themselves with any defilement of the day are the true உலகத்தால் believers. கரைப்படாதபடி தீட்டுப்படாதபடி பாதுகாக்கப்பட்டவர்களாக கடைசி நாட்களில் கர்த்தருடைய வரியில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய சமயத்தில் வந்துட்டு It's the time that we should be caught up in the Lord. சபையே விழித்தெழும்புவாயாக. Let us awake, get awake. எனக்கு நல்ல ஒரு ஃபேமிலி தெரியும். நான் 96 வருஷத்தில் ஒரு இடத்துல ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். I know your family in 96 I was doing ministry. அங்க ஒரு ஃபேமிலிக்கு 2 பிள்ளைங்க, They had ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க. 2 female children. ஆம்பளை பிள்ளையை பிறக்கலைன்னு அவங்களுக்கு ரொம்ப துக்கம் போல தெரியுது. And they are very sad they didn't have a male ரெண்டாவது child. பொம்பளை பிள்ளைக்கு அவங்க ஆம்பளை பையன் மாதிரி ஹேர் கட், ஜம்முன்னு ஹேர் கட் பண்ணி ஃபேண்ட் ஷர்ட் போட்டு தான் அந்த பிள்ளை ஒரு பார்த்தா ஆம்பளை பிள்ளை மாதிரியே இருக்கும். The second female child they used to make haircut and make even like a boy. நீ ட்ரெஸ் அப்படி பண்ணிட்டதுனால நல்ல விசுவாசிங்க. He is a good believer. இந்த விஷயங்கள் பெரிய இடங்கள் வரைக்கும் கூட போய் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டும் பிறகு கொடுத்தாங்க. It's gone to the higher places and was there given some punishment also also. கூட போய் இப்படி பனிஷ்மெண்ட் கொடுத்தா, நல்ல விசுவாசி முன்னாள் நிக்கிற விசுவாசி இப்படி பண்றாருன்னு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க. Because you are a good doing like this they got some punishment also. முதல் பிள்ளையும் பொம்பளை பிள்ளை, ரெண்டாவது பிள்ளையும் 2 பேருக்கும் ஷாரி கட்டி பொம்பளை பிள்ளை ட்ரெஸ் போட்டா இவங்களுக்கு அவமானமோ என்னமோ தெரியாது. They were feeling shy to put on the ரெண்டாவது பிள்ளைக்கு ஹேர் கட் எல்லாம் அப்படியே ஆம்பளை பிள்ளை மாதிரி பண்ணி ஹேர் கட் ஆம்பளை பிள்ளை போலயே வரும். Second child they made haircut and like a boy they were keeping. அருவருப்பு பைபிளில் போட்டிருக்கு. நீ அப்படியெல்லாம் வந்து உட்காந்து தேவசமத்தில் ஆராதிக்காத அருவருப்பு. It's an abominable thing in the presence of God. விசுவாசிகள் ஒரு நாள் இப்படி செய்யக்கூடாது. No believer should do like that. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. வெள்ளையை கருப்பாக்கிடுவியா? நீ இப்படி செய்யறதுனால வெள்ளையை கருப்பாக்கிடுவியா? Can you make a white as a பெண் black? பிள்ளை ஆண் பிள்ளை நீ மாத்திடுவியா? Can you change a male to female? கருப்பு முடி வெள்ளை முடியா நீ மாத்திடுவியா? Can you make a black hair கர்த்தருடைய வல்லமையை சோதிக்கிற அனுபவம். It's a testing, it's an experience of testing. கர்த்தர் கொடுத்ததுல திருப்திப்படாத அனுபவம். கர்த்தர் 2 பெண் பிள்ளை தான் உனக்கு கொடுத்தாரு. கற்பத்தை நீ கர்த்தர் கொடுக்கிற வயிற்றுக்குள்ள கற்பவதியின் வயிற்றுக்குள்ள எலும்புகள் உருவாகிறதே கர்த்தருடைய வேலை. கர்த்தர் உண்டாக்கி உனக்கு 2 பெண் பிள்ளை கொடுத்தார். சந்தோஷமா வாங்கி ஜம்முன்னு வளர்த்துட்டு போயிட்டாரு. It is unsatisfied experience with God has given. விரோதமான செய்கைகளை செய்யக்கூடாது. இது நமக்கு இப்ப இல்ல, நீ வர நாட்களில் என்னைக்கு இருந்தாலும் சாகர வரைக்கும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் இந்த சத்தியம் அதை எழுதி வைத்துக் கொண்டு எப்போது கவனமாக ஜீவிக்க பழகுங்க. We should never do such things. We should be very careful about கவனமாக ஜீவிக்க பழகுங்க. We should practice such things. உலகத்தார் கூட இத அருவருப்பாக எண்ணுவாங்க. Even it's worldly people will hate this. பக்கமா திரும்பி பாருங்க, உலகத்தார் கூட அருவருப்பா எண்ணுவாங்க. The worldly people will hate this such things. ரொம்ப கவனமா இந்த விஷயங்களை நம்ம காத்துக்கொள்வோமா? We should be very careful about all these things. 119:158 உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எழுதிக்கோங்க. Psalms 119:158. 119 சங்கீதம் 158 வசனம். வேதத்தை கேளாதபடி கர்த்தருடைய வசனத்துக்கு செவி கொடுக்காம ஜெபிக்கிறவங்களுடைய ஜெபம்லாம் வேஸ்ட். The person who is not listening to the word of God and the prayers are abominable in the sight of God. கர்த்தருடைய பார்வைக்கு அருவருப்பானது. It's abominable thing in the sight of God. நீதிமொழிகள் 16:12. Proverbs 16:12. வேதத்தை நேசிச்சு ஜெபிங்க, அத தான் கர்த்தர் விரும்புகிறார். We must love the word of God. பரிசுத்த ஆவிக்குள் ஜெபிங்க, அத தான் கர்த்தர் விரும்புகிறார். Pray in the Holy Spirit. வேதமே வேண்டாம், வேதத்தை அங்கீகரிச்சு வேதத்தை தியானிக்காம ஜெபிச்ச அந்த ஜெபம் அருவருப்பானது. You are not meditating the word of God and praying. It's abominable. நீங்க நல்ல ஜெபிக்கிறவங்களா இருக்கலாம். உங்களுக்கு வேத வசனங்கள் போதிக்கப்படும் போது வேதத்தை உங்களுக்கு போதிச்சு தியானிச்சு அதை ஜெபிக்கிறத விட்டுவிட்டு நமக்குள்ள இருக்கிற அந்த ஜெபாவினால் ஜெபிச்சு அது அருவருப்பான ஜெபம்னு சொல்லி இருக்கு. 16:12 நீதிமொழிகள். அடுத்த விஷயம் 16:12. அநியாயம் செய்வது ராஜாவுக்கு அருவருப்பு. Doing iniquity is abominable in the sight of God. தேவனுடைய சபையாருக்கு இருகை கூப்பி நான் கெஞ்சி உங்களுக்கு சொல்றேன், நீங்க தொழில் ஸ்தலத்தில் இருந்தாலும், நீங்கள் வேலை ஸ்தலத்தில் இருந்தாலும், நீங்கள் படிச்சிருந்தாலும், படிப்பில் இருந்தாலும், நீங்கள் எந்த காரியம் இருந்தாலும், யாருக்கு எந்த விதத்தில் அநியாயம் செய்கிறது மட்டும் நீங்கள் ஒரு நாளுடைய ஜீவிதத்தை நம்ம செய்யக்கூடாது. I'm just very begging you, none of you should do such unjustful things in your working place. கிறிஸ்தவங்க, பெந்தகோஸ்த கிறிஸ்தவங்க, சிபிஎம் விசுவாசிங்க,
மனசாட்சியின் பிரகாரம் கவனமாக நடக்கிறதுக்கு ரொம்ப கவனமாக Stick on to your conscious, be conscious. அநியாயமாக யாரை குறிச்சும் பேசாதீங்க. Don't do any, don't speak any அநியாயமாக injustice. யாரையும் குற்றம் சொல்லாதீங்க. Don't put finger up. பால்தேவராஜ் பிரதர் என்ன தப்பா சொல்றாருன்னு, அநியாயமா என்ன குற்றம் சொல்றாருன்னு 10 பேர் இவரை பத்தி என்கிட்ட வந்து சொல்றாங்க. இப்படி உங்களை சொல்றாரு பிரதர், கவனமா இருங்க, இவர் உங்களை இப்படி பேசுறான்னு 10 பேர் பால்தேவராஜ் பிரதர் என்ன தப்பா பேசுறான்னு சொல்றாங்க. There are 10 people are telling that Pauldaraj brother is speaking ill of you. 10 பேர் சொல்றதை கேட்டுட்டு நான் பால்தேவராஜ் பிரதர் போய் நீங்க என்ன இப்படி பேசுனீங்களா அப்படின்னு விசாரிக்காம 10 பேர் சொல்றதை வச்சுட்டு நான் இவர் மேல டென்ஷன் ஆகிட்டு அநியாயமா இவரை நான் தப்பா யோசிச்சாலே பாவம். After listening these 10 people without asking Pauldaraj brother, if I go against him, it is unjust. விசுவாசியுடைய தேவனுடைய பிள்ளையுடைய உச்சகட்டமான லைஃப் என்ன தெரியுமா? இந்த விஷயத்தை உச்சகட்டமான இதை இடை வர்றது எப்படி தெரியுமா? நான் சொல்லுங்க. So what is the peak of this spiritual life? பால்தேவராஜ் பிரதர் என்னை பற்றி தப்பா தரக்குறைவா பேசுறான்னு 10 பேர் வந்து என்கிட்ட சொல்றாங்க. பால்தேவராஜ் பிரதர் என்கிட்ட சொல்ல 10 பேர் வந்து இவர் சொன்னதா சொல்றாங்க. 10 people are telling that Pauldaraj brother has talked very bad of you. இந்த பாதையில் உச்சகட்ட லைஃப் என்ன தெரியுமா? மேன்மையான ஸ்டாண்டர்டான லைஃப் என்ன தெரியுமா? What is my highest spiritual experience should be? 10 பேர் சொல்றதை கேட்டு பால்தேவராஜ் பிரதர் ஆசீர்வதிச்சு, அவர் ஆசீர்வதி சுவாமி இப்படி சொல்றாருன்னு சொல்றாங்க எல்லாரும். அவர் ஆசீர்வதின்னு என் மைண்டில் கூட அவரை நான் அநியாயமாக சிந்திக்காமல் யோசிக்காமல் அவர் ஆசீர்வதிச்சு ஜெபிச்சு என்ன நடக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு ஜெபிச்சுக்கிட்டே இதை பொறுத்து அவர்கிட்ட நான் நல்லா பேசி 10 பேர் சொன்னதை காமிச்சிக்கிட்டு என் மனசுலெல்லாம் வேறு விட்டுக்கிட்டு குறு கொடுத்துக்கிட்டு அவர்கிட்ட வந்து முறைச்சிக்கிட்டு முறுமுறுத்துக்கிட்டு அவர்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு அவர்கிட்ட அப்படிலாம் நான் பேசிக்கிட்டு அப்படி இருக்கவே இல்லாமல் நல்லா 10 பேர் சொல்கிறதையும் கேட்டு அப்படியா சொல்கிறாங்க, சரி சொல்லிட்டு போட்டோம், இன்னும் கூட நல்லா சொல்லட்டும் அப்படின்னு அவங்க சொல்கிற 10 பேர் சொல்கிறதெல்லாம் கேட்டு நான் சந்தோஷமாக இருந்து இவர் செஞ்சதை நான் செஞ்சாரே இல்லையா தெரியாது சொல்லி ஆண்டோர்கிட்ட ஆசீர்வதிங்க தவிர நல்லா இருக்கட்டும், இன்னும் நல்லா ஆசீர்வாதமாக இருக்கட்டும் அப்படின்னு நான் ஜெபிக்கிறவனா இருக்கிறேன் பாருங்க. அதான் ஹை ஸ்டாண்டர்ட் ஜீவியம். This is the highest spiritual experience. If I can pray for that brother and for his blessing. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இப்படி ஒரு ஹை ஸ்டாண்டர்டுக்கு இன்னும் வரலன்னு வச்சுக்கோங்க. Suppose you are not such a பற்றி 10 பேர் என்கிட்ட வந்து குறையா சொல்கிறாங்க, என்னைய பற்றி ஒரு பயங்கரமாக தப்பான தரக்குறமாக பேசணும் 10 பேர் வந்து சொல்கிறாங்க. 10 people are telling that this brother is speaking very much. இது பண்ணுறான், உன்னையே தான் இவளுக்கு குற்றமாக சொல்கிறான், உன்னையே தான் சொன்னான் அப்படின்னு 10 பேர் வந்து உங்களை வந்து சொல்லிட்டாங்க. And they are coming and telling this you, he has told like உடனே that. அடுத்த ஸ்டெப் லைஃப் என்ன தெரியுமா? What I should do next step? மேன்மையான இடத்துக்கு இல்லை, இன்னும் கொஞ்சம் தான், நாங்கள் இன்னும் வளரல பிரதர்னு சொன்னீங்கன்னா என்ன செய்யணும் தெரியுமா? பால்தேவராஜ் டைரெக்டாக கூப்பிடணும். If I don't have the highest experience, but next thing what I can do, I can call Pauldaraj brother. 10 பேர் இப்படி சொல்கிறாங்க, நீங்கள் என்னை பற்றி இப்படி சொல்கிறீங்க, எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது பிரதர். The 10 people are telling like this. Are you telling like this? அவங்க வந்து சொல்லும்போது எனக்கு மனசு கஷ்டமாக I இருக்கு, feel அவமானமாக hurt இருக்குது. in my heart. இப்படி சொன்னீங்களா பிரதர்? Have you told like this? அவர் சொல்வார், இல்லை பிரதர் நான் சொல்லவே இல்லையே. He will tell I not told like that. உடனே அந்த 10 பேரையும் கூட்டு வச்சு விசாரிச்சிடணும். I should call all the 10 people and inquire that. இதுக்கு தான் சபையில் ஊழியக்காரங்க. That's for what the ministers are there. கிளியர் பண்ணாமையே ஓடுனா குறுத்துக்கிட்டே கிடக்கும். குள்ள நெறி சிறு நெறியில் உன் லைஃபை கெடுத்து குட்டிச்சோரா மாத்திர. இதுதானே பைபிளில் போட்டிருக்கு, சபையை கெடுக்கிற குள்ள நெறியும் சிறு நெறியும் பிடிங்க, க்ளோஸ் பண்ணிடலாம் அந்த ஆவியில். இது ஆவி, நரி கிடையாது. இது And if you don't have to do this, there will be a lot of confusion in the church. சபையை கெடுக்கிற நம்முடைய திராட்சை தோட்டத்து பூவும் பிஞ்சுமா ஜம்முன்னு வளர்ந்துட்டு வருது கத்தருக்குள்ள. இதுக்குள்ள குளிநெறி சிறுநெறி உள்ளுக்குள்ள கடந்துட்டு ஒரு 2 பேருக்குள்ள பொல்லாத ஸ்பிரிட் குளிநெறி சிறுநெறியை போல அது கிரியேஷன் பிடி அதை கேட்ச் பண்ணி கொண்டு ஓட்டலாம் அந்த ஆவியில். As it is told in the word, there are young foxes that is destroying the garden, they should be caught. இவர் சொல்வாரு, ஆமா பிரதர், ஒருவேளை இவர் என்னை பற்றி தப்பா பேசியிருந்தானே, ஆமா பிரதர் நான் உங்களை சொன்னேன், நீங்கள் இப்படி பண்ணீங்க அப்படி பண்ணீங்க, அதனால தான் நான் இப்படி எல்லாத்தையும் சொன்னேன், எனக்கு துக்கமாக இருந்துச்சு சொன்னேன். உடனே ஆமா பிரதர் அப்படியா, நான் அப்படி பண்ணியிருந்தேன் என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படி நான் இவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அவர் ஓப்பன் ஆகி போகுது, ஹார்ட் ஓப்பன் ஆயிடுது. ஹார்ட் ஓப்பன் முடிஞ்சு வச்சு எங்கள் 2 பேருக்குள்ள கதை முடிஞ்சு வச்சு. அதுக்கப்புறம் 10 பேர் வந்து அதுக்கப்புறம் என்கிட்ட பேச முடியுமா? பேசினா நான் சொல்லிடுவேன், நான் போய் கேட்டு விசாரிச்சிட்ட சிஸ்டர், உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க. அவர் என்னை பற்றி தப்பாக தானே, இனிமேல் போய் கேட்டு பாருங்கள், என்னை பற்றி தப்பாக சொல்ல மாட்டோம், நாங்கள் 2 பேரும் ஒப்புரவாயிட்டோம், பால்தேவராஜ் பிரதர் நாங்களும் ஐக்கியமாயிட்டோம், உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க சிஸ்டர்ன்ட்டு போயிட்டே இருக்கலாம், உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க பிரதர்னு போயிடலாம். இந்த 10 பேரும் நாரதர் வேலை போல் அப்படியே பெரிய ஆளாக சபையில் காணப்படுறதுக்கு வேலையே கிடையாது. நான் சொல்கிறது புரியுன்னு நினைக்கிறேன். இந்த நாட்கள்லாம் ஒன்றுமே நம்மகிட்ட கிடையாது. ஆனால் இந்த நாட்களில் லைஃப்னா இதாங்க லைஃபு. சத்தியத்தை ஆலோசனைகளாக சொல்லி தருகிறோம். தீட்டுகள் வரக்கூடாது, அருவருப்பு வரக்கூடாதுங்க. We are giving the counsel that no defilement should enter the church. எனக்கு தான் நான் சொல்றேன், எல்லாம் நம்ம எல்லாருக்கும் தான் சொல்றேன். I am telling for me and for all. இனி வர நாளுக்கு அப்படி ஜீவிக்கும், நம்ம எல்லாரும் அப்படி ஜீவிக்க வேணும். Everybody should live like that. ஓபனா இரு, விசாரிச்சு என்ன பிரதர் கேட்டிங்களா? 10 பேர் சொன்னது அவன் இப்படி சொன்னார். நான் போய் பால்தேவராஜ் பத்தி 10 பேர்ட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன், பாரு இவர் பாரு என்னை பத்தி 10 பேர்கிட்ட இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கேன். நான் போய் இன்னும் 10 பேர்ட்ட என் துக்கம் தாங்க முடியாமல் பேசினா என்ன மாதிரி எங்களுக்குள்ள குழப்பம் வருது பார்த்தீங்களா?
without எங்க inquiring. கர்த்தர் நம்மளை அங்கீகரிப்பார், எங்க சபை ஆசீர்வதிக்கப்படும், எங்க அருவருப்பு நம்மளை விட்டு நீங்கும். ஓப்பனா கூட என்ன பிரதர் பேசுனீங்களா? ஆமாம். அவர் சொல்லுவார், ஆமாம் பிரதர் பேசினேன், நீங்கள் என்னை குறித்து இப்படிலாம் பண்ணீங்க, நான் வந்து எனக்கு துக்கமாக இருந்துச்சு, நான் 10 பேர்ட்டு எனக்கு மனசில் கஷ்டத்தை கொட்டிட்டேன். உடனே நான் போய் ஆமாம் பிரதர் நான் தப்பாக பேசிட்டேன், மன்னிச்சுக்கோங்க, இனி போய் யார்ட்டையும் துக்கப்படாதீங்க, எதாக இருந்தால் என்கிட்ட டேரெக்டாகவே பேசிக்கிறேங்க பிரதர், முடிஞ்சு வச்சு. Without inquiring or without, I am just keep on telling these things to others, there will be so many more confusions in the church. யாரையும் சிந்திக்காதீங்க. Do not think all these things. நான் சொல்கிறதெல்லாம் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் வர்றதை வச்சு சொல்கிறோம். வெறும் தேரியை போச்சு அவங்களுக்கு புரியுமா? அநியாயம் செய்யக்கூடாதுன்னு தெரிய போச்சுட்டு போனால் புரியுமா? ப்ராக்டிக்கல் ஒன்று வேணும். And the practical truths. சயின்ஸ் பாடத்தில் ஃபிசிக்ஸ்லாம் தேரி போதிச்சு ப்ராக்டிக்கலுக்குள்ள உங்களை நடத்துகிறாங்க. எதுக்கு? What were the practical classes conducted? தியரியை ப்ராக்டிக்கலாக போதிக்கும்போது கோவிக்காதீங்க. இது என்னமோ விசேஷமான மெசேஜாக இருக்குன்னு யாரை குறித்து பர்டிகுலராக குத்தி பேசணும்னு சொல்லிக்கிடாதீங்க. I am not pinpointing anybody here. ப்ராக்டிக்கல் லைனில் இப்படிலாம் வருது, இப்படிலாம் வரும், இப்படிப்பட்ட நேரத்தில் அநியாயமாக சிந்திக்காதீங்க, அநியாயமாக யோசிக்காதீங்க. ஏதாவது மனசு இருந்தால் டைரெக்டாக கூட்டு விசாரிச்சு இறுதியத்தை கிளியர் பண்ணுங்க. அநியாயமே வேண்டாம், வேண்டாம். There should not be any unjustification like this. யாருக்கு அநியாயம் செய்ய வேண்டாம். Do not do any unjustification. 100 ரூபாய் லாபமா 1000 ரூபாய் லாபம் வச்சு விற்க வேண்டாம். If it is 100 rupees profit, don't 100 கிராம் எடையா 98 கிராம் எடை வச்சிட்டு 100 கிராம் சொல்லி ஏமாத்த வேண்டாம். Don't keep பிசினஸ் பண்ணுகிறவர்களே அநியாயம் செய்ய வேண்டாம். Those who doing business, don't do any unjustification. பலவிதமான தொழில் செய்கிறவர்களே அநியாயம் செய்ய வேண்டாம். Doing many other ஏற்ற பலனை பெற்றுக்கொள்ளுங்க. That is whatever you do. அது ஒரு பாவி இந்திய குடிகாரனுடைய பணமா இருக்கலாம். நீ போய் அந்த பணத்தை போய் அநியாயம் போய் சமாளிச்சிட்டு வராத. அது கர்த்தர் ஒரு நாள் கணக்கு கேட்பார். Do not earn money through unjustified. அருவருப்பு. This is abominable side of God. இருந்தால் அதை இப்பொழுதே அகற்றுவதற்கு ஒப்பு கொடுங்க. Submit yourself, remove all the abominable things. பரலோகம் கிடைக்காது. பூமியில 1 லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்கலாம், பரலோகம் போயிடும். You may get 1 lakh rupees extra in that, but you will not கவனம். There is a தேவ ஜனமே கவனம். கர்த்தருடைய தேவனுடைய பிள்ளைகளே கவனம். Be careful. அநியாயமா போய் நானும் கூட ஒரு விசுவாசி போய் குறை சொன்னேன்னு எனக்கு என்னைய சும்மா விட மாட்டார், தொலைச்சிருவார் ஆண்டவர் என்னைய. If I do any unjustified, God will not spare me also. நடத்திப்புகாரங்களும் கவனமாக இருக்க வேண்டும். Even the leaders should be very careful. தேவனுடைய பிள்ளைகள் ஊழியர்களும் கவனமாக இருக்க வேண்டும். Even the ministry they should be very careful. ஊழியத்தை இடைவிடும்போது கவனமாக, எல்லாத்துக்கும் கவனம் அவசியம். When the ministry and the minister believe they very careful. எல்லாரும் கவனமாக, யாரை அநியாயமாய் ஒன்று செய்யாதீர்கள். No one should do any அவர்களுடைய கர்த்தர் பரலோகத்திலிருந்து பார்த்து கொண்டே இருக்கிறார். God is looking from the heaven. பரவாரத்துள்ள வசனத்தை மறுபடியும் கர்த்தர் எனக்கு நினைப்பூட்டுகிறார். God is reminding me the same verse again. உயர்ந்தவனுக்கு எல்லாத்துக்கும் உயர்ந்தவன் பரலோகத்திலே சீயோனிலே சிங்காசனத்திலே வீற்றிருந்து பார்த்து கொண்டே இருக்கிறார். The God who is sitting in the heaven is high above all the people in this world. எத்தனை வருஷமானாலும் அவற்றை தப்பிச்சுக்கிட்டே வரலாம். கடைசில ஒரு நாள் இருக்கிறது, அன்றைக்கு மாட்டிக்கொள்வாய். So many times you might get அநியாயம் பண்ணுகிறதை விட்டு ஒழித்து விடுங்க. Remove all the unjustified things from you. நீதிமொழிகள் 24:9 முடிஞ்சு போச்சு. Proverbs 24:9. பரியாசக்காரர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவங்க. The mockers are abominable sights. பரியாசம் பண்றவங்க நல்லா கவனிச்சுக்கோங்க, கர்த்தருக்கு அருவருப்பு. Those who doing mocking, they are abominable sights. காமெடி பண்றது. They are doing making fun of others. சினிமா தியேட்டருக்கு போனீங்கன்னா காமெடினா ரொம்ப சந்தோஷம். அப்படி அதுக்கு என்ன காமெடி ஜோக்ஸ் எல்லாம் சினிமா டிவில போட்டு பார்த்து சிரிக்கிறவங்களா இருக்கிறாங்க. People are laughing when they see. கர்த்தருக்கு அருவருப்பு. The funny making fun of others abominable. ஜோக்ஸ் ஒரு சிலருக்கு குமுதம் நான் கல்கண்டத்துல இந்த ஜோக்ஸ் மாத்திரம் படிப்பாங்க. Some people read jokes. கர்த்தருக்கு அருவருப்பு. That is also abominable. ஜோக் அடிக்கிறதும் கர்த்தருக்கு அருவருப்பு. Cutting jokes is abominable thing. நக்கல் பண்றது, கிண்டல் பண்றது, கேலி பண்றது கர்த்தருக்கு அருவருப்பு. Making fun of others is abominable. இது சம்பந்தப்பட்ட தமிழ் பாஷையிலும் மற்ற பாஷையில் இருக்கிற அவ்வளத்தையும் விட்டு விடுங்க. Leave all those things related to this. கடைசியா ஒன்னு சொல்றேன். Lastly I want to tell you one thing. நம்ம நல்லா இருந்தும் நம்முடைய ஐக்கியத்தின் மிகுதியில அப்பா சிரிச்ச சிரிப்புல கண்ணு தண்ணி வந்து ஒரு வழியாய் அப்பா அடக்க முடியல. எனக்கும் கூட பல சந்தர்ப்பத்தில் அப்படி வந்திருக்குது. Sometimes we laugh. ஒரு தடவை பாஸ் லூக்காவோட ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி கார்ல போய்கிட்டு இருந்தேன். Once I was traveling with Pastor Luke. வில்லிவாக்கம் அந்த பாடி ஜங்ஷன் தெரியும் உங்களுக்கு? வில்லிவாக்கத்து ரைட்ல போகுது, லெஃப்ட்ல போனா அம்பத்தூர் பாடி ஜங்ஷன், அதாவது வீல்ஸ் இந்தியா ஜங்ஷன். அது அந்த வில்லிவாக்கம் பாடி ஜங்ஷன், you know. அங்க சிக்னல்ல வண்டி நிக்குது, நானும் கூட 2 பிரதர்ஸ் பக்கத்துல உட்கார்ந்திருக்கோம். The car was standing in the signal. லூக்கா முன்னால இருக்கிற டிரைவர் பிரதர் ஓட்டிட்டு இருக்காரு. Pastor Luke was in the front, driver brothers driving. நான் மாங்கோடு குப்பத்துல ஊழியம் செய்யற நாட்கள் அந்த பொன்னேரி பக்கம் ஊழியம் செய்யும்போது இந்த மீனவர்கள் அந்த அந்த ஒரு கோல் பால்தேவரை நானும் பின்னால் நின்றுக்கிட்டு ஒரு கோல்ல அந்த அவங்க அந்த மீன் பிடிக்கிற அந்த சமைக்கிற ஆகாரங்கரெல்லாம் தூக்கி போட்டு போவாங்க. அதை ஒரே 2 பேர் ஒரு தடி மேலே பொருளை தூக்கிட்டு நடந்து போகிறத பார்த்துருப்பீங்க. நடந்தவங்க கை தூக்கு, அப்படி பார்த்தவங்க கை தூக்குங்க. 2 பேர் தோளில் ஒரு கோல் இருக்கும், அதில் திங்ஸை வச்சு எடுத்துகிட்டு போவாங்க. அதாவது அதில் சட்டி பாத்திரத்தை வச்சு அப்படி எடுத்துகிட்டு போவாங்க. அப்படி பார்த்தவங்க கை தூக்குங்க.
நிறைய பேர் பார்த்துருக்குறாங்க பாருங்கள். அப்படி பாடி ஜங்ஷன் பயங்கரமான பிஸி டிராஃபிக். சொல்லுங்கள். பாடி இஸ் வெரி பிஸி ஜங்ஷன், வெரி பிஸி டிராஃபிக். சரியாக என்னுடைய அறிவின் பிரகாரம் ஒரு 7 மணி இருக்கும். கரெக்டு நல்ல பிஸி. 4 பக்கத்துலேயும் பயங்கரமாக சிக்னல். அவன் துடிச்சிக்கிட்டு இருக்கான். அவன் வண்டி நிறைய நிற்கிது. நாங்களே 2 சிக்னல் விழுந்து தந்து தான் நாங்கள் சிக்னலுக்கே வந்து நின்னோம். அப்படி சிக்னல். Plenty of vehicles standing around. Very busy situation. பயங்கரமான டிராஃபிக். There is a heavy traffic there. அந்த நேரத்தில் என்ன நடந்துச்சு, இப்போ எங்களுடைய நாங்கள் போக அந்த வழிக்குள்ள சிக்னல் கிடச்சிருச்சு. நாங்கள் போகிறதுக்கு வழிக்குள்ள சிக்னலுக்கு முன்னால் எங்களுக்கு முன்னால் போகிறவங்க அந்த எங்களுக்கு முன்னால் ரைட் சைட்லேருந்து லெஃப்ட்டில் போகிறவங்களுடைய சிக்னல் கிளியர் ஆயிடுச்சு. அவங்க போகிறாங்க. இப்போ அவ்வளோ நேரம் பரபரப்பாக நின்றுட்டு அவங்க இஷ்டத்துக்கு ஓட்டுற அளவுக்கு எவ்வளோ முறுக்க திறமை இருக்கும். முறுக்கியா மிதிக்க தரேன், ஆக்சிலேட்டர் மிதிக்க தரேன், மிதிச்சு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறாங்க. Going very fast as far as possible. அந்த நேரத்தில் இப்படி 2 பேர் ஒரு கோலில் என்னமோ சட்டி பாத்திரத்தை வச்சு அவங்க தூக்கிட்டு கட்டன்னு அவங்களும் ஓடுறாங்க. என்னப்பா அதை தூக்கிட்டு போடுறாங்கன்னு அவர் அங்கே முன்னால் உட்காந்துட்டு ஒரு மாதிரி சிரிக்கிற மாதிரி சொல்லிவிட்டார். அவர் கிண்டல் அடிக்கிற, என்னடா தூக்கிட்டு போகிறாரு, இது என்னப்பா தூக்கிட்டு போகிறார். எங்களுக்கு அன்னைக்கு அந்த இடத்துல சிரிப்பு ஆரம்பித்தது. அவர் கார்லேருந்து இறங்குறதுக்கு சிரிப்பு அடக்கவே முடியல. நானும் கூட பக்கத்தில் இருக்கிற பிரதர், எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. அடக்கி பார்க்குறோம் அந்த காட்சி, அவர் பேசுன அந்த டயலாகு, இது மனசில் அடக்கவே முடியல. These 2 fishermen were also running like that. It was looking very funny. ஒரு சில சந்தர்ப்பங்களில் நமக்கு கஷ்டங்கள் வந்து ரொம்ப சிரிப்புங்க. அடக்கி பார்த்தா முடியும். அவர் சிரிக்கவே இல்லை. நாங்கள் பின்னால் உட்காந்து சிரிக்கிறத பார்த்துட்டு தான் இருக்கிறார். அவர் சிரிக்கவே இல்லை. But he did not laugh, but he was looking at me and முடியாம ஒரு அந்த காட்சி அப்படி ஆயி போச்சு எங்களுக்கு. The situation was such that I could not control my laugh. முடியாத சிரிப்புக்குள்ள போக வேண்டாம். We should never go into such situation. நம்முடைய மகிழ்ச்சியே கிடையாது. It's not God is not happy. நம்மள ரொம்ப கவனமா பேசுறது சிரிக்கிறது ரொம்ப கவனமா இருந்து கொள்ள வேண்டும். We should be very careful about speaking and laughing. சமூகத்துல கர்த்தருடைய வீட்ல தேவனுடைய சபையின் மத்தியில அவர் பரியாசத்துக்கு எதுவா போயிர கூடாது. It could be abominable or mockery in front of Luka God. 16:15 கடைசி பாயிண்ட் முடிக்க போறோம். 16:15 Luka 16:15 வாசிங்க. மனுஷருக்கு முன்பாக மேன்மையாக நம்மளை என்னன்னு நம்முடைய டிப் டாப்பாக அப்படி மற்றவங்களுக்கு முன்பாக மேன்மையாக பேசி, அதாவது மீசை கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டால் கூட ஏதாவது பழமொழி சொல்லுவாங்களே, அதாவது மீசையில் மண் ஓட்டினா கூட அப்படியே மலிப்பி அப்படியே மற்றவங்க நம்மளை கனப்படுத்தணும்னு பேசுவாங்க. மனுஷருக்கு முன்பாக மேன்மையாக என்னன்னு வாஞ்சிக்கிறவங்க அவ்வளோ பேரும் கத்தருக்கு இருப்பான. வாசித்துங்க சத்தமாக. மைக்கில் வாசித்துங்க. முடிச்சிடலாம். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது தேவனுக்கு முன்பாக அருவருப்பாயிருக்கிறது. மனுஷருக்கு முன்பாக மேன்மையாக எண்ணப்பட வாஞ்சிக்கிறவங்க அவங்க கர்த்தருக்கு முன்பாக அருவருப்பானவங்க. Those who think that they should be highly esteemed in the midst of the abominable sight of God. அதே நேரத்தில் கர்த்தர் உன்னை மேன்மையான மனுஷருக்கு முன்பாக மேன்மையான இடத்துல கொண்டு கர்த்தர் உன்னை மகிமைப்படுத்துவாரானால் கனப்படுத்துவாரானால் அது தப்பு இல்லை. The God will keep you in a esteemed position, that is not bad. அப்போ அந்த நேரத்தில் நம்ம கர்த்தருக்குள்ள மறைஞ்சிருந்தா போது இன்னும் கர்த்தர் நம்மளை தூக்கிக்கிட்டே போவார். If you are hiding ourselves in the Lord will lift up நம்ம காலத்துக்கு முன்பாக மேன்மையை எதுவும் வாஞ்சிக்க. We should never expect esteemness. கண்களை மூடி தேவ சமூகத்தில் இடம் கொடுப்போமா. Close our eyes, let us give prayer. இவ்வளவு விஷயங்களை தீட்டு அருவருப்பை குறித்து நம்ம படிச்சோம். So many things we read about abomination நடப்பிக்கிறதும் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு வரவே முடியாது. Those who are not doing this they will not come. அனனியா சப்பீரால் போய் சொன்னாங்க. கர்த்தருக்கு அழைக்கப்பட்ட எருசலேமுக்கு அழைக்கப்பட்ட விசுவாசிகள் நஷ்டப்பட்டு போயிட்டாங்க. Ananias Sapphira they told lie and they கேயாசி போய் சொன்னா நஷ்டப்பட்டு போயிட்டாங்க. கேயாசி told lie and he could not. அப்சலோம் போய் சொன்னா நஷ்டப்பட்டு போயிட்டாங்க. Absalom told lie and he was பல விதங்கள்ல பலரும் போய் சொன்னாங்க நஷ்டப்பட்டு போயிட்டாங்க. பலரும் பல விதங்களை போய் சொன்னாங்க. So many people told lie and they lost. கபடு செய்கிறவன் கர்த்தருக்கு முன்பாக நிலைச்சிருக்க முடியாது. Doing this they cannot. பொய் சொல்றது கர்த்தருக்கு பிரியமானதே அல்ல. Telling lie is not good in the sight. பொய் சொல்றவங்க கர்த்தருக்கு பிரியமானவங்களே அல்ல. Telling lie they are not good in the sight. பொய் கர்த்தருக்கு அருவருப்பானது. Telling lie is abominable sight of God. பொய் சொல்றவங்க இருக்கிற இடம் இரண்டாம் மரணமாகிய அக்கினி கந்தகம் எரிகிற telling lie they will be in the second death. கடைசியா இந்த தீட்டு அருவருப்பு பொய் சொல்லுகிற இந்த ஆவிகள்லாம் விட்டு விட முடியாது. Let us leave all these abominable defiling things in us. இத கேட்டமே இவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாரி நமக்கு தெரியலாம். So things may be very hard to listen. கடைசியா ஒரு வசனத்தை சொல்லி இதெல்லாம் ரொம்ப ஈஸின்னு சொல்லி உங்களுக்கு நான் நினைப்பூட்டி ஒரு ஆவி நிறைவுக்கு நான் உங்களை அழைக்கிறேன். Just one verse and I will bring you to the spirit. அழைக்கிறேன். வாசிங்க 27 எசேக்கியேல் 27. இவ்வளவு நேரம் எங்க நம்ம காதுல இருந்து எப்படி கலட்டுறது? நம்ம சாதாரண ட்ரெஸ் கொடுத்து நம்ம பிள்ளைகளை யார் மதிப்பா? நம்ம புருஷனுக்கு என்ன மதிப்பு இருக்கும்?
நம்முடைய பேக்ரவுண்ட், நம்முடைய குலகோத்திரத்தையே சாதாரணமாக எண்ணிடுவாங்க. எங்கள்கிட்ட பணம் இல்லாமல் இப்படி போகிறாங்க, சாதாரண ட்ரெஸ் உடுத்திருக்கிறான்னு யோசிப்பாங்களே. இப்படிலாம் ஒவ்வொரு விஷயத்துலேயும் நமக்கு இந்த அருவருப்பு, பொய், புரட்டு, இந்த பொய் மூணையுமே சேர்த்து வாசிங்க. அங்கே ஒன்று மட்டும் சொல்லி இடத்துல பொய்யையும் போட்டு பொய்யை தள்ளுங்க, ஈஸியாக தள்ளி இலகுவாக இந்த பரிசுத்த ஜீவியை செய்யலாம். கண்ணை மூடுங்க. அப்படி இந்த வார்த்தையை கேட்ட உடனேயே அதை அப்படியே விசுவாசிக்கிறவங்க கண்ணை மூடி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமாக. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை நமக்கு இன்னும் இலகுவா எல்லாவற்றையும் கொஞ்ச நேரம் கண்களை மூடி தேவ சமூகத்துக்கு ஒப்பு கொடுப்போம். நீ பார்த்து தள்ளுனா போயிருங்க. யாரு பக்கத்து வீட்டுக்காரங்களா தள்ளணும்? If you are renouncing it, it will go away. அவங்க தான் தடை, நான் தான் தடை, இவங்க தான் தடை, நான் இன்னும் பரிசுத்தமாகிறதுக்கு, நான் தீட்டு போறதுக்கே தடை, அவங்க தான். நீ மற்றவங்களையா குறை சொல்லிட்டு இருக்கிற? You should not tell others as a reason for that. நீ பார்த்து இயேசுவின் நாமத்தை உச்சரித்து தள்ளுவாயாக. கல்வாரி சிலுவையில் உனக்காக கர்த்தர் சம்பாதித்த அந்த கிருபை இப்பொழுது உன்னோடு கூட அந்த வல்லமைகள் எல்லாம் உன்னை விட்டு தள்ளி கொண்டு போய் கடலின் அடி ஆழத்துல, சமுத்திரத்தின் அடி ஆழத்துல போட்டுவிடும். இதோ அந்த கிருபை உன்னை பாதுகாத்து உன்னை மேன்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. In the name of Jesus, renounce all this. The God's grace is with you. எல்லாவற்றையும் தள்ளும்படியாக உன்னை பலப்படுத்துகிற கர்த்தர் கல்வாரியிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். God is hanging on the cross to protect you. And கல்வாரி தான் இந்த காலையில் நாம் நோக்கி பார்க்க வேண்டிய இடமாக இருக்கிறது. This is a place we have to submit ourselves. பயப்படாமல் தள்ளு. Don't fear and submit yourself. பயப்படாமல் இந்த அருவருப்புகளை தள்ளு. Submit yourself, renounce all these. பயப்படாமல் இந்த தீட்டுகளை தள்ளு. Fear not, renounce all these. இந்த பொய்யை தள்ளு. Renounce all these defilement. பயப்படாமல் ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதப்படும்படியாக கடந்து வருவாயாக. Remember that you should name அப்படி நீ தைரியமா தள்ளுன்னு சொன்னா இப்பொழுதே உன் பெயர் ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதப்படும். Only if you renounce, your name will return in the book of life. பரலோகத்தில் பெயர் எழுதப்பட்டதான் ஒரு ஆளாய் நீ மாற்றப்பட்டு கர்த்தருடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பாய். You should be a person written in your name. கர்த்தருடைய வருகை உனக்கு நிச்சயமானதாக இருக்கிறது. The coming of the Lord will very sure to you. தன்னிடத்தில் வருகிற ஒருவனை புறம்பே தள்ளுவதே இல்லை. God will not force anybody who comes to him. எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் உலாவிக் கொண்டிருக்கிறார். God is there to receive everybody. வல்லமை இறங்கி கொண்டே இருக்கிறதை நான் காண்கிறேன். God is listening. ஒப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க இறங்கி கொண்டிருக்கிறத, ஒப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க மேல இறங்கி கொண்டிருக்கிறத நான் காண்கிறேன். Also submit to God's power is listening. பயப்படாமல் ஒப்பு கொடுத்து கொண்டே இருங்க. Submit yourself to the Lord. ஒருவராகிலும் இதற்கு அந்நியனாக இருக்கவே வேண்டாம். No one should be a stranger to you. எவ்வளவு காலம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்காமல் காலதாமதப்படுத்திக் கொண்டே இருப்பாய்? How long you will be a stranger to the Lord? இனி இன்னொரு மெசேஜ் வந்து பாரு, திரும்ப நான் யோசிக்கிறியா? Do you think that some more message நம்மை திருத்துறதுக்கு கடைசி மெசேஜ் ஆக last time for you? இப்பொழுதே இடம் கொடுத்து தீட்டில்லாதவர்களாய் மாறுவோமாக. அருவருப்பை தள்ளுவோமாக. பொய்யை தள்ளுவோமாக. பரலோகத்தை நோக்கி பார்ப்போமாக. பரலோகத்தின் சுத்தமான ஒரு ஆவி இறங்கி கொண்டிருக்கிறது. பரலோகத்தின் சுத்தமான ஆவி இறங்கி கொண்டிருக்கிறது. பரலோகத்தை கர்த்தர் அநேகருக்கு காண்பித்து கொண்டே இருக்கிறார். கர்த்தருடைய வல்லமையினால் உன்னை நிரப்புகிறார். கர்த்தருடைய வல்லமையினால் நிரப்புகிறார். தேவ சமூகம் வித்தியாசமான விதத்தில் இப்பொழுது கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். இப்பொழுது தீட்டுள்ளதை நீங்கள் அகற்ற வாஞ்சிங்க, அருவருப்பு அகற்றி கலைந்து விட வாஞ்சிங்க. உங்களுடைய ஜீவியத்தில் இருக்கிற பொய்யின் ஆவிகள் எல்லாம் கண்டுபிடிச்சு அதை களைஞ்சு போடவும், அவைகள் இல்லாவிட்டால் இனி வர விடமாட்டேன்னு சொல்லி தீர்மானத்தோடு கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுங்க. அப்பொழுது ஒப்பு கொடுக்க அநேகருடைய சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் இப்பொழுது சுகமாக போகிறதாக கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு பர்டிகுலராக அவர் சிலருக்கு சுகத்தை தரப்போகிறார். நீங்கள் ஆத்மாவில் ஒரு தீர்மானம் எடுத்துட்டீங்கன்னா போதும், அடுத்து உங்களுக்கு சுகம், அடுத்து உங்களுடைய பிரச்சனையில் விடுதலை, அடுத்து உங்களுடைய தேவைகள் என்னவோ அப்படியே இந்த வாரத்தில் அப்படியே உங்களுக்கு நடக்கும். புதிய ஆத்மாக்களே, எதுக்காக இங்கே வந்தீங்க? இதை உங்களுக்கு உதவி செய்கிற ஒரு தேவ சமூகம். அது 2 நிமிஷம் தான் வெளிப்படும். 10 நிமிஷம் இல்லை, 5 நிமிஷம் இல்லை, அரை மணி நேரம் இல்லை, 2 நிமிஷம். ஒப்பு கொடுங்க. கண்களை மூடுங்க. முழங்கால் நிற்கணும், நின்றுக்கோங்க. வேணுங்கிறவங்க அப்படி நிற்கிறவங்க எளிமை நிற்கணும், நின்றுக்கோங்க. கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. புதிய ஆத்மாக்களை பிரச்சனையோடு வந்தீங்களா? பாரத்தோடு வந்தீங்களா? போராட்டத்தோடு வந்தீங்களா? ஏதாவது ஒரு குழப்பமா? இந்த வாரத்தில் அது உங்களுக்கு நிறைவேறும். வியாதியா? இப்பொழுது தீர்க்கப்பட போகிறது. யாராக இருந்தாலும் சரி, இருக்கிற அத்தனை பேருக்குமே வியாதியா? இப்பொழுது சுகமாகும். ஒரு ஆள் 2 ஆளுக்கு வியாதியா? இப்பொழுது சுகமாகும். பர்டிகுலர் அந்த சுகத்தை தரும்படியாக கர்த்தர் வந்திருக்கிறார். ஒரு விஷயம் தீர்மானம் எடுத்து ஜெபிக்கலாமா? எல்லாம் ஜெபிக்க ஆரம்பிங்க. எனக்கு தீட்டு வேண்டாங்க தாவே, எனக்கு அருவருப்பு வேண்டாங்க தாவே, எனக்கு பொய் வேண்டாங்க தாவே, எனக்கு இயேசு போதும். புதியவங்களை வந்திருக்கவங்க கூட அந்த வார்த்தையை சொல்லி ஜெபிங்க. உங்களுக்கு தீட்டுன்னு என்னன்னு தெரியாமல் இருக்கலாம், அருவருப்புன்னு என்னன்னு தெரியாமல் இருக்கலாம். இப்போ சொன்னது உங்களுக்கு ஒன்றும் புரியாமல் இருக்கலாம். ஏசு போதுன்னு மட்டும் நீங்கள் சொல்லி ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுங்க. ஏசு போதும்னு சொல்லிக்கொண்டே இருங்க. விசுவாசிகளே, உங்களுக்கு இருக்கிற அறிவில் ஜெபிக்க ஆரம்பிங்க. கர்த்தருடைய வல்லமை இறங்க ஆரம்பிக்கிறது. 2 நிமிஷம். கர்த்தர் பலத்த காரியங்களை செய்ய போகிறார். கர்த்தர் செய்கிறதுக்கு, கர்த்தர் பலத்த காரியங்களை செய்யறதுக்கு ரொம்ப நேரம் வேண்டாம். 2 நிமிஷம் போதும். ஜெபிக்க ஆரம்பிங்க. எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிங்க. ஜெபத்தை கேட்கிற கர்த்தர் அவர்களை தம்முடைய வல்லமையினால் தொட்டு யாருக்கு என்ன விடுதலை வேண்டுமோ அதை கொடுத்து
கொடுத்துக்கொண்டே கர்த்தர் இருப்பார். பெற்றுக்கொள்வாயாக, பெற்றுக்கொள்வாயாக. ஏசப்பா உடைய கரத்திலங்களை தாழ்த்துகிறோமப்பா. தீட்டு வேண்டாமையா, அருவருப்புகள் வேண்டாமையா, பொல்லாப்புகள் வேண்டாமையா ஆண்டவரே, பொய் வேண்டாமையா. இயேசு போதுமாண்டவரே, இயேசு போதுமாண்டவரே, இயேசு போதுமாண்டவரே. எங்களுக்கு எங்கள் ஜனத்துக்கு இயேசு போது சுவாமி. எல்லா தீட்டையும் தள்ளி விடுகிறோம் இயேசுவின் நாமத்தில். எல்லா அருவருப்புகளையும் பொய்யையும் தள்ளி விடுகிறங்க. வேண்டாம், இயேசு போதும், இயேசு போதும், இயேசு போதும், இயேசு போதுங்க தாவே. ஆமென். தீர்மானிக்கிறவர்கள் மேல் வல்லமை இறங்கட்டும் ஐயா. தீர்மானிக்கிறவர்களுக்கு உதவி செய்கிற தெய்வமே, தாவே தீர்மானிக்கிறவர்களுக்கு வருகிற நாட்களில் கிருபை தருகிற தெய்வமே, தீர்மானிக்கிற வியாதிகள் விளைவினங்களை அகற்றுகிறவரே, பிரச்சனைகளை அகற்றுகிறவரே, ஒருவராகிலும் வந்த வண்ணமாய் போவே வேண்டாம்.